ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேங்க் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிஏபி பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க சொன்னால் நம்ம வந்து மாடியூல் பிசிடி ஓகேங்களா, இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்காக மொத்தமாக கம்பைல் பண்ணி ஒரே வீடியோவா ஒரு 3 ஹவர் வீடியோவா மொத்தமாக வருது. ஸோ அது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டினியூ பண்ணலாங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பேங்க் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா, பேங்க் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அதில் வந்து மாடியூல் பி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மாடியூல் பி வந்து எதை பற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. ஓகே, இப்போ வந்து யூனிட் 11 ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ரிஸ்க் அண்ட் பேசிக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ அதில் வந்து ஆரம்பிச்சதுமே அவங்க எதை பற்றி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரிஸ்க் அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, ரிஸ்க் இஸ் அ ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் அன்சர்டனிட்டி தட் கேன் லீட் டு அன் அட்வர்ஸ் அவுட்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த அன்சர்டனிட்டி அப்படின்றது ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த அன்சர்டனிட்டி அப்படின்றது வந்து ப்ராபபிலிட்டி, ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது நடக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ரிஸ்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னு சொன்னால் இப்போ வந்து நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நமக்கு வந்து ஒரு முக்கியமான நாளைக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, அங்கே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு காலையில் போகிற டைமில் வந்து பயங்கரமான டிராஃபிக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்சர்டன் ஈவெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அன்சர்டன் ஈவெண்ட்ஸில் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாளைக்கு காலையில் வந்து ஒரு டிராஃபிக் ஜாம், பயங்கரமான ஒரு டிராஃபிக் ஜாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார் வந்து திடீர்னு பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார் வந்து திடீர்னு பிரேக் டவுன் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்சர்டனான ஈவெண்ட்ஸ் வந்து சிலது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அன்சர்டன் ஈவெண்ட்ஸ்னால என்ன அவுட்கம் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு ரிஸ்க், என்ன ரிஸ்க் நடக்கும், நம்ம வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு கரெக்டான டைமுக்கு வந்து நம்ம போகாமல் லேட்டாக நம்ம போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அன்சர்டன் ஈவெண்ட்னால ஒரு ரிஸ்க் வந்து ஒன்று வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ரிஸ்க்கை வந்து நம்ம பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்குனா நம்ம நம்ம வந்து நம்ம முக்கியமான வேலையை நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். நம்ம ரிஸ்க் கண்டிப்பாக எடுக்கிறோம். ரிஸ்க் எடுத்தால் நம்ம வந்து பணத்தை கொடுக்குறோம். நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அங்கே நமக்கு வேலை இல்லைன்னு தான் அர்த்தம் கிட்டத்தட்ட. ஸோ இந்த ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது, எப்படி நம்ம வந்து குறைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த மாடியூலில் வந்து கிட்டத்தட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் வந்து ரிஸ்கில் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் 3 டைப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹை ரிஸ்க்னு ஒன்று இருக்குது, லோ ரிஸ்க் ஒன்று இருக்குது, ஜீரோ ரிஸ்க்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஹை ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கேபிட்டல் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஹையான ரிஸ்க் இருக்குது. அதாவது இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு சொன்னால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹை ரிஸ்க் இருக்கும், பெரிய பெரிய ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ரிட்டர்னும் இருக்கும். ஓகேங்களா, ரிட்டர்னும் இருக்கும். ஸோ அதை வந்து ஹை ரிஸ்க்னு சொல்கிறாங்க. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து சில இந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த இபி இந்த மாதிரி இருக்குது, இல்லைன்னா இந்த பால் பிஸ்னஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப வந்து ஃப்ளக்சுவேட் ஆகாது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் எந்த ரிஸ்க்கும் இருக்காது. லோவான ஒரு ரிஸ்க் இருக்கும். லோவான ஒரு ரிஸ்கில் அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து அவங்க ரன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் லோ ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி ஜீரோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இந்த ஜீரோ ரிஸ்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கவர்மெண்ட்ஸ் வந்து கடன் பத்திரங்கள் இஷ்யூ பண்ணி கடன் வாங்குறாங்க பார்த்தீங்களா, கடன் பத்திரங்கள் இஷ்யூ பண்ணி கடன் வாங்குறாங்க. அதே மாதிரி நம்ம பேங்க்கில் நம்ம போட்டிருக்கிற டெபாசிட்ஸ் இது எல்லாமே பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு வந்து ஜீரோ ரிஸ்க் தான். அது இங்கே வந்து லோ ரிஸ்க் ஜீரோ ரிஸ்க்னு சொல்லி ரெண்டாக கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு லோ ரிஸ்க் அப்படின்ற கான்செப்ட் தான் இருக்கும். பேங்க்கில் நம்ம போடுற டெபாசிட்ஸ் வந்து நமக்கு வந்து லோ ரிஸ்க் தான். லோ ரிஸ்க் இல்லைன்னா அது வந்து ஜீரோ ரிஸ்க்னு சொல்கிறாங்க. எப்போவுமே ரிஸ்க்குன்ற ஃபேக்டர் வந்து இல்லாமலே இருக்க போகிறது கிடையாது. ஆனால் சில இடங்களில் வந்து இந்த ஜீரோ ரிஸ்க் அப்படின்றது வந்து மீன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பிரச்சனையே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதுனால மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில இடங்களில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த லோ ரிஸ்கையும் ஜீரோ ரிஸ்கையும் மாற்றி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் லிங்கேஜ் அமங் ரிஸ்க்கு, கேபிட்டல் அண்ட் ரிட்டர்ன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணுக்கும் உள்ள சம்பந்தம் பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா, எதுக்கு ரிஸ்க்குக்கு, கேபிட்டலுக்கு, ரிட்டர்ன் இந்த மூணுக்கும் வந்து சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து கேபிட்டல் வந்து நம்ம வந்து ஒரு ஹை ரிஸ்க் தர மாதிரி ஒரு பிஸ்னஸில் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஹையான ரிஸ்க் தர ஒரு பிஸ்னஸில் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அப்போது என்ன பண்ணணும்னு சொன்னால் கேபிட்டல் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. கேபிட்டல் வந்து பஃபருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து பொதுவாக கேபிட்டல்னால் நம்ம என்னன்னு தெரியும். நமக்கு கேபிட்டல்னால் நமக்கு வந்து நம்ம போடுற முதல்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல அவங்க கேபிட்டல்ன்றதை வந்து என்ன கான்செப்ட்ல வந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு பஃபர் மாதிரி, நமக்கு வர ரிஸ்க்கை வந்து அப்சர்வ் பண்ற ஒரு ஷாக் ரெசிஸ்டன்ட் மாதிரி தான்
கேபிட்டலில் இந்த இடத்துல பேசுகிறாங்க. இந்த லிங்கேஜ் அமங் ரிஸ்க் கேபிட்டல் ரிட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பேசுகிறது இந்த மாதிரி கான்செப்டில் பேசுகிறாங்க. அப்போ அவங்க அதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு பெரிய ஹை ரிஸ்க் எடுக்கிற ஒரு 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 பிஸ்னஸில் நம்ம வந்து முதல் போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு 10,00,000 நம்ம அந்த இதில் முடக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 8,00,000 வந்து நம்ம ஃபிக்ஸட் அசெட்ஸ் இல்லை இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட, ஒரு 2,00,000 பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வந்து பஃபருக்குன்னு சொல்லி வச்சிருக்கணும். நம்மளுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஈவெண்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து 2,00,000 அந்த மாதிரி வந்து வச்சிருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுலையுமே பார்த்தோம்னு சொன்னால் இந்த லிங்கேஜ் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம வந்து கேபிட்டல் வந்து ஹை ரிஸ்க் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல போடுறோம். ஓகேங்களா, இந்த கேபிட்டலில் வந்து ஹை ரிஸ்க் இருக்கிற இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரிட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹையாக இருக்கும். ரிட்டர்னும் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு வந்து ஹையாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம லோ ரிஸ்கில் போட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய ரிட்டர்னும் வந்து லோவாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் இதுலேயும் பேசியிருப்பாங்க. ஹை ரிஸ்க்குன்றப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி போடுறப்போ ஹையான ரிஸ்க் எடுக்கிறோம், அதே மாதிரி ஹையான ரிட்டர்னும் நமக்கு வரும். லோ ரிஸ்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு வந்து கம்மியான ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும். கம்மியான ரிட்டர்ன் வந்து ஜீரோ ரிஸ்க்லையும் பார்த்தோம்னு சொன்னால் கம்மியான ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும். ஆனால் எடுக்கிற ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தேன்னு சொன்னால் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் முக்கியமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இதில் கேட்கலாம். ஓகேங்களா, ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் RAROCன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மெஷர் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி பை ஃபேக்டரிங் இன் தி பொட்டன்ஷியல் ஃபார் லாசஸ். ஓகேங்களா, மெஷர் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி பை ஃபேக்டரிங் இன் தி பொட்டன்ஷியல் ஃபார் லாசஸ். நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டியை மெஷர் பண்ணிக்கிறோம், சந்தோஷம் தான். ஆனால் அதில் வந்து பொட்டன்ஷியல் லாஸஸுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா, லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதையும் வந்து நம்ம உள்ளுக்குள்ள வந்து ஃபேக்டர் பண்ணியிருக்கோமா அப்படின்றது தான் முக்கியமாக இதில் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்னில் பேசுகிறாங்க. அந்த எப்படி எந்த மாதிரி நமக்கு வர்ற ரிஸ்கையும் உள்ள ஃபேக்டர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இங்கே கொஞ்சம் முக்கியமான விஷயம். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். இப்போது லோன் அமௌண்ட் வந்து ஒரு 10,00,000, இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8% பெர் ஆனம் நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, லோன் வந்து 1 இயருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ரெவன்யூ எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 10,00,000க்கு இன்ட்டு 8% நம்ம போட்டோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு 80,000 நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்னு வச்சுப்போம். ஓகேங்களா, நம்ம என்ன நினச்சிருவோம், அப்போ நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அழகாக வந்து ஒரு 80,000 கிடைச்சிருதுன்றது நமக்கு தெரியும். 10,00,000 போட்டிருக்கோம். 10,00,000 முதலீடு மாதிரி நம்ம போட்டோம்னு சொன்னால் ரிட்டர்ன் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு வந்து 80,000 அழகாக கிடைச்சிருது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிரும். ஆனால் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக எதை விட்டுறோம் அப்படின்னு சொன்னால் ரிஸ்க்குன்றதை நம்ம ஃபேக்டர் பண்ணாமல் விட்டுறோம். ரிஸ்க்குன்றதை ஃபேக்டர் ஏன், இந்த 10,00,000 கொடுத்தா ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு 10,80,000 எனக்கு திரும்ப கிடைக்கும். ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு அந்த பணமே கிடைக்காம முதலும் கிடைக்காம போகிறது, வட்டியும் கிடைக்காம முதலும் கிடைக்காம போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அதுக்குள்ளே சேர்ந்து இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த ரிஸ்கையும் ஃபேக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க, அந்த ரிஸ்கையும் ஃபேக்டர் பண்ணிட்டோம்னு சொன்னா நம்ம ஓரளவுக்கு நமக்கு எவ்வளவு வரும்ன்றதை தோராயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இதை இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இப்போ அதே லோன் அமௌண்ட் வந்து 10,00,000, 8% பெர் ஆனம் இருக்குது. 8% பெர் ஆனம் இருக்குது. லோன் டென்யூர் வந்து 1 இயர். ஓகேங்களா, இப்போ வந்து ரெவன்யூ வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டே கால்குலேட் பண்ணாமல் 80,000 ரெவன்யூ. இப்போ இதில் எக்ஸ்பெக்டட் லாஸ்ன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்க. எக்ஸ்பெக்டட் லாஸ்ன்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எக்ஸ்போஷர் டிஃபால்ட்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபால்ட்டு, அதுக்கப்புறம் லாஸ் கிவன் டிஃபால்ட்னு சொல்லி 3 விஷயங்கள் பேசுகிறாங்க. இந்த எக்ஸ்போஷர் டிஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து 10,00,000 இப்போ கடன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த 10,00,000 நம்ம லோன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதுதான் நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். இந்த 10,00,000 இப்போ வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்குது, ரிஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்குது இந்த 10,00,000. அதுதான் எக்ஸ்போஷர் டிஃபால்ட்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபால்ட். ஓகேங்களா, ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபால்ட்ன்றது இந்த கிரெடிட் ரேட்டிங் இது எல்லாத்தையும் வச்சு இதை கால்குலேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2% இந்த லோன் வந்து டிஃபால்ட் ஆகுறதுக்கு, இந்த லோன் வந்து வராமல் போகிறதுக்கு ஒரு 2% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ் கிவன் டிஃபால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, லாஸ் கிவன் டிஃபால்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த இதுக்கு நம்ம வந்து கொலாட்ரல் இந்த மாதிரிலாம் வாங்கியிருப்போம். ஓகேங்களா, கொலாட்ரல் இந்த மாதிரிலாம் வாங்கியிருப்போம். அப்போ அந்த கொலாட்ரல் இது எல்லாத்தையும் போக நம்ம கழிச்சு எடுத்து பார்க்குறப்போ கரைஞ்சது அவுட்ஸ்டாண்டிங்கில் நமக்கு ஒரு 50% நம்ம வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா, இந்த கொலாட்ரல் இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கழிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் குறைஞ்சது அவுட்ஸ்டாண்டிங்கில் நமக்கு வந்து ஒரு 50% நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சிரும் அப்படின்றது. 50% லாஸ் 50% கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 3யுமே எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த 3யுமே எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது, 10,000 கிடைக்குது. ஸோ எக்ஸ்பெக்டட் லாஸ் வந்து இதில் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிடுறாங்க, 10,000 கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா நெட் ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் சொல்கிறாங்க. நெட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் சொல்கிறாங்க. இதில் எதெல்லாம் கொண்டு வராங்கன்னா ரெவன்யூலேருந்து எக்ஸ்பென்ஸை கழிக்கிறாங்க, அதுலேருந்து எக்ஸ்பெக்டட் லாஸை கழிக்கிறாங்க. ஓகேங்களா, ரெவன்யூலேருந்து எக்ஸ்பென்ஸையும் எக்ஸ்பெக்டட் லாஸையும் கழிக்கிறாங்க.
அப்போ ரெவன்யூ எவ்வளவு நமக்கு 80,000 தெரியும் ஓகேங்களா. அந்த 80,000லேருந்து எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்பென்சஸ் என்னன்னா நமக்கு வந்து இந்த ஆப்ரேட்டிங் இப்போ நம்ம ஒரு லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த லோன் கொடுக்குறதுல நமக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குதுன்னா எதெல்லாம் சேர்க்குறாங்கன்னா இப்போ நம்ம உள்ள ஸ்டாஃப் போட்டிருக்கோம், அவங்களுக்கு சேலரி கொடுக்குறோம், எலக்ட்ரிசிட்டி பில். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லோனுக்குள்ளேயும் வரும் இல்லைங்களா. நம்ம ஒரு ப்ராடக்ட்டை நம்ம சேல் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட்டை செய்யறதுக்கு என்னென்ன செலவுகள் வருதுன்றதுல நம்ம இபி பில்லேருந்து ரா மெட்டீரியல்லேருந்து எல்லாமே உள்ளே கொண்டு வருவோம் இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு பேங்க்லேருந்து லோன் கொண்டு வரும்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப் அவங்களுக்கு கொடுக்குற சேலரி இபிபிலேருந்து எல்லா கான்செப்ட்டையும் நம்ம உள்ளே கொண்டு வரும் இல்லைங்களா. ஸோ அதை தான் அவங்க வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸ்பென்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் லாஸ் ஓகேங்களா. ஸோ இதையும் இது பண்ணுறோன்றப்போ எவ்வளோ கிடைக்குது, 60,000 கிடைக்குது. இது வந்து என்னது சொல்கிறாங்க, நெட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் ஓகேங்களா. நெட்டு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் வந்து 60,000 அவங்களுக்கு கிடைக்குது ஓகேங்களா. ஸோ அது கிடைச்சதுக்கு அப்புறமா ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால் நெட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் டிவைடட் பை எக்கனாமிக் கேபிட்டல் சொல்கிறாங்க. இந்த எக்கனாமிக் கேபிட்டல் அப்படின்றது என்னன்னு சொன்னால் ஒரு 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 இது கொடுக்குறப்போ ஒரு லோன் கொடுக்குறப்போ அதில் எந்த லெவலுக்கு ரிஸ்க் வரும் அப்படின்றத வந்து அவங்க வந்து இன்டர்னலாக வந்து மெஷர் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எக்கனாமிக் கேபிட்டல் சொல்லலாம். எக்கனாமிக் கேபிட்டல்ன்றது ஒரு 1 lakh வரைக்கும் நமக்கு இதில் வந்து லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது மாதிரி அவங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. இது வந்து ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் மூலியமாக கொடுத்தது கிடையாது. நம்மளா இன்டர்னலாகவே வந்து பேங்க்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் கேபிட்டல் ஒன்று வச்சுப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதில் வந்து இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 lakh அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அப்படி நம்ம 1 lakhன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 60,000 டிவைடட் பை 1 lakh அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது, ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 60% கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம ரெகுலேட்டர்ஸ்லாம் நம்ம கொடுக்குறப்ப எப்படி கொடுத்துட்றாங்க, ரெகுலேட்டர்ஸ்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக 20%க்கு மேலே இருந்துக்கணும் ஓகேங்களா. நம்ம ரெகுலேட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா. அதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு லோன் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் வந்து 20%க்கு மேலே இருக்கணும், 30%க்கு மேலே இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து இப்படி தான் கால்குலேட் பண்ணிக்காங்க. இப்படி கால்குலேட் பண்ணிக்கிட்டு அது வந்து 20%க்கு மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த லோனை வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த லோனை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்றது வந்து அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இப்போ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் தான் எப்படி நம்ம வந்து ரிஸ்க்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம், இதெல்லாத்தையும் பண்ணி என்ன மாதிரி எப்படி வந்து நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதுக்காக சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆர்கனைசேஷன் ஃபார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா. ஆர்கனைசேஷன் ஃபார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. அதில் வந்து எப்படி நம்ம ஹையரார்கி இருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் ஹையரார்கி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன மாதிரி ஹையரார்கி இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் நம்மளோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க ஓகேங்களா. நம்மளோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் கமிட்டி ஆஃப் சீனியர் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க ஓகேங்களா. ஆல்சோ கால் சப் குரூப்ஸ் சொல்றாங்க. இவங்க வந்து எதுக்குன்னு சொன்னா அந்த அசெட் லைபிலிட்டி கமிட்டி, அதுக்கப்புறமா கிரெடிட் ரிஸ்க் அசெட் லைபிலிட்டி கமிட்டின்றது வந்து நம்ம வந்து அசெட் போர்ஷன் வந்து இப்போ வந்து ஒரு அசெட் வந்து இப்போ அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 5 year லோன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஒரு 5 year லோன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதை வந்து எங்கேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 year டெபாசிட்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 3 year டெபாசிட்லேருந்து நம்ம வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதோட மேட்சிங்லாம் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குதா, இது ரெண்டும் மிஸ் மேட்ச் ஆகுதா, இன்ஃப்ளோ கேஷ் இன்ஃப்ளோ அவுட் ஃப்ளோ இதெல்லாம் மேட்ச் ஆகுதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அசெட் லைபிலிட்டி கமிட்டி இந்த மாதிரி பார்க்குறாங்க ஓகேங்களா. அதே மாதிரி கிரெடிட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா. நம்ம வந்து லோன் கொடுக்குறோம், திரும்ப பணத்தை கொடுப்பாங்களா கொடுக்காம போவாங்களா, ஸோ அதை மேனேஜ் பண்ணுறது. அப்புறம் ஆப்ரேஷன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எதுவும் ஃப்ராடு நடக்காம வெளியிலேருந்து எதுவும் பிரச்சனைகள் எக்ஸ்டர்னலாக நமக்கு எதுவும் ப்ராப்ளம்ஸ் வருமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வந்து ஆப்ரேஷனல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இதெல்லாம் பார்க்குறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்ததும் பார்த்தோம்னு சொன்னால் ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதில் இருந்தால் மெயினான ஸ்டெப்ஸ்லாம் வருது ஓகேங்களா. என்னென்ன சொல்கிறாங்க, ரிஸ்க்கை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகேங்களா. ரிஸ்க்கை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணுறது ப்ராசஸ் ஆஃப் ரெகனைசிங் அண்ட் டாக்குமெண்டிங் த வேரியஸ் பொட்டன்ஷியல் ரிஸ்க் அசோசியேட்டட் வித் எனி பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிலையும் என்னென்ன பொட்டன்ஷியல் ரிஸ்க் இருக்குது அப்படின்றத ரெகனைஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறோம். அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 லெவல் சொல்கிறாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஒன்று வந்து டிரான்சாக்ஷன் லெவல் ஒன்று சொல்கிறாங்க, அடுத்து வந்து போர்ட்ஃபோலியோ லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிரான்சாக்ஷன் லெவலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து ஒரு கார் லோன் ஒன்று தனியாக ஒரு கார் லோன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்னென்ன மாதிரிலாம் ரிஸ்க் இருக்குது. அதில் வந்து கிரெடிட் ரிஸ்க் இருக்கும், பணத்தை கார் லோனை வாங்கிட்டு கெட்டாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆப்ரேஷனல் ரிஸ்க் இருக்கும், ஹியூமன் எரர்ஸ் இருக்கும், ஃப்ராட் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். மார்க்கெட் ரிஸ்க் இருக்கும், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரலாம், இல்லைனா லிக்விடிட்டி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் வந்து டிரான்சாக்ஷன் லெவலில் இருக்கும். அடுத்து ஒரு சிங்கிள் லோன் நம்ம கொடுக்குறப்போ டிரான்சாக்ஷன் லெவலில். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் போர்ட்ஃபோலியோ அக்ரிகேட் லெவல் சொல்கிறாங்க. போர்ட்ஃபோலியோ லெவல்னு பார்க்குறப்போ மொத்தமாக கார் லோன்
மொத்தமா கார் லோனோட போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிறாங்க. அந்த மொத்தமா கார் லோனோட போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டு, அந்த இந்த கார் லோன் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணுதா? இல்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்குதா? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொன்னா, இது எதனால இந்த மாரி பிரச்சனை வருது? அப்படின்றத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இத வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. ஒரு இடத்திலே போய் நம்ம வந்து எல்லா லோனையும் குடுக்குறோம் இல்லைங்களா? அத வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்ன்னு சொல்லுவாங்க. அதனால வர்ற பிரச்சனைய வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி 2 லெவல்ல ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்றது வந்து இந்த மாரி 2 லெவல்ல வந்து ஐடென்டிஃபை பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து டிரான்சாக்ஷன் லெவல்ல, இன்னொன்னு வந்து போர்ட்ஃபோலியோ லெவல்ல வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னா, ரிஸ்க் மெஷர்மென்ட். ஓகேங்களா? ரிஸ்க் மெஷர்மென்ட் வந்து எப்படி பண்றாங்கன்னு சொன்னா, கேப்சர் அண்ட் குவான்டிஃபை தி பொட்டன்ஷியல் வேரியேஷன்ஸ் இன் கீ பிசினஸ் மெட்ரிக்ஸ் லைக் இயர்னிங்ஸ், மார்க்கெட் மார்க்கெட் வேல்யூ ஆர் லாசஸ் தட் அரைஸ் ஃப்ரம் மார்க்கெட் அன்சர்டனிட்டி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிஸ்க்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து பார்த்தோம் அடுத்து அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? ரிஸ்க்கை வந்து இவங்க எப்படிலாம் மெஷர் பண்ணுறாங்க? ரிஸ்க் மெஷர்மெண்ட் வந்து எதுலெல்லாம் மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ஏர்னிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து கூடுறது குறையிறது, அது இந்த ரிஸ்க்கை பொறுத்து கூடும் குறையும். நம்ம வந்து மார்க்கெட் வேல்யூ, அதாவது நம்ம வந்து ஒரு பாண்ட் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இல்லை ஷேர் வாங்கி வச்சிருக்கோம்னு சொன்னால், அதோட மார்க்கெட் வேல்யூ ஏறுது இல்லை இறங்குது, அது வந்து மார்க்கெட் அது வந்து இந்த மெஷர்மெண்ட், அது வந்து ரிஸ்க்குனால ஒன்று ஏறும், இல்லைன்னு சொன்னால் இறங்கும். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறமா நம்மளோட லாசஸ். ஸோ இதெல்லாத்தையுமே எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் சென்சிட்டிவிட்டி, ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் வாலட்டிலிட்டி, பேஸ்ட் ஆன் டவுன் சைடு பொட்டன்ஷியல். ஓகேங்களா? இந்த 3 விஷயம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் பேஸ்ட் ஆன் சென்சிட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு பாண்ட் ஏதாவது நம்ம ஒன்று வாங்கி வச்சுருக்கோம், ஷேர் ஏதாவது ஒன்று நம்ம வாங்கி வச்சுருக்கோம், பாண்ட் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் வரும்போதும் இந்த பாண்டோடைய மார்க்கெட் வேல்யூ எப்படி மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றத பேஸ்ட் ஆன் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதில் வந்து எப்படின்னு சொன்னால், இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பாண்ட் எடுத்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பாண்டு நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன். அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து, அதோட கூப்பான் ரேட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால், ஒரு 9% அந்த மாதிரி அதோட கூப்பான் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகிறப்போ, ஒரு பர்சன்ட் கூப்பான் ரேட் சேஞ்ச் ஆகிறப்போ, இப்போ 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த 1000 ரூபாய் இந்த ஷேர் இந்த பாண்டோடைய வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? 1000 ரூபாய் வேல்யூன்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா? இது வந்து எவ்வளவுக்கு கூடுது? ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுறப்பமும் இந்த மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ கூடுது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறப்பமும் இந்த மார்க்கெட் வேல்யூ வந்து எவ்வளவு குறையுது. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஸ்ட் ஆன் சென்சிட்டிவிட்டியில் அவங்க வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? எவ்வளவு சென்சிட்டிவாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுறப்போ இந்த பாண்டோட வேல்யூ எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மெஷர் பண்ணுறது தான் பேஸ்ட் ஆன் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் வாலட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் வாலட்டிலிட்டி அப்படின்றது வந்து என்னன்னா, நார்மலாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாலட்டிலிட்டி அப்படின்றது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மெஷர்ஸ் த டிஸ்பர்ஷன் ஆஃப் அ வேரியபிள்ஸ் வேல்யூ அரௌண்ட் இட்ஸ் ஆவரேஜ். ஓகேங்களா? ஒரு 4-5 வேல்யூ இப்போ வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஒரு ஷேர் ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னால், அதோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 250 ரூபா அந்த மாதிரி, ஒரு 250 ரூபா அந்த மாதிரி ஆவரேஜ் வேல்யூவில் அது இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 250 இருந்துட்டு இருக்குது அப்படின்றப்போ, அது வந்து சில டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 300க்கு போகும், திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 200க்கு வரும். ஸோ இந்த மாதிரி டீவியேட் ஆகிக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வாலட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. இது எந்த லெவலுக்கு ரொம்ப டீவியேட் ஆகி போகுது, திடீர்னு இந்த 250 ரூபான்னு இருக்கிறது ஆவரேஜாக 250ன்னு இருக்கிறது திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 ரூபாய்க்கோ, இல்லைனா திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 ரூபாய் இல்லைனா 0 ருபீஸ்க்கோ இறங்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்ம வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு மெஷர் பண்ணுறாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு தெரியும், என்னன்னு தெரியும். இப்போ வந்து இது வந்து 250 ரூபா வந்து ஆவரேஜ் வேல்யூ இருக்குதுன்னு சொன்னால், இது எவ்வளோ ரூபா ஸ்டாண்டர்ட் டிவியேட் ஆகுது, இந்த 250 ரூபா ஆவரேஜ்லேருந்து எவ்வளவு வந்து அது டிவியேட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50 ரூபா மேலே அப்வர்டில் டிவியேட் ஆகுது, கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50 ரூபா டவுன்வர்டில் டிவியேட் ஆகுது. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாலட்டிலிட்டி வந்து இந்த மாதிரி எவ்வளோ ஆவரேஜ்லேருந்து எவ்வளோக்கு தூரம் மேலே போகுது கீழே போகுது அப்படின்றத நம்ம வாலட்டிலிட்டி மெஷர் பண்ணுறோம். ரொம்ப வாலட்டைலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன் சைட் பொட்டன்ஷியல் மெஷர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த டவுன் சைட் பொட்டன்ஷியல் மெஷரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லா போகும், நல்லா ஹையர் அமௌண்ட் வரும் அப்படின்றத பற்றி பேசலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இதில் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து 95% கான்ஃபிடென்ட் இல்லைன்னா 99% கான்ஃபிடென்ட்டாக
எவ்வளவு லாஸ் வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. 95% கான்ஃபிடென்ட்டாவோ இல்லை 99% கான்ஃபிடென்ட்டாவோ எவ்வளவு லாஸ் வந்து எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் வந்து இதில் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த டவுன் சைட் பொட்டன்ஷியல் மெஷரில் சொன்னாங்க. இந்த டவுன் சைட் பொட்டன்ஷியல் மெஷர் வந்து எப்படிலாம் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூ அட் ரிஸ்க்னு சொல்கிறாங்க. இந்த VAR அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த VAR அப்படின்ற இந்த கான்செப்டை வச்சு நம்மளால் வந்து இந்த டவுன் சைடு பொட்டன்ஷியல் மெஷரை வந்து நம்மளால் டவுன் சைட் பொட்டன்ஷியல் வந்து எப்படி இருக்குதுன்றதை மெஷர் பண்ண முடியும். டவுன் சைட் பொட்டன்ஷியல்னா நம்ம வந்து இப்போ ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், 10 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னால், இதில் வந்து எனக்கு வந்து எவ்வளோ ரூபா கான்ஃபிடென்ட்டாக வந்து எனக்கு வந்து போகிறதுக்கு மேக்ஸிமம் லாஸ் வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறது தான் வேல்யூ அட் ரிஸ்க்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அமௌண்ட் ஆஃப் மணி ஐ எம் லைக்லி டு லூஸ் ஓவர் அ கிவன் பீரியட் ஆஃப் டைம். ஒரு நாள்லையோ 5 நாள்லையோ நான் எந்த லெவலுக்கு பணம் வந்து லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெஷர் பண்ணுறது தான் டவுன் சைட் பொட்டன்ஷியல் மெஷர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரிஸ்க் பிரைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ரிஸ்க் பிரைசிங் நமக்கு பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து இவ்வளோ ரூபான்னு சொல்லி நம்ம ப்ரைஸ் பண்ணுவோம். நம்மளோட பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ரிஸ்க் பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் pricing is the process banks use to determine the interest rate for the loan ஓகேங்களா. ஒரு லோனுக்கு வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. அதுதான் பேங்கை பொறுத்த வரைக்கும் பிரைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் காஸ்ட் மட்டும் வச்சு ப்ரைஸ் பண்ணல ஓகேங்களா. ஒரு பேங்க்ல வந்து பேங்க்ல வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். யார்கிட்ட ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கோம், நம்மளோட டெபாசிட்டர் கிட்ட இருந்து நம்ம வந்து ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கோம் ஓகேங்களா. நம்மளோட டெபாசிட்டர் கிட்ட இருந்து நம்ம வந்து ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அந்த ஃபண்ட்ஸுக்கு எவ்வளோ செலவாச்சோ, நம்ம டெபாசிட்டுக்கு எவ்வளோ வட்டி கொடுக்குறோமோ அதை விட ஒரு மார்ஜின் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ முதல்ல வந்து என்னது வருது, ஃபண்ட்ஸ் காஸ்ட் வருது. அதுக்கடுத்து ஆப்ரேஷன் காஸ்ட் வருது, நம்ம சேலரி உள்ள டே டு டே எக்ஸ்பென்சஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷனல் காஸ்ட் அதையும் நம்ம உள்ள கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா எக்ஸ்பெக்டட் லாஸஸ். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு லோன் கொடுக்குறோம்னு சொன்னால் அதில் முக்கியமாக கிரெடிட் ரிஸ்க் இருக்குது. அவர் திரும்ப தராமல் நமக்கு போயிடலாம் ஓகேங்களா. திரும்ப அந்த பணத்தை நமக்கு தராமல் போயிடலாம். அப்போ அதில் வந்து ஒரு ரிஸ்க் ப்ரீமியம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ரிஸ்க் ப்ரீமியம் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. முதல்ல வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் காஸ்ட் வர்றது அதையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து ரிஸ்க் ப்ரீமியம், வாங்குறவர் பணத்தை திரும்ப கொடுக்காம போயிடலாம், அந்த காஸ்ட்டை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கேபிட்டல், நம்ம கேபிட்டல் வந்து நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் தான் நமக்கு வந்து கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த கேபிட்டலுக்கும் நம்ம வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ அதையும் உள்ளக்குள்ள ஃபேக்டர் பண்ணிக்கணும், அதையும் உள்ள கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ரிஸ்க் ப்ரைசிங்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ரிஸ்க் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் ஓகேங்களா. ரிஸ்க் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி தான் நம்மளோட மானிட்டரிங் நம்மளோட கண்ட்ரோலில் தான் அது போய்கிட்டு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்மளோட கண்ட்ரோலை தாண்டி அது போய்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் ஏன் அது நம்ம கண்ட்ரோலை தாண்டி போகுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி அதை வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும். ஸோ அதுதான் வந்து ரிஸ்க் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலில் அவங்க சொல்கிறாங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ரிஸ்க் மிட்டிகேஷன் ஓகேங்களா. நமக்கு வந்து நிறைய ரிஸ்க் இருக்குதுன்னு தெரியும், பேங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய ரிஸ்க் இருக்குதுன்னு தெரியும். அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறது, இல்லைனா எப்படி நம்ம வந்து குறைக்க முடியும், இந்த ரிஸ்க்கை வந்து எப்படி நம்ம குறைக்க முடியும், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன. ஸோ அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரிஸ்க் மிட்டிகேஷன் அப்படின்றதுல பேசுகிறாங்க. இந்த ரிஸ்க் மிட்டிகேஷனில் நம்ம பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தருக்கு லோன் கொடுக்குறோன்னு சொன்னால் வெறுமனே அவர்கிட்ட வந்து எந்த இதுவுமே இல்லாமல் செக்யூரிட்டி எதுவுமே இல்லாமல் கொடுத்தோன்னு சொன்னால் அவர் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு கொலாட்ரல் ஒன்று வாங்கிக்கிறோம். இது வந்து ஒரு ரிஸ்க் மிட்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். அடுத்து தேர்ட் பார்ட்டி கேரண்டி நம்ம வந்து ஒன்று வாங்கிக்கிறோம். வேற யார்ட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட வந்து கேரண்டி ஒன்று வாங்கிக்கிறோம். அதனால ரிஸ்க்கை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். இது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் நம்ம வந்து ஹெட்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம கையில் வந்து ஒரு $1000 இருக்குதுன்னு சொன்னால் இந்த $1000 வந்து நம்ம பணமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 மாதம் 6 மாதம் கழிச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கே வந்து நம்ம வந்து அந்த ப்ரைஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஃபாரெக்ஸோட ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குன்றப்போ இன்றைக்கே நம்ம வந்து ஹெட்ஜ் பண்ணி நான் வந்து $1000 வந்து $80 தான் விற்பேன், இல்லைனா $85 தான் விற்பேன்றதை நம்ம இப்போமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற ஒரு 6 மாதம் கழிச்சோ 5 மாதம் கழிச்சோ நம்ம வந்து இந்த ரேட்டில் நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ இன்றைக்கே ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம வந்து ஹெட்ஜ் பண்ணிக்கிறோம். இதை நம்ம ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ரிஸ்க்கை வந்து குறைச்சிக்கிறோம். ரிஸ்க்கை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கான வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் யூனிட் 12 இதில வந்து என்னன்னா, பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான ரிஸ்க் எல்லாம் இருக்குது அப்படின்றத பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? அதில வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்றத பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? லிக்விடிட்டி ரிஸ்க்னா என்ன சொல்றாங்க? பேங்க் வில் நாட் ஹேவ் இனஃப் கேஷ் ஆன் ஹேண்ட் டு பே இட்ஸ் பில் ஆன் டைம். ஓகேங்களா? லிக்விடிட்டின்றது நமக்கு பணம் தான். கேஷ் வந்து சரியான டைம்ல இல்ல. இது வந்து ஏன் இல்லாம போகும் அப்படின்னு சொன்னா, மெயினா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த அசெட் லயபிலிட்டி மிஸ்மேட்ச்னால வரும்னு சொல்றாங்க. அசெட் லயபிலிட்டி மிஸ்மேட்ச்னு சொன்னாலே என்னன்னு சொன்னா, நமக்கு வந்து லயபிலிட்டி நம்ம டெபாசிட் வாங்கியிருக்கோம். நம்ம டெபாசிட்ட வாங்கி தான் என்ன பண்றோம், நம்ம வந்து லோன் குடுக்குறோம். அப்போ இந்த டெபாசிட்டருக்கு எப்போ பணம் தேவையோ, அப்ப நம்ம கண்டிப்பா இந்த பணத்த குடுத்துறணும். லோன் குடுத்துட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த பணத்தெல்லாம் லோன்ல குடுத்துட்டோம்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம கரெக்ட்டா அத வந்து நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு போய்க்கணும். இந்த டெபாசிட்டையும், லோனையும் நம்ம வந்து கரெக்ட்டா மேட்ச் பண்ணி அதுதான் வந்து இந்த அசெட் லயபிலிட்டி மிஸ்மேட்ச்னு சொல்றாங்க. அப்படி மேட்ச் பண்ணாம விட்டோம்னு சொன்னா அசெட் லயபிலிட்டி மிஸ்மேட்ச் வரும். அதனால நமக்கு வந்து என்ன ஆகும்னு சொன்னா பணம் நம்ம கையில தட்டுப்பாடு வரும். அதுதான் வந்து அவங்க லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து இந்த லிக்விடிட்டி ரிஸ்க்லயே அவங்க வந்து 3 சொல்றாங்க. ஃபண்டிங் ரிஸ்க், அதுக்கப்புறம் டைமிங் ரிஸ்க், அப்புறம் கால் ரிஸ்க்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ஃபண்டிங் ரிஸ்க் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, திஸ் ரிஸ்க் அரைசஸ் ஃப்ரம் அன்எக்ஸ்பெக்டட் லார்ஜ் ஸ்கேல் கேஷ் அவுட்ஃப்ளோஸ். ஓகேங்களா? திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அன்எக்ஸ்பெக்டடா கேஷ் அவுட்ஃப்ளோஸ் வரும். கேஷ் அவுட்ஃப்ளோ எதனால வரும் பார்த்தோம்னு சொன்னா, நம்ம டெபாசிட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அன்எக்ஸ்பெக்டடா பணத்த அவ்வளத்தையும் எனக்கு குடுங்க, எனக்கு அவசரமா தேவைன்னு சொல்லி எல்லா டெபாசிட்ஸையும் அவசரமா க்ளோஸ் பண்ணி வாங்கிட்டு போறாங்க. நம்ம பேங்க்கை பத்தி ஏதோ ஒரு தப்பான நியூஸ் வந்துருச்சு, சோஷியல் மீடியால ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, வெளியில நம்மளோட எக்கானமி சரியில்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில பார்த்தீங்கன்னு சொன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா டெபாசிட்டர்ஸ் எல்லாத்தையுமே எல்லாருமே வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி, டெபாசிட்ஸை க்ளோஸ் பண்ணி பணத்தை இப்படி எடுத்துட்டு போறாங்க. அப்படி திடீர்னு பணத்தை அவ்வளோத்தையும் எடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னா, நமக்கு கண்டிப்பா என்ன வரும்? ஃபண்டிங் ரிஸ்க் மூலியமா நமக்கு லிக்விடிட்டி ரிஸ்க் வரும்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா டைம் ரிஸ்க்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டைம் ரிஸ்க்ல என்ன சொல்றாங்கன்னா, ரிஸ்க் அரைசஸ் ஃப்ரம் த நான் ரெசிப்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கேஷ் இன்ஃப்ளோஸ். ஓகேங்களா? எக்ஸ்பெக்டட் கேஷ் இன்ஃப்ளோஸ். டைம் ரிஸ்க் எப்படி வரும்ன்றாங்க, நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் கேஷ் இன்ஃப்ளோ, அதாவது நமக்கு என்னன்னா மாசம் நமக்கு இஎம்ஐ வரணும். பேங்க்ல நம்ம லோன் கொடுத்துருப்போம் நிறைய. அப்போ மாசம் நமக்கு வந்து இஎம்ஐ வரணும். அப்படி இஎம்ஐ வராமல் போயிடுச்சுன்னு சொன்னா, இஎம்ஐயை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இஎம்ஐ வராமல் போயிருச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கேஷ் இன்ஃப்ளோ வரல. ஓகேங்களா? அப்படி நிறைய அமௌண்ட் வந்து வராமல் போச்சு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வந்து ஒரு டைம் ரிஸ்க் வரும். அந்த டைம் ரிஸ்க்னால லிக்விடிட்டி ரிஸ்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா கால் ரிஸ்க். ஓகேங்களா? கால் ரிஸ்க் எப்போ வரும்? கால் ரிஸ்க் அரைசஸ் when the bank is suddenly called upon to make an unexpected payment. ஓகேங்களா? ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பேமெண்ட் பண்றதுக்கு பேங்க் இஸ் கால்ட் அப்பான்னு சொல்றாங்க. இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்போன்னா பேங்க் வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து பேங்க் வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. எதெல்லாம் பேங்க் கேரண்டி கொடுக்குறாங்க, லெட்டர் ஆஃப் கிரெடிட் மூலியமா கொடுக்குறாங்க. இப்படி இந்த மாதிரி பல விதத்துல வந்து பேங்க் வந்து கேரண்டி பண்ணுது. பொதுவா என்ன அவங்க மீன் பண்ணி கொடுக்குறாங்க, நான் வந்து இவருக்கு கேரண்டி கொடுக்குறேன், இவர் வந்து பணத்தை வந்து உங்களுக்கு செட்டில் பண்ணுவாருன்னு சொல்லி தான் பேங்க் வந்து கேரண்டி கொடுக்குது. ஆனா ஒருவேளை தவறுதலா யாருக்கோ கொடுத்துட்டோம், பேங்க் வந்து கேரண்டி கொடுத்துட்டோம், அப்படி கொடுத்ததுனால நம்ம வந்து கொடுத்த கேரண்டிக்காண்டி நம்ம கேஷ் கெட்டுற மாதிரி ஒரு நிலைமை வருது அப்படின்றப்போ அதை வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கால் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை வந்து கால் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த 3 ரிஸ்க்னாலையும் என்ன ரிஸ்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க? லிக்விடிட்டி ரிஸ்க் வரும்னு சொல்றாங்க. ஃபண்டிங் ரிஸ்க்னாலையும் வரும், டைம் ரிஸ்க்னாலையும் வரும், கால் ரிஸ்க்னாலையும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன ரிஸ்க்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்னு சொல்றாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? மாறிக்கிட்டே இருக்கிறப்போ நிறைய சமயத்தில் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுறது பாசிட்டிவாகவும் பேங்கை இம்பாக்ட் பண்ணலாம், நெகட்டிவாகவும் இம்பாக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? ரிஸ்க்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ரிஸ்க்கை பற்றி பேசுகிறப்போ நம்ம பேங்க்கை வந்து நெகட்டிவாக எப்படி வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுறதுனால எப்படி நமக்கு இம்பாக்ட் நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்கில் வந்து என்னென்ன மாதிரிலாம் வரலாம் அப்படின்னு சொன்னால் கேப் ஆர் மிஸ்மேட்ச் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கேப் ஆர் மிஸ்மேட்ச் ரிஸ்க் அப்படின்னா ரிஸ்க் காஸ்ட் பை ஹோல்டிங் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் தட் வில் ரீப்ரைஸ் ஆர் மெச்சூர் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். ஓகேங்களா? அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் தட் வில் ரீப்ரைஸ் ஆர் மெச்சூர் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வந்து இது மெச்சூர் ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம எக்ஸாம்பிள்லேயே பார்ப்போம், அப்போ நம்ம கிளியர் கட்டாக புரியும். அதாவது என்னன்னு சொன்னால், ஒரு 2 இயர் லோன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? எவ்வளவு ஃபிக்ஸட் ரேட் வந்து 9% கொடுத்துருக்கோம். ஃபிக்ஸட் ரேட் வந்து 9% வச்சு நம்ம வந்து ஒரு 2 இயருக்கு ஒரு லோனை கொடுத்துட்டோம். இதை வந்து எங்கேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு 6 மாத டெபாசிட்லேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 6 months டெபாசிட்லேருந்து நம்ம சோர்ஸ் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு இந்த டெபாசிட் வந்து நம்ம ஒரு 8% உங்களுக்கு கொடுக்குறோம்னு வச்சுப்போம். ஒரு 8%ல இந்த டெபாசிட் கொடுத்துருக்கோம், அதை வாங்கி 9% கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், திடீர்னு பார்த்தா 6 மாதம் கழிச்சு இந்த டெபாசிட் வந்து க்ளோஸ் ஆயிடும். 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த டெபாசிட் க்ளோஸ் ஆயிரும். ஆனால் இந்த லோன் இன்னும் முடிஞ்சிருக்காது. 6 மாதத்துக்கு அப்புறம் டெபாசிட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆயிடுச்சு? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு.
சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். திடீர்னு ஒரு 1% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்ப இதுவுமே 9%க்கு வந்துரும். 6 மாசம் கழிச்சு நம்ம புதுசா ஏதாவது டெபாசிட் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, புதுசா நம்ம டெபாசிட் வாங்குறோம்னு சொன்னா, அப்படி நம்ம வாங்குற டெபாசிட்டுக்கு வந்து நம்ம 9% இன்ட்ரெஸ்ட் குடுக்குற மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப இங்க நம்ம வாங்குற டெபாசிட்டுக்கு 9% குடுக்குறோம். குடுத்த லோனும் 9% அப்படின்றப்போ, நமக்கு வந்து எந்த எந்த விதமான ப்ராஃபிட்டும் கிடையாது. இது நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு லாஸ் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு வர்ற மிஸ்மேட்ச் தான் வந்து கேப் ஆர் மிஸ்மேட்ச் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பேசிஸ் ரிஸ்க். ஓகேங்களா? இந்த பேசிஸ் ரிஸ்க் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா, risk that the interest rate benchmarks used for pricing assets and liabilities move in different magnitudes. ஓகேங்களா? இதுல மெயினா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வந்து லோன் குடுக்குறோம் அப்படின்னா, அது எல்லாத்தையும் எதோட லிங்க் பண்றோம்? இந்த ரெப்போ ரேட் இருக்குது பார்த்தீங்களா? அதோட வந்து நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுப்போம். இப்ப வந்து ரெப்போ ரேட் வந்து திடீர்னு குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, திடீர்னு ரெப்போ ரேட் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, நமக்கு என்னது லாஸ். ஏன் நம்ம வந்து என்ன பண்ணி வச்சிருப்போம்? இப்போ வந்து ஏதோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெப்போ ரேட் வந்து ஒரு 4% 5% இருக்குது அப்படின்னு சொன்னா, அது கூட நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஒரு மார்ஜினுக்கு ஒரு 4% 5% ஆட் பண்ணி ஒரு 9% 10% இந்த மாதிரி நம்ம லோன் குடுத்துட்டு இருப்போம். ஸோ இந்த ரெப்போ ரேட் நமக்கு வந்து குறைய குறைய என்ன ஆகும்? நம்மளுடைய நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டும் வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பேசிஸ் ரிஸ்க்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து பேசிஸ் ரிஸ்க்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எம்பெடட் ஆப்ஷன் ரிஸ்க்னு சொல்றாங்க. எம்பெடட் ஆப்ஷன் ரிஸ்க்னு சொல்றாங்க. ஸோ எம்பெடட் ஆப்ஷன் ரிஸ்க்னா என்னது? ரிஸ்க் தட் கஸ்டமர்ஸ் வில் எக்ஸசைஸ் சாய்ஸஸ் லைக் ரீபேயிங் லோன்ஸ் ஆர் பெர்மனன்ட்லி வித்ட்ராயிங் டெபாசிட்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட்ஸ். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட்ல மூவ்மெண்ட் வருது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் வருது. வந்தது என்ன பண்ணிடுறாங்க நம்ம மக்கள் தெளிவா, நம்மள்ட்ட லோன் வாங்கியிருக்காங்க. நம்மள்ட்ட லோன் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு 9%க்கு நம்மள்ட்ட லோன் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, லோன் இன்ட்ரெஸ்ட்லாம் குறையுது. அப்ப என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு பார்த்தா மொத்தமா மொத்தமா இந்த லோன வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, மொத்தமா ரூபா குடுத்து இந்த லோன க்ளோஸ் பண்ணிட்டு, பக்கத்துல ஏதாவது ஒரு பேங்க் வந்து 8%க்கு லோன் குடுக்குறாங்கன்னு சொன்னா, என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு இங்க தாவிடுவாங்க மக்கள். ஸோ இப்படி ஒண்ணு நடக்கலாம். அப்படி இல்லன்னா, நம்ம டெபாசிட் குடுத்துருக்கோம். நம்ம டெபாசிட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு 7% குடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இன்னொரு பேங்க்ல 8% 8.5% குடுக்குறாங்கன்னு சொன்னா, ஸோ இத க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பேங்க்குக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுறப்போ, காம்படிட்டர் டக்குன்னு அத மாத்துறாங்க அப்படின்ற பட்சத்துல, டக்குன்னு வந்து ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு போறது மாரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எம்பெடட் ஆப்ஷன் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எம்பெடட் ஆப்ஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஈல்டு கர்வ் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஈல்டு கர்வ் ரிஸ்க் அப்படின்னு சொன்னா, ரிஸ்க் தட் அரைசஸ் வென் assets and liabilities are priced using benchmarks of different maturities. ஓகேங்களா? அதாவது இந்த அசட்டையும் லைபிலிட்டியும் நம்ம எதை வச்சு பிரைஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னா, ரெண்டு வேற வேற மெச்சூரிட்டி இருக்கிற பெஞ்ச் மார்க்ஸை வச்சு நம்ம வந்து பிரைஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. அதை நம்ம உதாரணம் பார்ப்போம், அப்போ தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து லோன் கொடுக்குறோம். லோனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 364 டே ட்ரெஷரி பில்லை வச்சு நம்ம வந்து அந்த ரேட்டை லிங்க் பண்ணி நம்ம வந்து லோன் கொடுத்துறோம். 364 டே ட்ரெஷரி பில் வச்சு கொடுத்துட்டோம். நம்ம டெபாசிட் வந்து எதை வச்சு கொடுத்துருக்கோம்? 91 டே ட்ரெஷரி பில்லை வச்சு நம்ம வந்து டெபாசிட்டுக்கு லிங்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த 91 டே ட்ரெஷரி பில் வந்து 3 மந்த்ஸ்ல மாறிடும். 3 மந்த்ஸ்ல சீக்கிரமாவே மாறிடும். அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சீக்கிரமாவே இன்க்ரீஸ் ஆயிரும். இங்க இந்த 91 டே ட்ரீ பில் கொடுத்துருக்கிறதுல 3 மந்த்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இங்க இன்க்ரீஸ் ஆயிரும். இங்க இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்? நம்ம கொடுத்துருக்க டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? 91 டே ட்ரெஷரி பில்லுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்போ, அதுவும் 3 மாசத்துலேயே மாறுறப்போ டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிரும். ஆனா நம்ம லோனை வந்து பாத்தீங்கன்னா எதோட லிங்க் பண்ணி வச்சிருக்கோம்? 364 நாள் டி பில் கூட லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி லிங்க் பண்ணி வச்சோம்னு சொன்னா என்ன ஆகும்? 1 இயர் கழிச்சு தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும். ஓகேங்களா? 1 இயர் கழிச்சு தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும்னு சொல்றாங்க. ஸோ அப்படி மாறிச்சு அப்படின்ற பட்சத்தில் டெபாசிட்டோட ரேட் கூடி இருக்கும், லோனோட ரேட் வந்து பெரிய லெவலில் கூடி இருக்காது. ஸோ அப்போ அந்த மாதிரி நடக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு லாஸ் வர்றதுக்கு, நமக்கு லாஸோ இல்லை ஒரு ரிஸ்க்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்ன்றப்போ, ரிஸ்க் தட் த ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் வில் ஹேவ் டு பி ரீஇன்வெஸ்டட் ஆர் ரீஃபண்டட் அட் அ லெஸ் ஃபேவரபிள் ரேட். ஓகேங்களா? நம்ம ஃபியூச்சரில் நமக்கு வர்ற பணத்தை வந்து நம்ம வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லைனா ரீஃபண்ட் பண்ணுறோம். ஆனால் ஒரு லெஸ் ஃபேவரபிள் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், நம்ம வந்து லோன் வந்து ஒரு 12%க்கு ஒரு லோன் கொடுத்துட்டு இருந்திருக்கோம், 12%க்கு வந்து ஒரு லோன் கொடுத்துட்டு இருக்கோம். அதை வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, கையில் கேஷ் வந்துருச்சு.
இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைஞ்சிருச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குறைஞ்சிருச்சு. அப்ப இந்த நேரத்தில நம்ம லோன் குடுக்குறப்போ, ஏற்கனவே 12%க்கு குடுத்துட்டு இருந்த லோன் வந்து, இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு 10%க்கோ, இல்லன்னா ஒரு 9%க்கோ குடுக்க வேண்டியிருக்கும். அப்ப இந்த ரீஇன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு வந்திருக்கிற இந்த கேஷ நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்றோம். இந்த ரீஇன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இல்ல. ஓகேங்களா? நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இல்ல அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி நமக்கு டெபாசிட்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு டெபாசிட்டுமே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, முன்னாடி வந்து ஒரு 6%க்கு நம்ம டெபாசிட் குடுத்துட்டு இருந்தோம். 6% வச்சு குடுத்துருக்கோம். இல்ல ஒரு 7% வச்சு குடுத்துருக்கோம். அது குளோஸ் ஆகுது. நம்ம அப்ப திருப்பி ரீஃபண்ட் நம்ம திரும்ப வாங்குறோம். திரும்ப நம்ம ரீஃபண்ட் வாங்குறோம். அப்ப ரீஃபண்ட் வாங்குறப்போ, இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிருச்சுன்னு சொன்னா, அவங்க என்ன கேட்பாங்க? 8% குடுங்க. இல்லன்னா 9% குடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ, இப்ப இதுல வந்து நமக்கு ஒரு ரிஸ்க் வருது பார்த்தீங்களா? ஸோ, இந்த ரிஸ்க் தான் என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, ரீஇன்வெஸ்ட்மென்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ரீஇன்வெஸ்ட்மென்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மார்க்கெட் ரிஸ்க். ஓகேங்களா? மார்க்கெட் ரிஸ்க்க பொறுத்தவரைக்கும் சொல்றாங்க, ரிஸ்க் தட் த வேல்யூ ஆஃப் அன் அசெட் வில் டிக்ரீஸ் டியூரிங் த ஹோல்டிங் பீரியட். ஓகேங்களா? மார்க்கெட் ரிஸ்க்ல வந்து நெறைய விஷயம். அதாவது இப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இதுவுமே ஒரு விதத்துல மார்க்கெட் ரிஸ்க்ல கூட சேர்த்து சொல்லலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதுலயும் இன் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இந்த மார்க்கெட் ரிஸ்க்லயே சேர்த்து சொல்ல முடியும். அது போக பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னலாம் சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஃபாரெக்ஸ் ரிஸ்க் இருக்கு பார்த்தீங்களா? அது சொல்றாங்க. மார்க்கெட் லிக்விடிட்டி ரிஸ்க் சொல்றாங்க. அப்புறமா நம்ம வந்து ஏதோ ஒரு அசெட் இப்ப நம்ம வந்து கையில வந்து ஒரு ஷேர் வச்சிருக்கோம். இல்லன்னா பாண்ட் வச்சிருக்கோம். வெளியில இருக்கிற மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்னால இந்த ஷேர் பிரைஸோ, இந்த பாண்ட் பிரைஸோ குறையுது பார்த்தீங்களா? மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால டிமாண்ட்னாலயும், சப்ளை டிமாண்ட்னாலயும் இந்த மார்க்கெட் பிரைஸோ, இந்த பாண்ட் பிரைஸோ குறையுது பார்த்தீங்களா? ஸோ இதையுமே வந்து இத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மார்க்கெட் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. இன்டர்னல் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுவுமே மார்க்கெட் ரிஸ்க்குள்ள சொல்றாங்க. ஓகேங்களா? அதையும் மார்க்கெட் ரிஸ்க்குள்ள சொல்றாங்க. அது போக ஃபாரெக்ஸ் ரிஸ்க் சொல்றாங்க. ஃபாரெக்ஸ் ரிஸ்க் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு டாலரோட ரேட் இந்திய மதிப்போட வைக்கிறப்போ அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப அத வந்து நம்ம ஹெட்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா ஹெட்ஜ் பண்ணாம விட்டோம்னு சொன்னா, அதனால நமக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத வந்து ஃபாரெக்ஸ் ரிஸ்க்ன்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மார்க்கெட் லிக்விடிட்டி ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. இந்த மார்க்கெட் லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னு சொன்னா என்னன்னா, நம்ம வந்து நெறைய நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ஏதாவது ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம். இல்ல வேற ஏதோ ஒரு பாண்ட் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அத வந்து நம்ம வந்து மார்க்கெட்ல கொண்டு போய் விக்கிறதுக்கு வசதியா இருக்கணும். மார்க்கெட்ல கொண்டு போய் அத நம்ம விக்க போறோம் செல் பண்றதுக்கு போறோம் அப்படின்றப்போ, யாருமே அத வாங்குறதுக்கு ரெடியா இல்ல. யாருமே அங்க மார்க்கெட்ல வாங்குறதுக்கு ஆளே இல்ல அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னா, நம்ம என்ன ஆகும்? நமக்கு நமக்கு வந்து அதாவது லிக்விடபிளா ஆகாது. நமக்கு கையில திரும்ப பணம் வராது. அந்த ஷேரையோ, பாண்டையோ நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இத தான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மார்க்கெட் லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, கிரெடிட் ரிஸ்க். ஓகேங்களா? இந்த கிரெடிட் ரிஸ்க்ல வந்து என்னன்னா, நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாரி பாரோவர் வந்து பணத்த குடுக்காம போறாரு. நம்ம பாரோ பண்றாரு நம்மள்ட்ட. அவர் வந்து நமக்கு பணத்த திரும்ப தராம போயிட்டாருன்னு சொன்னா, நமக்கு வந்து கிரெடிட் ரிஸ்க் வரும். ஓகேங்களா? 1. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கவுண்டர் பார்ட்டி ஃபெயில்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கவுண்டர் பார்ட்டி ஃபெயில்ஸ் அதாவது இப்போ வந்து நம்ம ஓவர் நைட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பேங்க் இருக்காங்க இல்லைங்களா? ஸ்டேட் பேங்க் இருக்காங்க, கனரா பேங்க் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டேட் பேங்க் அப்ப கனரா பேங்க் வந்து ஓவர் நைட்ல ஏதோ பணம் தேவைப்படுது. நைட்டு ஓவர் நைட் மட்டும் ஒரு 100 crores தேவைப்படுதுன்னு சொன்னா, ஸ்டேட் பேங்க்ட்ட இருந்து லோன் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த மார்னிங் வந்து அந்த ஆப்ளிகேஷன வந்து அவங்க வந்து பூர்த்தி பண்ணணும். கனரா பேங்க் வந்து 100 crores வந்து திரும்ப ரீபே பண்ணணும். சப்போஸ் பே பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதுதான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு கான்ட்ராக்ட்டுக்குள்ள நம்ம போறப்போ, அந்த கவுண்டர் பார்ட்டி வந்து அந்த ஆப்ளிகேஷன சரி பண்ணாம நிறைவேற்றாம போறாங்கன்றப்போ, அத வந்து ஒரு கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ஆப்ரேஷனல் ரிஸ்க். ஓகேங்களா? ஆப்ரேஷனல் ரிஸ்க் அப்படின்றது வந்து என்னன்னு சொன்னா, நமக்கு தெரியும் இல்லைங்களா? இது வந்து எதுலருந்து வருது அப்படின்னு சொன்னா, இந்த ஃப்ராடு, அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னலா ஏதாவது ஈவென்ட்ஸ் பெருசா நடந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல, அந்த மாரி விஷயங்கள்ல வர்றது தான் அந்த ஆப்ரேஷனல் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃப்ரம் இன்அடிக்வேட் ஆர் ஃபெயில்டு இன்டர்னல் ப்ராசஸ் வச்சிருக்கிற ப்ராசஸ் சரியில்ல, மக்கள் சரியில்ல, சிஸ்டம் சரியில்ல. ஸோ இந்த மாரி விஷயம் எக்ஸ்டர்னல் ஈவென்ட்ஸ் ஏதாவது ஒரு எர்த்குவேக்கோ இந்த மாரி ஏதாவது ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அதனால வர ரிஸ்க் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆப்ரேஷனல் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து டிரான்சாக்ஷனல் ரிஸ்க்ன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அது டிரான்சாக்ஷனல் ரிஸ்க் தான் ஃப்ராட் அந்த மாரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதுலேருந்து வர்றது தான் டிரான்சாக்ஷனல் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க்னா நம்ம முன்னாடி பார்க்குறப்ப பார்த்தோம். என்ன என்ன பண்ணுவாங்க, நமக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கேஒய்சி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆன்டி மணி லாண்டரிங் இந்த மணி லாண்டரிங் பிரச்சனை இருக்குது. அத வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி கேஒய்சி வந்து கரெக்ட்டா நீங்க கம்ப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேங்க்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்க. ஆனா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன வந்து சரியா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணாம என்ன ஆயிடுது, ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறாங்க. ஃபினான்ஷியல் யூனிட்லேருந்து வந்து புடிக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்லேருந்து வந்துடுறாங்க. ஏதோ தப்பு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. அப்ப இதனால என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆர்பிஐலேருந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது
பெனால்ட்டியோ ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கம்ப்ளை பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த கம்ப்ளை பண்ணாமல் வர்றதுனால வர ரிஸ்க் தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கம்ப்ளைன்ஸ் ரிஸ்க்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கம்ப்ளைன்ஸ் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க். ஓகேங்களா, ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு புதுசாக வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுறோம், அந்த இது வந்து ஒழுங்காக செயல்படாமல் போகுது. அதாவது என்னன்னா, உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு மொபைல் ஆப் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். மொபைல் ஆப் வந்து நம்ம ரெடி பண்ணலாம், மொபைல் ஆப் ரெடி பண்ணி அது மூலியமா நிறைய கஸ்டமர்ஸை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். ஆனால் அந்த மொபைல் ஆப்புக்குன்னு சொல்லிட்டு நம்ம பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பெரிய லெவலில் பண்ணுறோம். எவ்வளோ அமௌண்ட்டும் பெருசாக போட்டு நம்ம மொபைல் ஆப்பும் சூப்பராக பண்ணி பண்ணி வச்சிட்டோம். கடைசியில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த மொபைல் ஆப் பெரிய ஃப்ளாப்பு, கஸ்டமர்ஸ் கிட்ட பெரிய வரவேற்பு இல்லை, யாரும் இதை பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போட்ட பணம் எல்லாமே இதில் வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, நம்ம வந்து இப்போ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஆன்டி மணி லாண்டரிங் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்றப்போ என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே ஏதாவது ஒரு பெனால்ட்டி ஏதாவது போடுறாங்க அப்படின்னு சொன்னால், பெனால்ட்டி ஏதாவது போடுறாங்கன்னு சொன்னால் இது வந்து அடுத்த நாள் நியூஸ் பேப்பர், சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக ஃப்ளாஷ் ஆகிடும். அப்படி ஃப்ளாஷ் ஆகிறப்ப என்ன ஆகும், நம்ம 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 பேங்க் மேலே இருக்கிற நல்ல பேர் வந்து கெட்டு போகும். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், யூனிட் 15. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், யூனிட் 15 வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரெடிட் ரிஸ்க் பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா, கிரெடிட் ரிஸ்க் பற்றி பேசுகிறாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதாவது ஃபஸ்ட்டு அந்த யூனிட் 11 பார்க்குறப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கிரெடிட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அதை மெஷர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, மெஷர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அதை மானிட்டர் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் பார்த்துருந்தோம் இல்லைங்க, ரிஸ்க் மிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம ஸ்டெப்ஸ் பார்த்துருந்தோம் இல்லைங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த யூனிட் 15, 6 இதுலலாம் என்ன வரும்னு சொன்னால் அந்த கிரெடிட் ரிஸ்க்கு, அதுக்கப்புறமா ஆப்ரேஷனல் ரிஸ்க்கு, மார்க்கெட் ரிஸ்க்கு, இந்த மாதிரிலாம் வரிசையாக ரிஸ்க் வந்து ஒரு யூனிட்லேயுமே பேசுகிறாங்க. ஒரு யூனிட்லேயுமே இந்த மார்க்கெட் ரிஸ்க்கு, கிரெடிட் ரிஸ்க்கு, ஆப்ரேஷன் ரிஸ்க்குன்றதை பற்றி தனித்தனியாக பேசுகிறாங்க. அப்படி அவங்க தனித்தனியாக பேசுகிறப்ப அவங்க எதெல்லாம் எந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஒரு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு இருக்குதுன்னா அதில் வந்து ரிஸ்க்கை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம், அதில் ரிஸ்க்கை எப்படி மெஷர் பண்ணுவோம், அதில் ரிஸ்க்கை எப்படி மிட்டிகேட் பண்ணுவோம், அதில் எப்படி மானிட்டர் பண்ணுவோம், எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க்குக்கும் பேசியிருக்காங்க. மார்க்கெட் ரிஸ்க்கு பேசியிருக்காங்க, கிரெடிட் ரிஸ்க்கு பேசியிருக்காங்க, ஆப்ரேஷனல் ரிஸ்க்கு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா யூனிட்லையுமே அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நான் இப்போ இதில் வந்து என்னென்னா நம்ம கிரெடிட் ரிஸ்க்கில் டேரெக்டாக அந்த கிரெடிட் ரிஸ்க் மிட்டிகேஷன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க. அந்த நம்ம கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ் வச்சு தான் பேசியிருக்காங்க. ஸோ மற்றது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதனால் நான் கிரெடிட் ரிஸ்க் மிட்டிகேஷன்லேருந்து போயிடுறேன். கிரெடிட் ரிஸ்க் மிட்டிகேஷன்னா என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒருத்தருக்கு லோன் கொடுக்குறோம், அந்த லோன்லேருந்து வர ரிஸ்க்கை எப்படி நம்ம குறைச்சிக்கலாம், எப்படி நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, எந்த மாதிரி நம்மளால் குறைக்க முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் சொல்கிறாங்க. என்னெல்லாம் வழிமுறைகள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து செக்யூரிட்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த செக்யூரிட்டைசேஷன் அப்படின்னா என்னது, இப்போ வந்து நம்ம வந்து நிறைய கார் லோன் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, இங்கே வந்து பேங்க்ன்றது யாராக இருப்பாங்கன்னா ஆரிஜினேட்டராக இருக்கிறாங்க. இப்போ பேங்க் வந்து நிறைய வந்து கார் லோன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, பேங்க் வந்து நிறைய கார் லோன் கொடுத்துட்றாங்க. இப்போ இதெல்லாம் என்னவா இருக்குது, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், இல்லிக்விட் லாங் டேர்ம் அசெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ கார் லோன் கொடுத்துருக்கீங்க, இது வந்து ஒரு 5 வருஷத்துலேருந்து ஒரு 7 வருஷத்துக்கு நீங்கள் இந்த லோன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால், 5 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்கு இந்த லோன் கொடுத்துருக்கீங்கன்னா இது வந்து இல்லிக்விட், உடனே உங்களுக்கு கேஷ் கிடைக்காது. அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உடனே நமக்கு கேஷாக கிடைக்காது. இது வந்து நமக்கு வந்து அசட்டாகவே இருந்துகிட்டு இருக்கும். மாதம் நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருக்கும், ஒரு லாங் டேர்ம் அசட்டாக இருந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, அப்போ இதில் வந்து ஒரு ரிஸ்க்கும் இன்வால்வ் ஆகிருக்குது. கார் லோன் வராமல் போகிறதுக்கான ஒரு ரிஸ்க்கும் இன்வால்வ் ஆகிருக்குது. உடனே நமக்கு கையில் பணமும் இல்லை. அப்படி இருக்கிற டைமில் இந்த ரிஸ்க்கை வந்து இவங்க எப்படி வந்து இதை அவாய்ட் பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இந்த பேங்க்னு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை வந்து ஆரிஜினேட்டர்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் எஸ்பிவின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வேற ஒரு பேங்கோ இல்லைன்னா இவங்களோட சப்சிடரி அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க ஒரு எஸ்பிவி மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த கார்ல எல்லாத்தையும் மொத்தமாக பூல் பண்ணிக்கிறாங்க. ஒரு 100 கோடி ரூபாய்க்கு 100 கோடி ரூபாய் மதிப்புக்கு கார் லோன் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் இந்த எஸ்பிவி கிட்ட இந்த கார் லோன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, ஒரு எக்ஸ் பேங்க் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ் பேங்க் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கார் லோன் பூராத்தையும் இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் கிட்ட கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து இந்த கார் லோன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாஸ் த்ரூ சர்டிஃபிகேட்ஸாக மாற்றிடுறாங்க. ஓகேங்களா, பாஸ் த்ரூ சர்டிஃபிகேட்ஸ்னால் என்னென்னா சின்ன வேல்யூக்கு மாற்றிடுறாங்க. சின்ன வேல்யூவாக பிரித்து யாருக்கு கொடுத்துட்றாங்க, இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துட்றாங்க. இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா, இந்த கார் லோன் ஒன்றுக்கும் ரீபேமெண்ட் பண்ண வருவாங்க இல்லைங்களா,
கார் லோன் ஒன்றும் வாங்கியிருக்கவங்க வந்து பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் மாதம் மாதம் ரீபேமெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போ இந்த பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ரீபேமெண்ட் பண்ணுறப்போ இந்த இன்வெஸ்டர்ஸுக்கு அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. அந்த பணத்தை பிரித்து பிரித்து கொடுத்துருவாங்க. எவ்வளோ பாசிட்டிவ் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் செக்யூரிட்டைசேஷன் சொல்கிறாங்க. இந்த செக்யூரிட்டைசேஷனால என்ன ஆகும்? கார் லோன் வந்து நம்மளோட புக்ஸ்லேருந்து இந்த கார் லோன் வெளியே போயிடும். ப்ளஸ் நமக்கு கேஷ் கிடச்சிரும், உடனடியாக கேஷ் கிடச்சிரும். ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் செக்யூரிட்டைசேஷன் சொல்கிறாங்க. இந்த செக்யூரிட்டைசேஷனில் சில கீ டேர்ம்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அது என்னன்னா கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க. அது என்னது கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் ஃபீச்சர் டு ஆட் ப்ரொடெக்ஷன் ஃபார் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அதை எப்படி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பேங்க் வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பேங்க் தான் ஆரிஜினேட்டராக இருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்களாம், முதல் 5% லாஸ் வரும் பார்த்தீங்களா? கார் லோனை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம், கார் லோனை வந்து செக்யூரிட்டைஸ் பண்ணி வெளியில் ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் முதல் 5% லாஸ் வருது பார்த்தீங்களா? கார் லோன்லேருந்து முதல் 5% லாஸ் வர்றதை மட்டும் அந்த பேங்க்கே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க சொல்கிறாங்க. பேங்க்கே அக்செப்ட் பண்ணிப்பாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிளீனப் கால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கிளீனப் கால்னு சொல்கிறாங்க. கிளீனப் கால் அப்படின்னு சொன்னால் an ஆப்ஷன் டு எண்ட் த செக்யூரிட்டேஷன் ஸ்ட்ரக்சர் ஏர்லியராகவே செக்யூரிட்டேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு 90% ஒரு 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 செக்யூரிட்டைசேஷன் பண்ணி 90% வந்து மக்கள் வந்து பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ரீபே பண்ணிட்டாங்க. மிச்சம் ஒரு 10% தான் செக்யூரிட்டைசேஷன் இருக்குது அப்படின்றப்போ அந்த பேங்க் என்ன பண்ணிடுறாங்க, அந்த மிச்சம் 10% அவங்களே வாங்கிடுறாங்க. ஓகேங்களா? அவங்களே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த இந்த சின்ன பூலை வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இந்த 10% மட்டும் பூலை வச்சு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றதுனால எஃபிஷியண்டாக இருக்காதுன்றதுனால என்ன பண்ணிடுறாங்க, இந்த 10% வரும்போது அதை வந்து இவங்களே வாங்கிக்கிறாங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கிளீனப் கால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கிளீனப் கால்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து மினிமம் ரிட்டென்ஷன் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஆர்ஆர், மினிமம் ரிட்டென்ஷன் ரிக்வயர்மெண்ட். அதாவது இப்போ வந்து எல்லா பேங்க்கும் கார் லோன், பைக் லோன் இந்த மாதிரி இருக்கிறத செக்யூரிட்டைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது செக்யூரிட்டைஸ் பண்ணுறப்போ இந்த செக்யூரிட்டைஸ் பண்ணலான்ற ஆப்ஷன் இருக்குதுன்றக்காண்டி நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒருத்தவங்களும் கார் லோனை கொடுத்து அது வந்து சரியாக இருக்கிற லோனாக கொடுத்துடக்கூடாது. அப்போது எப்போ எந்த மாதிரி ஒரு நிலைமையில் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் ஒரு பங்கு அந்த செக்யூரிட்டைசேஷனில் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா தான் பேங்க் வந்து ஒழுங்காக லோன் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா செக்யூரிட்டைசேஷன்ற ஃபீச்சர் இருக்குது, நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு லோனை கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னு நினச்சிடக்கூடாதுன்றனால ஆர்பிஐ வந்து என்ன வச்சிருக்காங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் மெச்சூரிட்டி ஆஃப் 24 months ஆர் லெஸ். ஒரு லோன் கொடுத்துருக்காங்க, அதோட மெச்சூரிட்டி வந்து 24 monthsோ அதுக்கு கீழேயோ, ஓகேங்களா, 24 monthsோ அதுக்கு கீழேயோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 5% செக்யூரிட்டைசேஷனில் அந்த பேங்க் வந்து ஹோல்டு வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. 5% வந்து அவங்க வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுவே 24 monthsக்கு மேலே போயிருச்சு அப்படின்னு சொன்னால் 10% வந்து அந்த பேங்க் வந்து ஹோல்டு வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ புல்லட் ரீபேமெண்ட் கொடுக்குற மாதிரி லோன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அட் அ டைமில் திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுத்து லோனை க்ளோஸ் பண்ணலாம்னு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 10% அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் 10% வந்து மினிமம் வந்து அந்த பேங்க்கே வந்து அந்த ஆரிஜினேட்டரே வந்து ரிட்டென்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து கொலாட்டரலைஸ்டு லோன் அப்ளிகேஷன். ஓகேங்களா? கொலாட்டரலைஸ்டு லோன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, a specific and popular form of securitization where the underlying assets are a pool of commercial loans. ஓகேங்களா? இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் செக்யூரிட்டைசேஷன் தான். ஆனால் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, செக்யூரிட்டைசேஷனில் வந்து லோன்ஸ் எல்லாத்தையும் செக்யூரிட்டைஸ் பண்ணுறாங்கன்ட்டு. இங்கே எந்த லோனை பண்ணுறாங்கன்னு சொன்னால் கமர்ஷியல் லோன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து கமர்ஷியல் லோன்ஸ் எல்லாத்தையுமே பூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து இந்த கொலாட்டரலைஸ் லோன் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு வாட்டர் ஃபால் சொல்கிறாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை வாட்டர் ஃபால் மெக்கானிசம் சொல்கிறாங்க. அது எப்படின்னு சொல்கிறாங்க, சீனியர் டிரான்ஷேன்னு ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து AAA ரேட்டடாக இருக்குமா. அதுக்கடுத்து மெசனினி டிரான்ஷே, அது வந்து BBB ரேட்டட்னு சொல்கிறாங்க. அப்புறம் சப்பார்டினேட்டட் ஈக்விட்டி டிரான்ஷே, அது வந்து அன்ரேட்டட்னு சொல்கிறாங்க. இந்த 3 விதமாக அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3 விதமாக செக்யூரிட்டைஸ் பண்ண ப்ராடக்ட்டை வந்து இவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சீனியர் டிரான்ஷே இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்கும், சேஃபஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லார்ஜாக இருக்குது, சேஃபாக இருக்குதுன்னு சொன்னாலே இங்கேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன் வந்து கம்மியாக தான் இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? லார்ஜாக இருக்குது, சேஃபாக இருக்குனாலே கிடைக்கிற ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஏதாவது ஒரு லோன் வந்து சரியாக வரல, 20 கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து செக்யூரிட்டைஸ் பண்ணியிருக்கோம். 20 கோடி ரூபாய்க்கு 100 கோடி ரூபாய்க்கு செக்யூரிட்டைஸ் பண்ணி 20 கோடி ரூபா மாதம் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 20 கோடி ரூபா மாதம் வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 கோடியோ 10 கோடியோ வராமல் போகுது, 5 கோடியோ 10 கோடியோ வராமல் போகுது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் முதல்ல அந்த லாஸை வந்து யாருக்கு தள்ளுவாங்கன்னு சொன்னால் இந்த சப்பார்டினேட்டட் ஈக்விட்டி டிரான்ஷேட் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறவங்க. ஸோ இவங்க தலையில் தான் இதை கட்டுவாங்க. ஸோ லாஸ் வருதுன்றப்ப இவங்க தலையில் தான் முதல்ல கட்டுவாங்க.
அடுத்தபடியா யார் தலையில கட்டுவாங்கன்னு சொன்னா, இந்த மெசனினி டிரான்சிஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து மீடியம் சைடு டிரான்சிஷன் மீடியம் ரிஸ்க் எடுக்கிறவங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க தலையில கட்டுவாங்க. அதுக்கடுத்து தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சீனியர் டிரான்சிஷன். இந்த சீனியர் டிரான்சிஷன்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து பணம் குடுத்துருவாங்க. குடுக்காம இருக்க மாட்டாங்க. ஸோ முதல்ல யாருக்கு பணம் குடுப்பாங்கன்னா, சீனியர் டிரான்சிஷனுக்கு பணம் குடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து மெசனி டிரான்சிஷனுக்கு பணம் குடுப்பாங்க. அடுத்து சப்பார்டினேட்டட் ஈக்விட்டி டிரான்சிஷனுக்கு வந்து பணம் குடுப்பாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ். ஓகேங்களா, கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ்ன்றது என்னன்னா, இட் இஸ் பிரைவேட்லி நெகோஷியேட்டட் ஓவர் த கவுண்டர் ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட் சொல்றாங்க. இந்த கிரெடிட் ரிஸ்க் மிட்டிகேஷன்லேயே முதல்ல நம்ம பார்த்தது வந்து என்னன்னு சொன்னா, செக்யூரிட்டைசேஷன் மூலியமா நம்மள வந்து கிரெடிட்டை வந்து மிட்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னு, கிரெடிட் ரிஸ்க்கை குறைக்க முடியும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து எது மூலியமா குறைக்க முடியும்னு சொல்றாங்கன்னு சொன்னா, கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ் மூலியமா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ் மூலியமா சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னா, ஓவர் த கவுண்டர்ல ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட் பர்சனலாக அவங்களே போட்டுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பார்ட்டி டு ஒரு பார்ட்டி வந்து இன்னொரு பார்ட்டிக்கு கிரெடிட் ரிஸ்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இப்போ கிரெடிட் ரிஸ்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா பொதுவாக அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான். ஒரு பார்ட்டி வந்து உங்களோட கிரெடிட் ரிஸ்க் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 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 ப்ரீமியம் நீங்க பே பண்ற ப்ரீமியம்காகவோ ஒரு அமௌண்ட்டுக்காகவோ உங்களோட கிரெடிட் ரிஸ்க்கை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதுல ரெண்டு பார்ட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து ப்ரொடெக்ஷன் பையர்னு சொல்றாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ரொடெக்ஷன் செல்லர்னு சொல்றாங்க. இந்த ப்ரொடெக்ஷன் பையர்ன்றது யாரு? இன்சூரன்ஸ் வாங்குறவங்க. ஓகேங்களா, இன்சூரன்ஸ் வாங்குறாங்க. என்கிட்ட வந்து ஒரு 4-5 அசெட் இருக்குது, அந்த அசெட்டோட கிரெடிட் ரிஸ்க்கை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கொடுக்குறாங்க? ப்ரொடெக்ஷன் செல்லருக்கு கொடுக்குறாங்க. இந்த ப்ரொடெக்ஷன் செல்லர் தான் என்ன பண்றாரு? கிரெடிட் ரிஸ்க்கை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கிறேன், வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்குற ஆப்ஷன் கொடுக்குறாருல, அவர் தான் யார் சொல்றோம்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ப்ரொடெக்ஷன் செல்லர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, ப்ரொடெக்ஷன் செல்லர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவர் வந்து ஒரு ஃபீஸ் வாங்கிக்கிட்டு, நம்ம இன்சூரன்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ஃபீஸை வாங்கிக்கிட்டு அந்த கிரெடிட் ரிஸ்க்கை வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. யாரு? இந்த ப்ரொடெக்ஷன் செல்லர் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இதுல செட்டில்மெண்ட் வந்து எப்படி கொடுக்குறாங்க? சப்போஸ் இந்த கிரெடிட் ஈவெண்ட் வந்து நடந்துருச்சு, கிரெடிட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, கிரெடிட் ஈவெண்ட்னா என்னது? இந்த பணத்தை வாங்கினவர் பணத்தை கொடுக்காம போயிட்டாரு, டிஃபால்ட் பண்றாரு, இல்லைன்னா பேங்க்ரப்ட் ஆயிட்டாரு. ஸோ அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கிரெடிட் ஈவெண்ட்னு சொல்றாங்க. அப்படி ஒரு ஈவெண்ட் நடந்து போச்சுன்னு சொன்னா, செட்டில்மெண்ட் வந்து எப்படி பண்றாங்கன்னு சொன்னா, முதல்ல ஒன்று பிசிக்கல் செட்டில்மெண்ட். பிசிக்கல் செட்டில்மெண்ட்னா அந்த எந்த அசெட் வந்து டிஃபால்ட் ஆச்சோ அந்த அசெட்டை வந்து அந்த செல்லர் வந்து வாங்கிடுறாங்க. ஓகேங்களா, செல்லர்ட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிறோம். இதுவே கேஷ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க சொன்னா, அந்த அசெட் இருக்குது பாத்தீங்களா, அந்த அசெட்டுக்கு வந்து மார்க்கெட்ல மதிப்பு வந்து ஒரு அந்த அந்த அசெட் வந்து கொடுக்குறப்போ 100 கோடி. இப்போ மார்க்கெட்ல அதோட மதிப்பு வந்து 30 கோடி அப்படின்னு சொன்னா, அந்த மார்க்கெட் மதிப்பு 30 கோடி இருக்குல்ல, அதை மட்டும் கழிச்சிட்டு மிச்சம் 70 கோடி கொடுத்துருவாங்க. அசெட்டை வாங்க மாட்டாங்க, மிச்சம் 70 கோடியை கொடுத்துருவாங்க. அப்போ மார்க்கெட்ல வந்து நம்ம 30 கோடி ரூபாய்க்கு வித்துக்க முடியும், மிச்சம் லாஸ் ஆன 70 கோடியை வந்து இவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வந்து செட்டில்மெண்ட்னு சொல்றாங்க. அதுதான் வந்து கேஷ் செட்டில்மெண்ட். ஓகேங்களா, இது வந்து ரெண்டு டைப், பிசிக்கல் செட்டில்மெண்ட், கேஷ் செட்டில்மெண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப். இந்த கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்ன்றதும் கிரெடிட் டெரிவேட்டிவோட ஒரு டைப் தான். இதே பிரின்சிபிள்ஸ் தான் ஃபாலோ பண்ணுது. கிரெடிட் டெரிவேட்டிவோட ஒரு டைப் தான் சொல்றாங்க. அதாவது கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ்க்கு கீழே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ்க்கு கீழே நிறைய டைப்ஸ் இருக்கும். அதில் ஒன்று தான் கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப். ஓகேங்களா, கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்பிஐ வந்து சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னன்னா, யாரெல்லாம் செல்லராக இருக்க முடியும், யாரெல்லாம் பையராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் செல் பண்ணணும்? இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி இன்சூர் பண்ணுறோம், உங்களோட கிரெடிட் ரிஸ்க்கை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி யாரெல்லாம் அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், மேஜர் கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, எஸ்பிஐ, ஐசிஐசி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இவங்கெல்லாம் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இவங்களாம் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸ்மாலர் பேங்க்ஸும் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் இவங்கெல்லாம் வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து லார்ஜ் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸும் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து செல் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து நெட் ஓன் ஃபண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு சொன்னால் 500 crores மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெட் ஓன் ஃபண்ட்ஸ் வந்து 500 crores மேலே இருக்கணும். அதே மாதிரி யார் வந்து ப்ரொடெக்ஷன் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், லார்ஜ் ரெசிடென்ட் கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொடெக்ஷன் வந்து பை பண்ணிக்க முடியும் சொல்கிறாங்க. பை பண்ணிக்க முடியும். லார்ஜ் ரெசிடென்ட் கம்பெனிஸ் வித் நெட் ஒர்த் ஓவர் 500 crores மேலே இருக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப், இந்த கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் அப்படின்றது கிரெடிட் டெரிவேட்டிவ்ல ஒன்று, கிரெடிட் டெரிவேட்டிவ்ல ஒரு டைப். அதே மாதிரி டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப் அப்படின்றதும் கிரெடிட் டெரிவேட்டிவ்ல ஒரு டைப். ஓகேங்களா, கிரெடிட் டெரிவேட்டிவ்ல ஒரு டைப். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒன் ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட் வேர் ஒன் பார்ட்டி டிரான்ஸ்ஃபர்ஸ் த டோட்டல் எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் அசெட் டு அனதர் பார்ட்டி எஃபெக்டிவ்லி ஆஃப்லோடிங் ஆல் இட்ஸ் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். ஓகேங்களா, ஒரு எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 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 அசட்டோட மொத்த எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸையும் ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, எதுக்காக? அதோட ரிஸ்க்கை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறதுக்காக. இதை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம், நம்ம கிளியர் கட்டாக புரியும்.
அதாவது இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பாண்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒரு 50 கோடி ரூபாய் பாண்டு ஓகேங்களா. 50 crore பாண்டு ஏதோ ஒரு XYZ லிமிடெட் கம்பெனியும் கொடுத்துருக்காங்க. XYZ லிமிடெட் கம்பெனி வந்து 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள வந்து பாண்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த பாண்டை யார் வாங்கியிருக்கா? ஏபிசின்ற கம்பெனி வந்து அந்த பாண்டை வந்து வாங்கிட்டாங்க. 50 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள பாண்டை இவங்க வாங்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன, இந்த ஏபிசி கம்பெனிக்கு என்ன ஒரு பயம் வருது? இந்த 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த பாண்டை இந்த XYZ கம்பெனி நமக்கு பணத்தை திரும்ப தருவானா? அவங்களோட கடன் பத்திரத்தை நம்ம வாங்கிட்டோம். XYZ கம்பெனியோட கடன் பத்திரத்தை நம்ம வாங்கிட்டோம். ஆனால் கரெக்டாக மெச்சூரிட்டி பீரியடில் இந்த XYZ கம்பெனி வந்து 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த 50 கோடி ரூபாய் நமக்கு திரும்ப தருவானா? கூப்பான் ரேட் எல்லாம் போட்டு நமக்கு திரும்ப தருவானா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். ரெண்டாவது என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால் மார்க்கெட் ரிஸ்க் இருக்கும். மார்க்கெட் ரிஸ்க்னா என்ன ஆகும்? ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடக்கும். அந்த பாண்டோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாண்டோட வேல்யூ வந்து 1000 ரூபாய், ஒரு பாண்டோட வேல்யூவும் 1000 ரூபாய் 500 ரூபாய் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் வரும்போது 500 ரூபாய் வேல்யூலேருந்து திடீர்னு 200 ரூபாய் 300 ரூபாய் அந்த மாதிரி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி குறைஞ்சிச்சின்னு சொன்னால் அந்த ரிஸ்க்கை யார் எடுத்துப்பா? ஸோ 2 ரிஸ்க் இருக்குது. ஒன்று மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது, இன்னொன்று கிரெடிட் ரிஸ்க் இருக்குது ஓகேங்களா. இந்த 2 ரிஸ்கையும் நம்ம யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் இந்த டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப் அப்படின்ற கான்செப்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது ஓகேங்களா. இந்த டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 2 பார்ட்டி இருக்காங்க. ஒன்று வந்து ரிட்டர்ன் பேயரு, இன்னொன்று வந்து ரிட்டர்ன் ரிசீவர் ஓகேங்களா. இந்த ரிட்டர்ன் பேயர் தான் யார் பை பண்ணுறாங்க, இன்சூரன்ஸை பை பண்ணுறவங்க மாதிரி கிட்டத்தட்ட. இந்த ரிட்டர்ன் ரிசீவர் தான் செல்லர்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ப்ரொடெக்ஷனை செல் பண்ணுறவங்க ஓகேங்களா. இந்த இந்த ரிட்டர்ன் செல்லர் வந்து என்னத்தெல்லாம் வாங்கிக்கிறாருன்னு சொன்னால் இந்த பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாண்டோடைய கூப்பான் ரேட் இருக்கும் இல்லைங்களா. பாண்டோட கூப்பான் ரேட் அதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பாண்டோட கூப்பான் ரேட்டை இவங்க வாங்கிக்கிறாங்க. யார்? அந்த இன்சூரன்ஸை செல் பண்ணுறாங்க இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூப்பான் ரேட் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி மார்க்கெட் ப்ரைஸில் ஏதாவது இன்க்ரீஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாண்டு வந்து ஒரு பாண்டு நம்ம 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். திடீர்னு அந்த பாண்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி 1100 ரூபாய்க்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த ரூபாவும் யாருக்கு தான் போகும்? இந்த டோட்டல் இந்த ரிட்டர்ன் ரிசீவர் இருக்காங்க பார்த்தீங்களா, டோட்டல் ரிட்டர்ன் ரிசீவர் இருக்காங்களா பார்த்தீங்களா, இவங்களுக்கு தான் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டையுமே இவங்க வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மாதம் ஆல்டர்னேட் ரெஃபரன்ஸ் ரேட், அதாவது இந்த லிபோர் அப்படின்ற கான்செப்ட் எடுத்துட்டு இந்த ஆல்டர்னேட் ரெஃபரன்ஸ் ரேட்னு கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. ஓவர் நைட்டாக ஒரு பேங்க்கும் கடன் வாங்குறப்ப எவ்வளோ ரேட்லலாம் பண்ணுறாங்க, எவ்வளோ ரேட்டில் வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் ரேட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ரேட்டு கூட ஏதாவது ஒரு மார்ஜின் ரேட்டையும் வச்சு இந்த ரிட்டர்ன் ரிசீவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து மாதம் இந்த ரிட்டர்ன் பேருக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அப்படி தான் இந்த டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப் அப்படின்றது நடக்குது. இவங்க வந்து மந்த்லி இந்த டோட்டல் ரிட்டர்ன் ரிட்டர்ன் ரிசீவர் வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. பேயர் வந்து மந்த்லி அமௌண்ட்டும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்றாங்க? இந்த இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறமா அந்த அசெட்டில் மார்க்கெட் ப்ரைஸில் இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாத்தையுமே இந்த டோட்டல் ரிட்டர்ன் ரிசீவர் கையில் கொடுத்துட்றாங்க ஓகேங்களா. இந்த நம்ம கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து என்னென்னா கிரெடிட் ரிஸ்க் மட்டும்தான் அவாய்ட் பண்ணும். ஆனால் டிஆர்எஸை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் ரிஸ்கையும் அவாய்ட் பண்ணும், மார்க்கெட் ரிஸ்கையும் அவாய்ட் பண்ணும். 2 ரிஸ்கையுமே அவாய்ட் பண்ணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷனல் ரிஸ்க் ஓகேங்களா. இது வந்து யூனிட் 16 ஓகேங்களா. ஆப்ரேஷனல் ரிஸ்க் குவான்டிஃபிகேஷன் ஓகேங்களா. இதில் வந்து யூனிட் 16 வந்து ஆப்ரேஷனல் ரிஸ்க்கை பற்றி பேசுகிறாங்க. அதில் வந்து இந்த நம்ம எது பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஆப்ரேஷனல் ரிஸ்க்கை மெஷர் பண்ணுறதுல இருக்கிற பிரச்சனைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ரேஷனல் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் மெஷர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷனல் ரிஸ்க்கில் பொறுத்த வரைக்கும் ஃப்ராடு, சிஸ்டம் ஃபெயிலியர், ஹியூமன் எரர் இதெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து நம்ம எப்பப்போ நடக்கும், எத்தனை தடவை நடக்கும் அப்படின்றது வந்து நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போது இந்த ஆப்ரேஷனல் ரிஸ்க்கை எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து பேசல் 2 பேசல் 3 ஃப்ரேம் ஒர்க் மூலியமா சில 3 அப்ரோச்சஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அந்த அப்ரோச்சஸ் மூலியமா நம்ம வந்து ஆப்ரேஷனல் ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேபிட்டல் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேபிட்டல் செட் அசைட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கு என்னென்ன ஆப்ரேஷன் அது கொடுத்துருக்காங்க? பேசிக் இண்டிகேட்டர் அப்ரோச், ஸ்டாண்டர்டைஸ் அப்ரோச், அட்வான்ஸ் மெஷர்மெண்ட் அப்ரோச்னு சொல்லி 3 அப்ரோச்சஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஓகே, இல்லை பேசிக் இண்டிகேட்டர் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிடுறாங்க சொன்னால் ஆப்ரேஷனல் ரிஸ்க்கை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஆவரேஜ் ஆனுவல் கிராஸ் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா. ஆனுவல் கிராஸ் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆனுவல் கிராஸ் இன்கமில் 3 இயர்ஸ் கடைசியாக லாஸ்ட் 3 இயர்ஸோடைய ஆனுவல் கிராஸ் இன்கமோட ஆவரேஜ் எடுத்துருங்க. லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜ் ஆனுவல் கிராஸ் இன்கம், லாஸ்ட் 3 இயர்ஸோடைய ஆவரேஜ் ஆனுவல் கிராஸ் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஆவரேஜ் எடுத்துக்கணும். அதோட ஆவரேஜ் எடுத்துக்கிட்டு 15%, அதோட 15% நம்ம கண்டுபிடிச்சிடணும். இந்த 15% வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ஃபான்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இதோட 15% கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த 15% வந்து நீங்கள் கேபிட்டலில் ஒதுக்கி வச்சிடணும்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷனல் ரிஸ்க்குக்காக நீங்கள் ஒதுக்கி வச்சிடணும்னு சொல்கிறாங்க. அதுதான் பேசிக் இண்டிகேட்டர் அப்ரோச் ஓகேங்களா.
ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்ரோச்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக் இண்டிகேட்டர் அப்ரோச்சை விட இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ்டாக வரும். ஸோ இதில் என்ன ஸ்டாண்டர்டைஸ் கொடுக்குறாங்க, 8 ஸ்டாண்டர்டைஸ்ட் பிஸ்னஸ் லைன்ஸ்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இவங்க பேங்க்கில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 ஸ்டாண்டர்டைஸ்ட் பிஸ்னஸ் லைன்ஸ்னு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த ஒரு பிஸ்னஸ் லைனுக்கும், இந்த 8 இதில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் லைனுக்கும் அவங்க வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், அதை வந்து அவங்க பீட்டான்னு சொல்கிறாங்க, பீட்டா ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரிஸ்க் ஃபேக்டர் ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த ரிஸ்க் ஃபேக்டரை கொடுத்துட்டு அதோட நீங்கள் ஒரு ஸோ அது என்னென்ன பிஸ்னஸ் லைன்ன்றதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கார்பரேட் ஃபினான்ஸு, ட்ரேடிங் அண்ட் சேல்ஸு, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்டு, கமர்ஷியல் பேங்கிங், ஏஜென்சி சர்வீஸ், ரீட்டைல் பேங்கிங், அசெட் மேனேஜ்மெண்ட், ரீட்டைல் ப்ரோக்கரேஜ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பீட்டா ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து கார்பரேட் ஃபினான்ஸ்னால் நீங்கள் 18% வைக்கணும், ட்ரேடிங் அண்ட் சேல்ஸ்னா 18% வைக்கணும், ரீட்டைல் பேங்கிங்னா 12% வைக்கணும், அசெட் மேனேஜ்மெண்ட்னா 12%, ரீட்டைல் ப்ரோக்கரேஜ்னா 12%. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆப்ரேஷன் நடக்குது பார்த்தீங்களா, இது ஒன்னொன்றுக்கும் இங்கே நடக்கிற, இப்போ இதில் வந்து 100 crores இருக்குதுன்னு சொன்னால் இந்த 100 crores கூட இந்த 18% மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே வந்து 200 crores இருக்குதுன்னு சொன்னால் இந்த 200 crores கூட இந்த 15% மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம டோட்டலாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மொத்தமாக எவ்வளோ ஆப்ரேஷன் ரிஸ்க்குக்காக எவ்வளோ கேபிட்டல் நம்ம ஒதுக்கி வைக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, அதுதான் வந்து எதில் சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்ரோச்சில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அட்வான்ஸ் மெஷர்மெண்ட் அப்ரோச்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த அட்வான்ஸ் மெஷர்மெண்ட் அப்ரோச்சில் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ஒரு பேங்க்கும் அவங்களாவே அந்த இன்டர்னல் ரிஸ்க் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இன்டர்னல் ரிஸ்க் மெஷர்மெண்ட் சிஸ்டம் ஒன்று வச்சுக்கிட்டு அது மூலியமாக எவ்வளோ கேபிட்டலை வந்து ஆப்ரேஷனல் ரிஸ்க்குக்காக ஒதுக்கணுன்றதை முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுதான் அட்வான்ஸ் மெஷர்மெண்ட் அப்ரோச்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து 3 விதமாக சொல்கிறாங்க. என்னெல்லாம்னா இன்டர்னல் லாஸ் டேட்டான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இன்டர்னல் லாஸ் டேட்டா எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, ஆப்ரேஷனல் ரிஸ்க் எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா முதல்ல இன்டர்னல் லாஸ் டேட்டாவில் என்ன சொல்கிறாங்க, பேங்க்கோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் என்ன இருக்கும், ஆப்ரேஷன் லாஸ்க்கு கேட்டகரிஸ் பை ஈவென்ட் டைப். நம்ம ஹிஸ்ட்ரியை பார்க்குறோம், நம்ம பேங்க்கோட ஹிஸ்ட்ரியை பார்க்குறோம். இது வரைக்கும் ஒரு 15 கோடி ரூபா போயிருக்குது. 75 ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ், ஒரு செப்பரேட்டாக 75 ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்குது. அதனால நமக்கு வந்து ஒரு 15 கோடி ரூபா போயிருக்குது. ஸோ இதை வச்சுக்கிட்டு ஃபியூச்சரில் நமக்கு வந்து எந்த லெவலில் வந்து ஃப்ராட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து இன்டர்னல் லாஸ் டேட்டான்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்ஸ்டர்னல் லாஸ் டேட்டான்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் லாஸ் டேட்டானா என்னது, வேற இது வந்து பொதுவாக அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கவே. இப்போ வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி அட்டாக்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடக்க போகிறது இல்லை, எப்போ திடீர்னு நடக்கும், என்னைக்காவது ஒன்று நடக்கும். அப்போ அதனால சில பேங்க்ஸில் அந்த பிரச்சனையை ஃபேஸே பண்ணாமல் இருந்திருப்பாங்க. சில பேங்க்ல வந்து பார்த்தோம்னு சொன்னால் சைபர் அட்டாக்கே நடக்காமல் இருந்திருக்கலாம். அப்படி இருந்தால் கூட அவங்க வந்து ஆப்ரேஷனல் ரிஸ்க்குக்காக ஒரு அமௌண்ட் வந்து அவங்க ஒதுக்கி ஆகணும் கண்டிப்பாக. அப்போது என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பக்கத்தில் இருக்கிற சக பேங்க்லாம் எவ்வளவு சைபர் அட்டாக்ஸ் நடந்திருக்குது, அப்போ சைபர் அட்டாக் நடந்தப்போ எவ்வளோ ரூபா அவங்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 5 பியர் பேங்கை பார்க்குறாங்க, அவங்க வந்து 200 ஒரு 500 கோடி ரூபாய் சைபர் அட்டாக்குக்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸ்டர்னல் லாஸ் டேட்டாவை பொறுத்துக்கிட்டு ஆப்ரேஷனல் ரிஸ்க்கு ஒரு அமௌண்ட் வந்து அவங்க ஒதுக்குறாங்க. அதுதான் எக்ஸ்டர்னல் லாஸ் டேட்டாவில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சினாரியோ அனாலிசிஸில் என்ன சொல்கிறாங்க, திடீர்னு ஒரு எர்த்குவேக் வருது. அப்படி எர்த்குவேக் வந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன மாதிரியான லாஸ் வரும், நம்மளுடைய டேட்டா சென்டர் எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகாமல் போகும், டேட்டா சென்டர் நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறது, கஸ்டமருக்கு நம்ம எப்படி காம்பன்சேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சினாரியோவை கொடுத்து அதை அனலைஸ் பண்ணி அது மூலியமாக நம்ம ஆப்ரேஷனல் ரிஸ்க் வந்து எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ நம்ம எவ்வளோ கேபிட்டல் ஒதுக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயம் இந்த 3 விஷயத்தையும் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறதா எது சொல்கிறாங்கன்னு சொன்னால் அட்வான்ஸ் மெஷர்மெண்ட் அப்ரோச்னு சொல்கிறாங்க. நம்மளாவே இன்டர்னலாக நம்மளுக்கு இருக்கிற பழைய டேட்டாவெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஆப்ரேஷனல் ரிஸ்க்கை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து அட்வான்ஸ் மெஷர்மெண்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, பேங்க் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல மாடியூல் சி பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், மாடியூல் சி வந்து பார்க்கலாம். இதில் வந்து ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் பற்றி இதில் பேசுகிறாங்க மாடியூல் சியில். ஓகே, ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அவங்க எதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க, ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்டில் அவங்க எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அது எதெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட். ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்டில் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்ன்ற விஷயத்தை பேசுது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பேங்க் வந்து அவங்களோட டே டு டே பேமெண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஏதாவது பணம் கொடுக்க வேண்டியிருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து சரிவர செட்டில் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட போதுமான கேஷ் இருக்கணும் இல்லைங்களா, போதுமான அளவுக்கு நம்மள்கிட்ட கேஷ் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த கேஷ் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு போதுமான அளவுக்கு கேஷ் இருக்குது அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, லிக்விடிட்டி மேனேஜ் பண்ணியிருக்காங்க.
சொல்கிறாங்க. அது போக டெம்பரரியாக அவங்கள்ட்ட வந்து சர்ப்ளஸாக ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபண்ட்ஸ் வந்து அவங்கள்ட்ட வந்து சர்ப்ளஸாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த சர்ப்ளஸாக இருக்கிற ஃபண்ட்ஸை வந்து நம்ம வந்து எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா? சர்ப்ளஸாக நம்மள்ட்ட இருக்கிற ஃபண்ட்ஸை எதுலையாவது ஷேர்ஸ்லையோ பாண்ட்ஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா? அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறது. அதுக்கப்புறமா ஷார்ட் ஃபால்ஸ் வருது. ஏதாவது நம்மள்ட்ட வந்து கேஷ் வந்து கம்மியாக இருக்குது, கையில் வந்து கேஷ் பற்றாக்குறையாக இருக்குது, நம்மளால் நம்மளோட பேமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னு சொல்ல பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பாரோ பண்ணி நம்ம வந்து அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் பார்க்குறோம் இல்லைங்களா? இது எல்லாமே வந்து எதில் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்டை யார் பார்க்குறாங்க? ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க தான் இந்த லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்டையும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து அடுத்து முக்கியமான ரோலாக வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட் கம்ப்ளையன்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தெரியும், நமக்கு வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து நம்ம ஒரு பேங்க்கும் வந்து சர்டன் ரிசர்வ்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த ரிசர்வ்ஸ் என்னென்ன நம்ம சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்லாம் மெயின்டைன் பண்ணுறோம் இல்லைங்களா? சிஆர்ஆர்னு மெயின்டைன் பண்ணுறோம், அதுக்கப்புறமா நம்ம வந்து எஸ்எல்ஆர்னு மெயின்டைன் பண்ணுறோம் இல்லைங்களா? இதை எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறது யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம சிஆர்ஆர் வைக்கணும், எவ்வளோ அமௌண்ட் வந்து எஸ்எல்ஆர் வைக்கணும், இது கரெக்டாக இருக்குதா, அடுத்த தடவை ஃபண்ட்ஸ் வைக்கிற அளவுக்கு நம்ம சிஆர்ஆர் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட ஃபண்ட்ஸ் இருக்குதா, அப்படி இல்லைன்னா நம்ம எங்கேருந்தெல்லாம் ஃபண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே யார் பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னால் ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப முன்னாடி டைமில், அதாவது 1990s முன்னாடிலாம் பார்க்குறப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் மெயினாக இந்த லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறமா இந்த ரிசர்வ் ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அவங்க வந்து மெயினாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இவங்க வந்து ஒரு மார்க்கெட் இன்டர்ஃபேஸாக இருக்காங்க. எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்கும், கேபிட்டல் மார்க்கெட்டுன்னு இருக்கும். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து என்ன இருக்கும், கேபிட்டல் மார்க்கெட்டுன்னு இருக்கும். அதில் வந்து என்னென்னா நம்ம லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்போ நம்ம வந்து கேபிட்டல் மார்க்கெட் மூலியமாக நம்ம வந்து வாங்கிக்க முடியும். அதே மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டும் எதில் வரும், நம்மளுடைய ஃபினான்ஷியல் மார்க்கெட், நம்ம இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் பார்க்குறப்போ பார்த்துருப்போம். ஓகேங்களா? இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் பார்க்குறப்போ ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் பற்றி படிச்சிருப்போம். அதில் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் என்னெல்லாம் இருக்கும், கேபிட்டல் மார்க்கெட் இருக்கும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இருக்கும். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நமக்கு எதுவும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் நமக்கு எதுவும் தேவைப்படுது, அதை வாங்கணும் அப்படின்னு சொன்னாலோ, இல்லைன்னு சொன்னால் முதலுக்காக நமக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலோ, ஸோ ஒரு இன்டர்ஃபேஸாக இருந்து இந்த ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் மூலியமாக தான் நம்ம வந்து ஃபண்ட்ஸ் எல்லாமே வாங்குறோம். எதுக்காக வாங்குறோம், ஒன்று பாரோ பண்ணுறோம், அவங்கள்ட்ட இருந்து பாரோ பண்ணுறோம். இல்லைன்னு சொன்னால் நம்ம கடன் கொடுக்கறதுக்காக அதை வந்து வாங்குறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ட்ரேடிங் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தோம்னு சொன்னால் பேங்க்கில் ட்ரேட் வந்து பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட வந்து சர்ப்ளஸாக ஃபண்ட்ஸ் இருக்கிறப்போ அந்த ஃபண்ட்ஸை வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடணும் அப்படின்றப்போ அதாவது இப்போ ட்ரேடுன்றப்போ ஷேர்ஸ் வந்து வாங்கி விற்பாங்க. ஓகேங்களா? ஷேர்ஸ் வந்து வாங்கி விற்பாங்க. ஸோ இதை வந்து தனியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு வச்சு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வச்சு அவங்க வந்து இது வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது ட்ரேடிங்குமே எதுலேயே பண்ணுறாங்கன்னு சொன்னால் செக்யூரிட்டிஸ்லேயும் பண்ணுறாங்களாம், அதே மாதிரி கரன்சிஸ்லேயும் பண்ணுறாங்களா. ஓகேங்களா? கரன்சிஸ்னால் யூஎஸ் டாலர்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் யூஎஸ் டாலர் வந்து இன்றைக்கி அப்ரிஷியேட் ஆகும், விலை வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா அதை வந்து பை பண்ணிக்கிட்டு அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மேலே போனதுக்கப்புறமா அதை வந்து செல் பண்ணி அதுலேருந்து வந்து ஒரு லாபம் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு மார்க்கெட் இன்டர்ஃபேஸாக ஒரு பேங்க்குக்கும் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்டர்ஃபேஸாக இருந்து இந்த பாரோ பண்ணுறது, லெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மார்க்கெட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் மெயினாக இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கையும் அப்புறம் இந்த கரன்சி ரிஸ்க்கும் சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்னால் நம்ம நேற்று பார்க்குறப்பவும் பார்த்தோம், திடீர்னு நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சு கொடுத்துட்ருக்கோம், திடீர்னு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருச்சு, லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது, நம்ம வந்து ரெப்போ ரேட்டோட லிங்க் பண்ணி கொடுத்துருக்கோம், ரெப்போ ரேட்ஸ் வந்து குறையுது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய கொடுத்த லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் குறையும். அப்போ நமக்கு வர வேண்டிய வருமானம் வந்து குறையும். ஸோ இந்த மாதிரி வர ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி மிட்டிகேட் பண்ணுறது, நம்ம இந்த ரிஸ்க்கெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த மார்க்கெட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பேசுகிறாங்க. ஓகேங்களா? இதை செய்யறதும் யார் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. எதனால் வர்ற ரிஸ்க்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்னால வர்ற ரிஸ்க், அப்புறம் கரன்சி ரிஸ்க்குன்றப்போ நம்ம வந்து யூஎஸ் டாலர்ஸ் நிறைய கையில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டில் வர்ற ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால வர்ற ரிஸ்க் தான் அந்த கரன்சி ரிஸ்கில் சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கரன்சி ரிஸ்கில் சொல்கிறாங்க. இந்த இந்த ரிஸ்க் இந்த மார்க்கெட் ரிஸ்க் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, கரன்சி ரிஸ்க்ன்றது நமக்கு வந்து நார்மலாக பார்க்குறப்போ நமக்கு கம்மியாக தெரியும். ஆனால் பெரிய பெரிய கம்பெனிஸ், மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து சின்னதாக ஒரு 50 காசு ஏறுது, 10 காசு இறங்குது, கூடுது, இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அவங்க வந்து க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து உள்ளே போடுறப்போ அந்த மைன்யூட் சேஞ்ச் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து இந்த மேனேஜ்மெண்ட் வந்து முக்கியமான மேனேஜ்மெண்ட்
மேனேஜ்மெண்ட் தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த அசெட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட். அசெட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னா, நமக்கு மிஸ்மேட்சஸ் வருது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம நம்ம வந்து அசெட் வந்து எங்கேருந்து நம்மளோட அசெட் வந்து என்னது? நமக்கு வந்து லோன்ஸ் வந்து நம்மளோட அசெட். ஓகேங்களா? நம்மளோட லயபிலிட்டி வந்து நமக்கு டெபாசிட்ஸ் வந்து நம்மளோட லயபிலிட்டி. ஓகேங்களா? இந்த டெபாசிட்ட வாங்கி தான் நம்ம வந்து லோன் குடுக்குறோம். அப்போ அப்போ டெபாசிட்டருக்கு வந்து நம்ம பணத்த அவங்க கேட்கிறப்ப நம்ம கண்டிப்பா திரும்ப குடுக்குற நிலைமையில நம்ம இருக்கணும். அப்போ லோனுக்கு ஒரு 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 6 மாசம் டெபாசிட் ஒருத்தர் போட்டிருக்காருன்னு சொன்னா, அந்த 6 மாச டெபாசிட்ட வச்சு நம்ம ஒரு 2 வருஷத்துக்குள்ள லோன நம்ம குடுத்துருக்கோம்னு சொன்னா, அது மூலியமா ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த மிஸ்மேட்ச சரி பண்ற லெவலுக்கு நம்ம இருக்கணும். ஸோ அதையும் அந்த விஷயத்தையும் பார்த்துக்கிறது யாரு பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னா, ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் தான் பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்டகிரேட்டட் ட்ரெஷரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இன்டகிரேட்டட் ட்ரெஷரியில வந்து அவங்க எத பத்தி பேசுறாங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட்டா கன்சிடர் பண்ணி, எல்லா மார்க்கெட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸும் இதுல வந்து கம்பைனா வருதுன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, கம்பைனிங் த மணி மார்க்கெட்டு, அதுக்கப்புறமா செக்யூரிட்டீஸ் மார்க்கெட்டு, அதுக்கப்புறமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் யூனிட்டா வந்து இந்த இந்த ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்ல கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க. அதுதான் இன்டகிரேட்டட் ட்ரெஷரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம்னு சொன்னா, அது வந்து பேசிக்கா லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்டும், ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணதா சொல்றாங்க. அப்புறமா பார்க்குறப்போ எல்லா எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸையும் இதுக்குள்ள கொண்டு வரதா சொல்றாங்க. அதுல வந்து இந்த மணி மார்க்கெட்டு, செக்யூரிட்டீஸ் மார்க்கெட்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இது எல்லாமே உள்ள வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இன்டகிரேட்டட் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? இன்டகிரேட்டட் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்ன்றது இது வந்து இந்த குளோபலைசேஷன் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு சொல்றாங்கன்னா, நம்ம வந்து ஒரு நம்ம ருப்பி கேஷ் ஃப்ளோவுக்கும் ஃபாரின் கேஷ் ஃப்ளோக்கும் எந்த விதமான டிஃபரன்ஸும் நம்ம வச்சுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ருப்பி கேஷ் ஃப்ளோ இது வந்து ருப்பீஸ் நமக்கு தனியா வந்திருக்குது. ஃபாரின் கேஷ் வந்து தனியா வந்திருக்குது அப்படின்னு சொல்றது கிடையாது. 2யுமே ஒரு சிங்கிள் குளோபல் பூலா தான் அவங்க வந்து மேனேஜ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது வந்து இன்டகிரேட்டட் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ்ன்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அ ஒரு மார்க்கெட்ல வந்து எக்ஸ்ன்ற மார்க்கெட்ல வந்து ஒரு ரேட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஒய்ன்ற மார்க்கெட்ல வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதுல வந்து ஒரு சின்ன கேப் இருக்குது. ஒரு சின்ன கேப் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸுக்காக அந்த அந்த மார்க்கெட்ட போய் எங்க கம்மியா இருக்குதோ அங்க வாங்கி, எங்க ஜாஸ்தியா இருக்குதோ அங்க வந்து சேல் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாரி விஷயத்த தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிட்ரேஜ்ன்னு சொல்றாங்க. எந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா கிடைக்குதோ, அங்க வந்து நம்ம ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு, எங்க வந்து ஜாஸ்தி கிடைக்குதோ அங்க வந்து நம்ம அத வந்து சேல் பண்றோம். ஓகேங்களா? அங்க அத வந்து குடுக்குறோம், இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ இத வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிட்ரேஜ்ன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஆக்சஸ் டூ குளோபல் ரிசோர்ஸஸ். ஓகேங்களா? ஸோ இது மூலியமா நம்ம வந்து குளோபல் ரிசோர்ஸஸ் வந்து எல்லாத்தையுமே ஆக்சஸ் கிடைக்குது நமக்கு. சோர்சிங் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் வேர்எவர் தே ஆர் சீப்பஸ்ட் குளோபலி. ஒரு நம்ம வந்து வேர்ல்டில் எங்கே வந்து நமக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்து சீப்பாக கிடைக்குதோ அங்கேருந்து நம்ம வந்து அந்த ஃபண்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து குளோபல் ரிசோர்ஸில் சொல்லணும். ஆக்சஸ் டு குளோபல் ரிசோர்ஸ் சொல்கிறாங்க. முன்னாடி மாதிரி நம்ம வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து தான் நமக்கு வந்து ஃபண்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம நாட்டுக்குள்ள இருந்து மட்டும் தான் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆல் ஓவர் வேர்ல்டு நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம ஃபண்ட்ஸ் வந்து எடுத்துக்கவும் முடியும். நம்ம ஃபண்ட்ஸ் வந்து எடுத்துக்கவும் முடியும். அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்து நம்ம கடன் கொடுக்கறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து கார்ப்பரேட் டிமாண்ட் ஃபார் ஹை எண்ட் சர்வீசஸ் சொல்றாங்க. இந்த கார்ப்பரேட் டிமாண்ட் ஃபார் ஹை எண்ட் சர்வீசஸ்ல மெயினா அவங்க எதை சொல்றாங்கன்னு சொன்னா, ஹெட்ஜ் பண்றதுக்கு தான் அவங்க சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இருக்காங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து 5 மில்லியனோ இல்லைனா 10 மில்லியனோ யூஎஸ் டாலர்ஸ்ல வருது. யூஎஸ் டாலர்ஸ்ல ஒரு 1 மாசம் 2 மாசம் கழிச்சு வரப்போகுது அப்படின்னு சொன்னா, அதை வந்து ஹெட்ஜ் பண்ணணும். ஏன் ஹெட்ஜ் பண்ணணும்? 2 மாசம் கழிச்சு வரும்போது ஒருவேளை யூஎஸ் டாலரோட மதிப்பை வந்து இந்திய ரூபாய்க்கு நிகரான மதிப்புன்றப்போ கூடுதோ இல்லை குறையவோ அந்த மாதிரி செய்யலாம். ஒருவேளை இவங்களுக்கு அகைன்ஸ்டா அது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு குறைஞ்சிருச்சு, அவங்களோட ப்ராஃபிட் வந்து குறையும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கலை உண்டாக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து அதை ஹெட்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஃபாரின் கரன்சி உள்ள வர யூஎஸ் டாலர் வந்து ஹெட்ஜ் பண்ணி வைப்பாங்க. அந்த ஹெட்ஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஹெட்ஜ் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த நம்ம பேங்க்ஸோடைய ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டை வந்து இவங்க வந்து அணுகுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து கார்ப்பரேட் டிமாண்ட் ஃபார் ஹை எண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து குளோபலைசேஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த குளோபலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் வர்றதுனால என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்மளுடைய டொமஸ்டிக் எக்கானமி ஓகேங்களா, இந்தியாவுடைய டொமஸ்டிக் எக்கானமியா இருக்கிறது வந்து ஒரு குளோபல் எக்கானமியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. குளோபல் எக்கானமியா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. மணி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு போகுது. வேற நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது. நம்ம வந்து மற்ற நாடுகளுக்கு லெண்ட் பண்றோம். அதே மாதிரி மற்ற நாடுகள் நமக்கு லெண்ட் பண்றாங்க. நம்ம பாரோ பண்றோம். அவங்க நம்மள்ட்ட இருந்து பாரோ பண்றாங்க.
ஸோ வந்து இது நம்ம குளோபலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்ததுனால நம்ம வந்து மொத்தமாக ஒரே எக்கானமியாக மாறிடும். எல்லா கண்ட்ரீஸோட எக்கானமியும் ஒரே எக்கானமியாக மாறிடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஒரு எக்கானமியே மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் கேபிட்டல் ஃப்ளோ வந்து எப்படி நடக்குது குளோபலைசேஷன்ற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறமா கேபிட்டல் ஃப்ளோ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து எப்படி ஃப்ளோ நடக்குது, என்னென்ன மாதிரி மெத்தடில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்க. ஓகேங்களா? போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஃபாரின்ல இருக்கிறாங்களே, இப்போ யூஎஸ்ஏல இருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்மளுடைய நாட்டு இந்தியன் ஸ்டாக்ஸையோ இல்லைன்னா பாண்டையோ வாங்குறாங்க அப்படின்றப்போ போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி? இப்போ வந்து யூஎஸ்ல இருக்கிற ஒருத்தவங்க வந்து நம்ம டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்குது, இந்த கம்பெனி வந்து நல்லா போகுது, அப்போ இதுல இருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்மளோட டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் ஸ்டாக்கை வந்து வாங்கலாம். அது போக நம்ம வந்து இதை நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற பாண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், இந்தியன் கவர்மெண்டோட பாண்ட்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், நம்ம தைரியமாக அந்த பாண்டை வாங்கலாம், நமக்கு கொடுத்த பணத்தை திரும்ப கவர்மெண்ட் கொடுத்துரும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க நம்மளோட பாண்ட்ஸில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லையோ இல்லைன்னு சொன்னால் நம்மளோட கம்பெனியோட கார்பரேட் பாண்ட்ஸ்லையோ வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க, எஃப்டிஐ. ஓகேங்களா? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஃபாரின் கம்பெனி இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து ஃபாரின் கம்பெனியாக இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி நம்ம இந்தியன் கம்பெனி இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு 50%ஓ 60%ஓ அவங்க வந்து இன்வால்வ் ஆகி கேபிட்டல் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணி இங்கே வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸும் இந்தியாவில் வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய கம்பெனியில் வந்து ஒரு ஒரு முக்கியமான மேஜர் போர்ஷன் அவங்க வாங்கலான்றான். கேபிட்டலுக்கு வந்து அவங்களும் அவங்களோட பங்கீடை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது இங்கே வந்து ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனி இல்லை எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி ஏதோ ஒரு இருக்குதுன்னு சொன்னால் அவங்க வந்து நல்லா ஏதோ ஒரு விஷயத்தை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு கார் கம்பெனி இருக்குது, நல்லா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த கார் கம்பெனியில் வந்து இவங்க வந்து அவங்களோட முதலீடு வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளோட இந்தியன் கம்பெனி இருக்கிறாங்க, நம்மளோட இந்தியன் கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஃபாரின் சோர்சஸ் கிட்ட இருந்து, ஃபாரின்ல இருக்கிற ஒரு பேங்க் கிட்ட இருந்தோ இல்லைனா அங்கே இருக்கிற மார்க்கெட்ஸில் அங்கே இருக்கிற ஒரு கம்பெனி கிட்ட இருந்தோ ஃபாரின் கரன்சியில் வந்து கடன் வாங்குறாங்க. ஓகேங்களா? ஃபாரின் கரன்சியில் கடன் வாங்குறாங்க. இது வந்து ஃபாரின் கரன்சியில் தான் அவங்க வந்து கடன் வாங்கணும்னு கிடையாது, இந்தியன் கரன்சிலேயே அவங்க வந்து வாங்க முடியும், இந்தியன் கரன்சிலேயே வந்து வாங்க முடியும். அதை வந்து என்ன சொல்கிறோம்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் மூலியமாக நமக்கு வந்து கேபிட்டல் வந்து நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டில இருந்து கேபிட்டல் ஃப்ளோ வந்து நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி டெப்ட் இன் குளோபல் மார்க்கெட்னு சொல்றாங்க. ஈக்விட்டியோ, அதாவது ஈக்விட்டினா நம்ம என்ன சொல்றோம், ஷேர்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஷேர்ஸ்ன்றது என்னது? இப்போ நம்ம இந்தியன் கம்பெனி ஒருத்தங்க இருக்கிறாங்க, உதாரணத்துக்கு டிடிஎஸ், டாடா மோட்டார்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ டாடா மோட்டார்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க வந்து என்ன பண்றாங்க, வெளிநாட்டில் போய் நம்ம நாட்டில் டாடா மோட்டார்ஸோட ஷேர்ஸ் இருக்குது, அந்த ஷேர்ஸை வந்து ஒரு யூஎஸ்ஏலையோ இல்லைனா ஒரு இங்கிலாந்துலையோ அவங்க வந்து லிஸ்ட் பண்ணணும். யூஎஸ்ஏல வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் நம்மளுடைய கம்பெனியோட ஷேரை வந்து அவங்க லிஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அங்கே லிஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி லிஸ்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், நம்மளுடைய யூஎஸ்ஏல இருந்தும் நமக்கு வந்து ஃபண்ட்ஸ் கிடைக்கும். யூஎஸ்ஏல இன்வெஸ்டர் வந்து டாடா மோட்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவார், அது மூலியமாக நமக்கு வந்து ஃபண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம டெப்ட்டும் வாங்கலாம். நம்ம வந்து பாண்ட்ஸ், டாடா மோட்டார்ஸ்னு எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் டாடா மோட்டார்ஸ் வந்து பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி ஃபாரின்ல இருக்கிற மக்களுக்கு வந்து பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த பாண்ட்ஸ் மூலியமாகவும் நம்ம வந்து பணம் வாங்க முடியும் மக்கள்கிட்ட. ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இன் குளோபல் மார்க்கெட்ஸ். குளோபல் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஷேர்ஸையோ இல்லைனா டெப்ட் மூலியமாகவோ நம்ம வந்து பணம் வந்து இது மூலியமாக வாங்க முடியும், ஈக்விட்டி மூலியமாவோ டெப்ட் மூலியமாவோ நம்மளால் வாங்க முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ். ஓகேங்களா? ட்ரெஷரி வந்து ப்ராஃபிட் வந்து எப்படிலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ட்ரெஷரிக்கு வந்து ப்ராஃபிட் வந்து எந்தெந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டிங் ஃப்ரம் த டிஃபரன்ஸ் த ஸ்ப்ரெட் பிட்வீன் த பையிங் அண்ட் செல்லிங் ரேட்ஸ் ஆஃப் த ஃபாரின் கரன்சிஸ் ஃபார் கஸ்டமர்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து பேங்க் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து எங்கே இருந்தெல்லாம் ட்ரெஷரிக்கு வந்து எங்கே இருந்தெல்லாம் ப்ராஃபிட் கிடைக்கும்ன்றத சொல்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் எது சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ்லேருந்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு யூஎஸ் டாலரை வந்து நம்ம பை பண்ணுறோம்னு வச்சுப்போம். ஒரு பேங்க் வந்து யூஎஸ் டாலர் வந்து பை பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு 83 ருபீஸ்க்கு பை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு 83 ருபீஸுக்கு பேங்க் வந்து பை பண்ணுவாங்க. ஆனால் இதுவே செல் பண்ணுறப்போ ஒரு யூஎஸ் டாலரை வந்து ஒரு பேங்க் நம்ம பேங்க் செல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது ஒரு 84 ருபீஸ். நான் சும்மா சொல்கிறேன், இது வந்து
பார்த்தீங்கன்னா 0.10 0.20 அந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சும்மா அவங்க. ஸோ ரூ. 83 டாலரை வாங்குறாங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூ. 84 அந்த டாலரை வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதனால நமக்கு வந்து இதில் வந்து ஒரு ஸ்ப்ரெட் இருக்குது, இதில் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த அந்த டிஃபரன்ஸ்னால நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் இல்லைங்களா? இதனால ட்ரெஷரிக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதனால ட்ரெஷரிக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் மணி மார்க்கெட் டீல்ஸ். மணி மார்க்கெட் டீல்ஸ்னா என்னது? நமக்கு வந்து தெரியும். ஓவர் நைட்ல ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்குக்கு கடன் கொடுப்பாங்க, திரும்ப கடன் வாங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ன்னு ஒரு பேங்க் இருக்குதுன்னு சொன்னா அவங்க வந்து ஒரு ஒய்ன்ற பேங்க்குக்கு நைட்டு மட்டும் ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது மூலியமா அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா? அது மூலியமா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து ட்ரெஷரிக்கு வந்து ப்ராஃபிட்டா வரும்னு சொல்றாங்க. அது வந்து ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட்டா வரும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சர்ப்ளஸா வந்து ட்ரெஷரியில ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்றப்போ, அந்த சர்ப்ளஸா இருக்கிற ஃபண்ட்ஸ வந்து அவங்க வந்து எங்கெல்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இல்லன்னு சொன்னா கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து வந்து அவங்க வந்து பணம் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிட்ரேஜ். ஸோ இந்த முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிட்ரேஜ்ன்றது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிட்ரேஜ்ன்றது வந்து என்னன்னா நெறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னா, இப்போ வந்து ஜப்பான் கரன்சில வந்து யென்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது. 0.10 இந்த மாரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஜப்பான் கரன்சி யென்ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து இந்தியன் கரன்சியா கன்வெர்ட் பண்றாங்க. அத வந்து இந்தியன் கரன்சியா கன்வெர்ட் பண்ணிட்டு, இந்தியன் கரன்சில நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்குது? 7% அந்த மாரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நமக்கு இதுல வந்து ஒரு லாபம் கிடைக்குது. ஸோ இங்க வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி, இங்க இந்தியன் ரூபில வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நம்ம வந்து சேல் பண்றோம். அதாவது மக்களுக்கு வந்து லோன் குடுக்குறோம். ஸோ இது மூலியமா நம்ம வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்றோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ்ன்னு சொல்றாங்க. வேற ஒரு உதாரணம் எடுத்துக்கணும்னு சொன்னா, இப்ப நம்ம கையில வந்து இந்தியன் ரூபீஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்ப நம்ம கையில வந்து பேங்க் வந்து நெறைய இந்தியன் ரூபி வச்சிருக்காங்க. ஸோ இப்ப இந்த இந்தியன் ரூபிய வச்சு அவங்க வந்து ஒரு லோன் மூலியமா வந்து ஒரு 4% 5% சும்மா பேருக்கு எடுத்துக்கோ. ஒரு 4% 5% இந்த இந்தியன் மணி மூலியமா ஒரு டெபாசிட்ல மூலியமா அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? இத வந்து ஒரு யுஎஸ்டியா கன்வெர்ட் பண்றாங்க. ஐஎன்ஆர்ல இருந்து யுஎஸ்டியா வாங்குறாங்க. ஐஎன்ஆர குடுத்து யுஎஸ்டி வாங்குறாங்க. ஓகேங்களா? இந்தியன் கரன்சிய குடுத்து யுஎஸ் டாலர்ஸ வாங்குறாங்க. அந்த யுஎஸ் டாலர்ஸ வாங்கிக்கிட்டு, இந்த யுஎஸ் டாலர இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? யுஎஸ் டாலர ஃபாரின் கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமா நம்ம 5% நமக்கு லாபம் கிடைக்கும்ன்றது பார்த்தீங்களா? இந்தியன் ரூபிய நமக்கு இன்வெஸ்ட் பண்றப்போ 5% லாபம் கிடைக்குது. அதுவே நமக்கு யுஎஸ்டிய இன்வெஸ்ட் பண்றப்போ நமக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 6% லாபம் கிடைக்குதுன்னு சொன்னா, அத தெரிஞ்சுக்கிட்டு இந்தியன் ரூபிய வந்து யுஎஸ்டியா கன்வெர்ட் பண்ணி யுஎஸ்டியா இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்னதா எங்கெங்கெல்லாம் மைனரா நமக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அதுலலாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. அது மூலியமா கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்குறாங்க பார்த்தீங்களா? அத வந்து இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா கரன்சி ட்ரேடிங். இந்த கரன்சி ட்ரேடிங் அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு டாலர் வந்து ரூ. 83 ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ரூ. 83 ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஒரு டாலர் அப்படின்னு சொன்னா, சப்போஸ் நம்ம வந்து என்ன பிரெடிக்ட் பண்றோம்? ஒரு ரூ. 84 இந்த ஒரு டாலரோட விலை இப்ப ரூ. 83 இருக்குது. ஆனா ஒரு 2, 3 வாரத்துக்குள்ள ரூ. 84 போகுது அப்படின்னு சொல்லி ட்ரெஷரி மேனேஜ்மென்ட்ல வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அதுல ட்ரேட் பண்ணுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் மூலியமா அதுல வந்து ட்ரேட் பண்ணி எப்போ வந்து அது ரூ. 84 வருதோ, அப்ப வந்து சேல் பண்ணி அது மூலியமா அவங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெஷரி வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆர்கனைசேஷன் ஒரு ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க? ஒரு பேங்க்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் இது வந்து இட் ஆப்பரேட்ஸ் அஸ் அ டிவிஷன் வித்தின் அ பேங்க்ஸ் ஹெட் ஆஃபீஸ். ஓகேங்களா? ஒரு பேங்கோட ஹெட் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா, இது வந்து ஒரு தனி டிவிஷனா இருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து தனியா தனியா இருக்கும்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் அக்கவுண்டிங் குடுத்துருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இண்டிபெண்டன்ட் அக்கவுண்டிங் குடுத்துருப்பாங்களாம். இவங்களுக்குன்னு தனியா அதாவது ட்ரெஷரி மேனேஜ்மென்ட் பண்றாங்க பார்த்தீங்களா? இந்த டிவிஷனுக்கு மட்டுமே தனியா வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குங்களாம். ஜெனரல் லெட்ஜரும் இவங்களுக்குன்னே தனியா வச்சிருப்பாங்க. இவங்களுக்கும் தனியான ஜெனரல் லெட்ஜர் வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஏன் இதெல்லாம் குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களோட ப்ராஃபிட் இருக்கு பார்த்தீங்களா? ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்றதுக்கு வந்து வசதியா இருக்கும். இவங்களோட ப்ராஃபிட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்றதுக்கு இது ரொம்பவே வசதியா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால இவங்களுக்கு வந்து தனியா வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஜெனரல் லெட்ஜர் இதெல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து தனியாவே குடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா பார்த்தோம்னு சொன்னா நமக்கு நெறைய செக்யூரிட்டி ட்ரேடிங் பண்றாங்க. அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ் இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய பண்றாங்க. அப்ப அதனால இவங்களோட ப்ராஃபிட்ஸ வந்து அவங்க தனியாவே கணக்கிடுறாங்க. ஓகேங்களா?
அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் இவங்க வந்து ஒரு ஒரு பிரான்ச்சாக செயல்பட்டு இவங்க வந்து ஒரு பிரான்ச் மாதிரி இருந்து ஒரு ஆத்தரைஸ்டு டீலராக இவங்க இருக்கலாம். ஒரு ஆத்தரைஸ்டு டீலராக இருந்து ஒரு லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆத்தரைஸ்டு டீலரோட லைசன்ஸ் வந்து இவங்க வாங்கி வச்சுக்கலாம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இன்வால்வ் ஆகுறதுக்காக ஒரு ஆத்தரைஸ்டு டீலர் லைசன்ஸை வந்து ட்ரெஷரி மேனேஜ் பண்ணுற டிபார்ட்மெண்ட் வந்து வாங்கி வச்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதில் 3 முக்கியமான ஆஃபீஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான ஆஃபீஸ் சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வந்து என்னவா இருக்கும்னு சொல்கிறாங்க, டீலிங் ரூமா. ஓகேங்களா? ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ன்றது வந்து டீலிங் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டீலிங் ரூமில் என்ன பண்ணுறாங்க, இங்கே தான் எல்லா டீல்ஸும் முடிவு பண்ணுறாங்க. என்னென்ன டீல் உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இப்போ டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வருது. எவ்வளோ வருது? 5 மில்லியன் வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 5 மில்லியன் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த 5 மில்லியன் வருது அப்படின்றப்போ அவங்கள வந்து இதை வந்து ருப்பீஸாக வந்து மாற்றுவாங்க. ஓகேங்களா? ருப்பீஸாக மாற்றுறப்போ டீலர் வந்து எவ்வளோ சொல்கிறாரு? 83.6 ருபீஸ். ஓகேங்களா? ஒரு டாலருக்கும் 83.6 ருபீஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டீலை வந்து அவங்க வந்து ஓகே பண்ணுறாங்க. ஓகேங்களா? 83.6 ருபீஸ் நாங்கள் கொடுக்கலாம் ஒரு டாலருக்கும் சொல்லி இந்த டீலை முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த டீலை முடிவு பண்ணுறது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் அது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃப்ரண்ட் ஆஃபீஸில் அந்த டீலிங் ரூமில் இது நடக்குது அப்படின்றாங்க. இந்த டீலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக் ஆஃபீஸ்க்கு வருது. ஓகேங்களா? இந்த பேக் ஆஃபீஸில் தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் பேமெண்ட், செட்டில்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக் ஆஃபீஸில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேக் ஆஃபீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இந்த பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க கொடுக்குறாங்க. இந்த $5 மில்லியன் உள்ள வருது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே எங்கே பண்ணுறாங்க, அவங்களோட நாஸ்ட்ரோ அக்கௌண்ட். இப்போ நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா என்னது, நமக்கு நமக்கு இப்போ எஸ்பிஐ வந்து நமக்கு வந்து நம்ம நாட்டில் எஸ்பிஐன்னு இருக்கிறாங்கன்னா பேங்க் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எஸ்பிஐ வந்து ஒரு ஒரு அமெரிக்காவில் யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு ஒரு பேங்க்ல வந்து ஒரு நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அது ஃபாரின் கரன்சி US$ வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். அதை வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதை வந்து நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்னு சொல்றாங்க. ஸோ இவங்க இப்போ நமக்கு என்ன பண்ணி கொடுக்கணும், டிசிஎஸ்க்கு வந்து $5 மில்லியன் வருது. அப்போ அந்த $5 மில்லியன் ரூபாவை நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணுன்றப்போ அந்த $5 மில்லியன் வருது பார்த்தீங்களா, அதை வந்து டைரெக்டாக நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்க. ஓகேங்களா? எந்த பேங்க்கில் வச்சுக்கிறாங்களோ இந்த இந்த பேங்க்ல எந்த பேங்க்ல வந்து இவங்க வந்து பேசி வைக்கிறாங்களோ, ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்ல இந்த $5 மில்லியன் வந்து போட சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்போ எஸ்பிஐ கிட்ட வந்தாங்கன்னு சொன்னா எஸ்பிஐ என்ன பண்ணுவாங்க, யூஎஸ்ல இருக்கிற அவங்களோட நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்ல அந்த பணத்தை போட்டுறாங்க. போட்டுட்டு டிசிஎஸ்க்கு அவங்க கேட்குற ருப்பீஸை வந்து அவங்க வந்து கேஷா அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 41.8 crores வருதுன்னு சொன்னா அதை வந்து எஸ்பிஐ வந்து கேஷா வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வந்து டீலிங் நடக்குது. அடுத்து பேக் ஆஃபீஸில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் செட்டில்மெண்ட் நடக்குது. ஓகேங்களா? செட்டில்மெண்ட் நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிட் ஆஃபீஸ் சொல்லி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மிட் ஆஃபீஸ்ன்றது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறது எல்லாமே இந்த மிட் ஆஃபீஸில் தான் ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறாங்க. எப்படி இந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்துக்கும் இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அப்போ பண்ணுறப்போ ஒன்னொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்போஷர் லிமிட்னு சொல்லி கொடுத்துறாங்க. அப்போது செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னால் நீங்கள் வந்து இவ்வளோ க்ரோர்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். பாண்ட்ஸ்னால் இவ்வளோ க்ரோர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்போஷர் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்போஷர் லிமிட்டை தாண்டி இவங்க வந்து எதுலையும் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஸோ அப்போ சரியாக அந்த 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 எக்ஸ்போஷர் லிமிட்டில் தான் நம்ம வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோமா, அதை தாண்டி போகிறோமா, எப்படி ரிஸ்க் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறது யார் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த மிட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 முக்கியமான ஆஃபீஸர்ஸாக சொல்லியிருக்காங்க ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்டில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் யூனிட்டு இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ட்ரெஷரி ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? ட்ரெஷரியில் என்ன மாதிரியெல்லாம் ப்ராடக்ட்ஸ் பேசுகிறாங்க, அந்த ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி பேசுகிறப்ப அவங்க வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு, மணி மார்க்கெட், இந்த அங்கே உள்ள ப்ராடக்ட்ஸை பற்றி தான் மெயினாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல எடுத்ததும் ஸ்பாட் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபாரெக்ஸில் வந்து ஸ்பாட் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. ஸ்பாட் மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இமீடியட்டாக பர்ச்சேஸ் சேல் ஆஃப் கரன்சி எல்லாமே பார்த்தோம்னு சொன்னால் ஸ்பாட் மார்க்கெட்டில் நடக்கும். ஸ்பாட் மார்க்கெட்டில் இமீடியட்டாக பர்ச்சேஸும் சேலும் நடக்கும்னு சொல்கிறாங்க. இமீடியட்டாக பர்ச்சேஸ் அண்ட் சேல் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் என்ன ரூபாய்க்கு இப்போ அதாவது பார்த்தோம்னு சொன்னால் இந்தியன் ரூபாய் இப்போ ஒரு டாலர் ஓகேங்களா, ஒரு டாலர் வந்து நான் வந்து 83 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன், இல்லைனா 84 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லைங்களா. அந்த அந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து ஸ்பாட் மார்க்கெட்டில் நடக்குது. அந்த முடிவை எடுத்ததுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட், அதாவது நான் ஒரு டாலரை 83 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் வைக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் ஸ்பாட் மார்க்கெட்டில் நடக்குது. ஸ்பாட் மார்க்கெட்டில் அதை முடிவானதுக்கப்புறம் 83 ரூபாய்க்கு வாங்குறோம்னு சொல்லி முடிவானதும் இதில் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வந்து 3 டைப்பாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? செட்டில்மெண்ட்டில் வந்து 3 டைப்பாக சொல்லியிருக்காங்க. ஸ்பாட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னால் T+2 டேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது டிரான்சாக்ஷன் மண்டே நடக்குதுன்னு சொன்னால் அது வந்து டியூஸ்டே வெனஸ்டேல தான் என்ன நடக்கும்னு சொன்னால் செட்டில்மெண்ட் நடக்கும். ஓகேங்களா? அந்த பணம் வந்து அந்த கரன்சி வந்து அவங்களுக்கு போய் சேர்றது வந்து 2 நாள் ஆகும். இதுவே டாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டாம்னு சொன்னால்
டுமாரோ T+1 டிரான்சாக்ஷன், இன்னைக்கு மண்டே வந்து அந்த கான்ட்ராக்டை ஓகே பண்ணிட்டாங்க, டிரான்சாக்ஷன் ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் டியூஸ்டே வந்து பணம் வந்து கிடைச்சிரும். அடுத்து டிஓடின்னு ஒன்று சொல்கிறாங்க, அது வந்து டுடே ஆர் கேஷ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் தான் இங்கே தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம வந்து டிரான்சாக்ஷன் ஓகே பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கே வந்து நமக்கு வந்து பணம் கிடைக்கிறது வந்து டிஓடியில் தான் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஃபார்வர்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபார்வர்டு மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹெட்ஜ்ன்றது நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். அக்ரிங் ஆன் அன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டுடே ஃபார் அ டிரான்சாக்ஷன் தட் வில் பி செட்டில் ஆன ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர் டேட். ஓகேங்களா? ஃபியூச்சர் டேட்டில் அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஏதோ ஒரு கம்பெனி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம், இன்ஃபோசிஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இன்ஃபோசிஸ்ன்னு எடுத்துக்கலாம். இன்ஃபோசிஸ்க்கு வந்து ஒரு $80 $80,000 வரப்போகுது. $80,000 வரப்போகுது. ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு தான் வரப்போகுது அப்படின்றப்போ என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை 6 மந்த்ஸ் கழிச்சு ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகலாம் இல்லைங்களா? அப்போ ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். டாலருக்கு நிகரான இந்திய மதிப்புன்றது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ அதை ஃப்ளக்சுவேட் ஆகாமல் நான் இந்த ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், நீங்கள் ஃப்ளக்சுவேட் பண்ண விடாதீங்க, நான் ஒரு $84 வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? $84 வாங்கிக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கே நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். 6 மாதம் கழிச்சு $80,000 $84 கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஃபார்வர்டு மார்க்கெட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? $80,000 வந்து எனக்கு வரப்போகுது, 6 மாதம் கழிச்சு வரப்போகுது. அப்போ 6 மாதம் கழிச்சு வரும்போது நீங்கள் இந்த $80,000 $84 கொடுத்து வாங்கிக்கணும். ஒரு டாலருக்கும் $84 கொடுத்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேங்க்கில் போய் நம்ம வந்து இந்த மாதிரி செட்டில்மெண்ட் பேசிக்கிறோம் பார்த்தீங்களா? இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஃபார்வர்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபார்வர்டு மார்க்கெட் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட்ஸ், இப்போ இந்த ஃபார்வர்டு மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரன்சி வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும். கரன்சி வந்து கை மாறுது. ஒரு நம்ம $US கையில் கொடுக்குறோம், அவங்க வந்து இந்தியன் ருப்பியை நம்ம கையில் கொடுப்பாங்க. எவ்வளோ $US நான் தரேன்னு சொன்னேனோ அவ்வளோ $US நான் கொடுத்துருவேன். எவ்வளோ ரூபா அவங்க தரேன்னு சொன்னாங்களோ அந்த அவ்வளோ ரூபாவை வந்து அவங்க நமக்கு தந்துடுவாங்க. ஆனால் இப்போ இந்த நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட்ஸ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கல் டெலிவரி, நான் இத்தனை டாலர் கொடுத்துட்டு இத்தனை ரூபா வாங்கிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்க போகிறதில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு 6 மாதம் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சு நான் வந்து $83.90 US டாலர்ஸை நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 மந்த் கழிச்சு $US நிகரான இந்திய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $84.60 போயிடுச்சு. ஓகேங்களா? ஒரு மாதம் கழிச்சு எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு, $83.90 சொல்கிறாரு. ஆனால் ஒரு மாதம் கழிச்சு போனது பார்த்தீங்கன்னா $84.60 போயிடுச்சு. அப்போ இது டிஃபரன்ஸ் எவ்வளவு? 70 காசு டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு டாலருக்கும் 70 காசு. அப்போ இந்த 70 காசு டிஃபரன்ஸ் வருது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ப்ராஃபிட்டை மட்டும் தான் பே பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த ப்ராஃபிட்டை மட்டும் பே பண்ணுவாங்க. வேற எந்த $US இல்லைனா இந்தியன் ருப்பியோ யாரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிற கிடையாது. இந்த ப்ராஃபிட் வந்துருக்குது பார்த்தீங்களா? அவர் $83.90 வாங்குறேன்னு சொன்னார், ஆனால் $84.60 அது போயிடுச்சு. அப்படின்னா டிஃபரன்ஸ் எவ்வளவு? 70 காசு. இதுதான் அவரோட ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டே டேரெக்டாக அவர் கையில் கொடுத்துட போகிறாங்க. அவ்வளோதான். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட்ஸில் சொல்கிறாங்க. இதுவே இல்லைனா நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாராவது வந்து $83.90 வந்து $US வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ என்னாகும்? $83.90 இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா $84.60 போயிடுச்சுன்னு சொன்னால் $84.60 போனது அவருக்கு லாபம் தான். அவங்க போய் வேற ஏதாவது ஒரு மார்க்கெட்டில் திரும்ப அதை விற்று அதை வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி எந்த பிரச்சனையும் தேவையில்லைன்னு சொல்லி நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வர்ற ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, டேரெக்டாக அதே வந்து பே பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னால் ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா? ஃபியூச்சர்ஸும் நம்ம ஃபார்வேர்டுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் இந்த ஃபார்வேர்டு அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவர் த கவுண்டர் நடக்கும். ஓகேங்களா? ஓவர் த கவுண்டர் ரெண்டு பார்ட்டிஸ் பேசி அவங்களுக்குள்ள எப்பா நான் இத்தனை $US ஒன்ட்ட தரேன்ப்பா, நீ இவ்வளோ ரூபா எனக்கு தாப்பான்னு சொல்லி ரெண்டு பார்ட்டி இந்த மாதிரி ஓவர் த கவுண்டர் பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. இதை வந்து எதில் நடக்குது? ஃபார்வர்ட் மார்க்கெட்டில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரெண்டு பார்ட்டிஸ் இருக்காங்கன்னு சொன்னால் ரெண்டு பார்ட்டிஸ் வந்து நான் வந்து இத்தனை $US தரேன், நீங்கள் வந்து இவ்வளோ ரூபா எனக்கு தாங்கன்னு சொல்லி ஓவர் த கவுண்டரில் நம்ம பேசி முடிவு பண்ணுறாங்க இல்லைங்களா? அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபார்வர்டு மார்க்கெட்டில் சொல்கிறோம். ஃபார்வர்டு மார்க்கெட்டில் அதான் நடக்கும். ஆனால் ஒரு ஃபியூச்சர் மார்க்கெட் நடக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ஃபார்மலான டிரான்சாக்ஷன் எப்படி சொல்கிறாங்க? இங்கே நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷனுமே நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சில் தான் நடக்கும். நம்மளுடைய செபி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமாக நடக்கும்.
ஃபியூச்சர்ஸ் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஃபார்வர்டு மார்க்கெட் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓவர் த கவுண்டரில் நடந்துரும். ஆனால் ஃபியூச்சர்ஸ்ன்றது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக நடக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக நடக்கிறதுனால இது வந்து நமக்கு வந்து ரொம்பவே பாதுகாப்பானதாக இருக்கும். இப்போ நான் வந்து யூஎஸ் டாலர் வந்து உங்களுக்கு தரேன், நீங்கள் எனக்கு பணம் தாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த 6வது மாதம் வரும்போது ஒருவேளை எனக்கு அது நஷ்டமா அந்த அந்த கான்ட்ராக்ட் வந்து எனக்கு நஷ்டமா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன், இல்லை வேண்டாம், நான் யூஎஸ் டாலர் தரல, நீங்கள் வந்து பணம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசி நேரத்தில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு எக்ஸ்சேஞ்ச் மூலியமா நம்ம போகிறோம் அப்படின்றப்போ அந்த மாதிரி எந்த மாதிரி கவுண்டர் பார்ட்டி ஃபெயிலியர்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்சேஞ்ச் மூலியமா போகிறப்ப அவங்க என்ன வச்சிருப்பாங்கன்னு சொன்னால் மார்ஜின் பேமெண்ட்லாம் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? மார்ஜின் இப்போ நம்ம வந்து நான் வந்து 6 மாதம் கழிச்சு நான் வந்து இத்தனை யூஎஸ் டாலர் தர்றேன், ஒரு $500 நான் தரேன்னு சொல்லிட்டா எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் மார்ஜினாக வாங்கி வச்சிருவாங்க. என்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் வந்து மார்ஜினாக வாங்கி வச்சிருவாங்க. ஸோ தட் நான் வந்து எந்த எந்த டிஃபால்ட்டும் நான் வந்து பண்ணாமல் இருப்பேன். அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் போகிறப்போ நீங்கள் வந்து இத்தனை டாலர்ஸுக்குன்னு சொல்லி ஒரு 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 பிளாக்காக வச்சுருப்பாங்க. $500 சொல்லி ஒரு பிளாக்காக வச்சுருப்பாங்க. இதோட மெச்சூரிட்டி பீரியட் இவ்வளோ தான், ஒரு 5 மாதத்துக்கு, அதாவது 1 மந்த் மெச்சூரிட்டி பீரியட் இல்லைனா 2 வீக்ஸ் மெச்சூரிட்டி பீரியட் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அந்த குறிப்பிட்ட மெச்சூரிட்டி பீரியட்ஸ்க்கு தான் நம்ம வந்து இந்த ஃபியூச்சர்ஸில் வந்து ஹெட்ஜ் பண்ண முடியும் நம்மளால். ஓகேங்களா? ஸோ மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சில் தான் நடக்குது. ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்சில் நடக்குது. ஸோ நம்மளுடைய செட்டில்மெண்ட் வந்து கேரண்டீடாக கிடைக்கும், நமக்கு பணம் வந்து கேரண்டீடாக கிடைக்கும். அதுதான் ஃபியூச்சர்ஸில். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால், சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல சூப்பரான கான்செப்ட். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு இடம் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு இடம் பார்க்குறீங்க, ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு நீங்கள் ஒரு நல்ல இடம் பார்த்து வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன இந்த இடத்தோட விலை வந்து கூட போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு எத்தனை மாதத்துக்குள்ளே, ஒரு 5 மாதத்துக்குள்ளே இந்த இடத்தோட விலை வந்து நீங்கள் கூட போகுதுன்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? அப்படி கூடிச்சுன்னா உங்களுக்கு நல்ல லாபம். ஓகேங்களா? ஒரு சென்ட் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு சென்ட்டுக்கு $10,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 மாதம் கழிச்சு ஒரு சென்ட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் $10,000 இருக்கிறது $1,00,000 $2,00,000 அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஓகே இந்த 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 இடத்த நம்ம வாங்கி போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கே நீங்கள் கொண்டு போய் பணத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி கொண்டு போய் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அந்த விலை ஏறாமல் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. விலை ஏறாமல் போயிருச்சுன்னா உங்களுக்கு அது மொத்தமும் நஷ்டமாக போயிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அந்த அந்த ஓனர்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு டீல் பேசிக்கிறோம். எப்படி டீல் பேசிக்கிறோம்னு சொன்னால், நான் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் வந்து ஒரு ரேட்டு கொடுத்துறேன். ஓகேங்களா? நான் வந்து ஒரு சென்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் ரேட் எவ்வளோ கொடுத்துட்றேன், ஒரு ஒரு $2,000 நான் உங்களுக்கு தர்றேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு $2,000 நான் வந்து தந்துடுறேன். ப்ரீமியம் ரேட்டு $2,000 தந்துடுறேன். ஒருவேளை அது வந்து ஒரு சென்ட்டும் 1,00,000க்கு போயிருச்சு, ப்ரீமியம் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? அதனால $1,00,000 அந்த சென்ட் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு அதை வாங்குறதுக்கான ரைட் எனக்கு தரணும். ஓகேங்களா? வாங்குறதுக்கான ரைட் எனக்கு தரணும். ஸோ இது வந்து ஒரு டைப். ஓகேங்களா? அதே மாதிரி விற்கிறதுக்கும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ $1,00,000 வந்துச்சுன்னு சொன்னால் நான் அதை வந்து வாங்கிப்பேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆப்ஷன் சொல்கிறாங்க. அதை வந்து என்ன சொல்கிறாங்க, கால் ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? கால் ஆப்ஷன் சொல்கிறாங்க. எனக்கு வந்து ரைட் இருக்குது, பை பண்ணுறதுக்கு ரைட் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு ப்ரீமியம் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து ஒரு $2,000 ப்ரீமியம் கொடுத்து வச்சிருக்கேன் அவர்கிட்ட. அதனால ஹையராக போகிறப்ப எனக்கு அது வந்து விற்கணும். அதே மாதிரி செல்லுக்கும் பண்ணிக்கலாம். இப்போ செல்லுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து குறைய போகுதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா? இன்னைக்கு அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து $100 ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இன்னொரு 10 நாளில் அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து ஒரு $90 வரப்போகுது, $90 வரப்போகுதுன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், புட் ஆப்ஷன்ன்றது யூஸ் பண்ணுவேன். இது வந்து என்ன பண்ணும், நமக்கு ரைட் டு செல் த அண்டர்லைங் அசெட். நான் செல் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்டு கொடுக்கும். எப்போ செல் பண்ணுறதுக்கு, இந்த நான் $100 அந்த ஷேரை வாங்கினதா கன்சிடர் பண்ணிப்பாங்க. 10 நாள் கழிச்சு அது $90 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 10 நாள் கழிச்சு $90 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு வந்து நான் $100 அந்த ஷேரை விற்கிறதுக்கான ரைட் வந்து எனக்கு புட் ஆப்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கால் ஆப்ஷன் அப்படின்றது நான் பை பண்ணுறதுக்குள்ள ரைட்டு, புட் ஆப்ஷன் அப்படின்றது நான் செல் பண்ணுறதுக்குள்ள ரைட். ஓகேங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து ஸ்வாப்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஸ்வாப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்பாட் டிரான்சாக்ஷனையும் ஃபார்வர்ட் டிரான்சாக்ஷன் இது ரெண்டையுமே வந்து கலந்து வர்றது தான் ஸ்வாப் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஃபாரெக்ஸ் ஸ்வாப்பில் வந்து ஒரு ஸ்பாட் டிரான்சாக்ஷனை நம்ம என்ன பண்ணுவோம், இப்போவே ஸ்பாட்டில் ஒரு யூஎஸ் டாலருக்கு நான் $83 கொடுக்குறேன். இது வந்து ஸ்பாட்டில் நடக்கிற டிரான்சாக்ஷன். அடுத்து ஃபார்வர்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு, 6 மந்த்ஸ்ன்றது சொல்ல வேணாம், நம்ம வந்து ஒரு 10 டேஸ்னு வச்சுப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு 10 டேஸ் கழிச்சு நான் வந்து ஒரு $84 கொடுத்து
இந்த ரூ. 84 குடுத்து நான் வந்து யுஎஸ் டாலர்ஸ வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க இல்லைங்களா? ஸோ 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 ஒரு ஃபாரெக்ஸ் ஸ்வாப்ப பொறுத்தவரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்க இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் லெக்ல உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு $5 மில்லியன் ஸ்பாட் ரேட் எவ்வளவு? ரூ. 83.50 குடுத்து 41.75 கோடி வந்து வாங்கிடுறாங்க. ஓகேங்களா? 45.75 கோடி ஓகேங்களா? ஸ்பாட்ல செல் பண்றாங்க. எவ்வளவு? $5 மில்லியன். எ பேங்க்ஸ் ட்ரெஷரி ஹேஸ் அ சர்ப்ளஸ் யூஎஸ்டி ஓகேங்களா? ஒரு சர்ப்ளஸா ஒரு பேங்க் வந்து யூஎஸ்டி டாலர்ஸ் வந்து வச்சிருக்காங்களாம். அப்படி யூஎஸ்டி டாலர் வச்சிருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 90 டேஸ் மட்டும் இந்தியன் கரன்சி தேவைப்படுது. எதுக்காக? நம்ம கமர்ஷியல் பேப்பர்ஸ் இந்தியன் கமர்ஷியல் பேப்பர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஒரு 90 டேஸ்க்கு மட்டும் அவங்களுக்கு யூஎஸ் யூஎஸ் டாலர்ஸ் வந்து நம்ம இந்தியன் கரன்சி வந்து தேவைப்படுது. அப்போ என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் யூஎஸ் டாலர்ஸை செல் பண்றாங்க. எதுல? ஸ்பாட் பிரைஸ்ல செல் பண்றாங்க. யூஎஸ் டாலர்ஸை வந்து ஸ்பாட் பிரைஸ்ல செல் பண்றாங்க. ஸோ ஒரு $5 மில்லியன் செல் பண்ணி 41.75 ரூபீஸ் 75 க்ரோஸ் வாங்கிடுறாங்க. 41.75 க்ரோர்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு என்ன பண்றாங்க? அடுத்த லெக்லயே அதே இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறப்ப இந்த டிரான்சாக்ஷனையும் கான்ட்ராக்ட்ல போட்டுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? 90 நாள் கழிச்சு நான் இதை ரிவர்ஸ் பண்ணிப்பேன் அப்படியே ஓகேங்களா? $5 மில்லியன் நான் திரும்ப வாங்கிடுவேன். 90 நாள் கழிச்சு நான் $5 மில்லியன் திரும்ப வாங்கிடுவேன். அப்போ உங்களுக்கு நான் $83.95 நான் வந்து தர்றேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 கான்ட்ராக்டையும் சேர்த்து போடுறாங்க பார்த்தீங்களா? இதுதான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஃபாரெக்ஸ் ஸ்வாப்ஸ்ன்னு சொல்றாங்க ஓகேங்களா? பை பண்றது, செல் பண்றது 2யும் சேர்த்தே போட்டுறாங்க இல்லைங்களா? ஸோ இதுல ஒன்று வந்து ஸ்பாட்லன்னு சொல்றாங்க, இன்னொன்று வந்து ஃபார்வர்டு. ஓகேங்களா? ஸ்பாட்ன்றது அப்பவே நடக்கிறது, ஃபார்வர்டுன்றது 90 நாள் கழிச்சு நடக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வரதுனால அது வந்து ஃபாரெக்ஸ் ஸ்வாப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரீடிஸ்கவுண்டிங் ஆஃப் ஃபாரின் பில்ஸ் ஓகேங்களா? ரீடிஸ்கவுண்டிங் ஆஃப் ஃபாரின் பில்ஸ் நம்ம பண்ண முடியும் இல்லைங்களா? ஒரு ஃபாரின் பேங்க் வந்து ஒரு பில்லை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. யார்கிட்ட இருந்து? ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட்டர் கொடுத்துருப்பாரு ஒரு பில். எனக்கு வந்து 10 நாள் 30 நாள் கழிச்சு ஒருத்தர் என்னோட இம்போர்ட்டர் பணம் தர போறாரு, அதனால என்னோட பில்லை வந்து நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து ஃபாரின் பேங்க் கிட்ட கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஃபாரின் பேங்க் கிட்ட கொடுத்துருக்காரு. அப்போ இந்த ஃபாரின் பேங்க் வந்து டிஸ்கவுண்ட் பண்ண பில்லை நம்ம இந்தியன் பேங்க் வந்து திருப்பி ரீடிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து ரீடிஸ்கவுண்டிங் ஆஃப் ஃபாரின் பில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பார்த்தீங்க சொன்னா மணி மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ் பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? மணி மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ் பத்தி சொல்றாங்க. ஸோ மணி மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ்ல நமக்கு என்னலாம் இருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம கால் மணி. இது நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்கும். லைட்டா பார்த்துக்குவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கால் மணியை பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னா பாரோவிங் ஆர் லெண்டிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆன் ஓவர் நைட் பேசிஸ். ஓகேங்களா? ஒரு நாள் நைட்டு மட்டும் நம்ம பாரோ பண்ணுவோம். அப்படின்னு சொன்னா நம்ம செல் பண்ணுவோம். ஸோ அதுதான் என்ன சொல்றோம்? நம்ம வந்து கால் மணியில் சொல்றோம். கால் மணி மார்க்கெட்ல சொல்றோம். ஓகேங்களா? இது வந்து இந்த கால் மணி மார்க்கெட்ன்றது வந்து ஒரு ஒரு நல்ல இண்டிகேட்டர்னு சொல்றாங்க. அதாவது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு பேங்க்லயும் நம்ம பேங்கிங் சிஸ்டம்லயே பார்த்தீங்கன்னு சொன்னா லிக்விடிட்டி எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் இதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு லிக்விடிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கால் மணியோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். கால் மணியோட ரேட்டு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அந்த ரேட்டை வச்சுக்கிட்டு நம்ம பேங்கிங் சிஸ்டமே எவ்வளவுக்கு லிக்விடிட்டி இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கால் மணி மார்க்கெட்ல அந்த கால் மணி ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்குது, கால் மணி ரேட் வந்து ஹையா இருக்குது அப்படின்னு சொன்னா கால் மணி ரேட் வந்து ஹையா இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம பேங்கிங் சிஸ்டம்ல வந்து லிக்விடிட்டி கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே கால் மணி ரேட் வந்து கம்மியா இருந்துச்சு, லோவா இருக்குது அப்படின்னு சொன்னா நம்மள்ட்ட வந்து லிக்விடிட்டி ஜாஸ்தியா இருக்கு. பேங்கிங் சிஸ்டம்ல வந்து லிக்விடிட்டி ஜாஸ்தியா இருக்கு. அதனால யாரும் கால் மணிக்கு பெருசா போறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த கால் மணி ரேட்ஸ் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? கால் மணிக்கு ரேட் குடுக்குறாங்களா? அது யார் குடுக்குறாங்கன்னு சொன்னா ஃபினான்ஷியல் பெஞ்ச்மார்க்ஸ் இந்தியா லிமிடெட், இந்தியா பிரைவேட் லிமிடெட், எஃபில்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் பெஞ்ச்மார்க்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு சொல்றாங்க. இது எப்படி குடுக்குறாங்கன்னு சொன்னா ஓவர் நைட் மும்பை இன்டர் பேங்க் ஆஃபர்ட் ரேட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓவர் நைட் மும்பை இன்டர் பேங்க் ஆஃபர்ட் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா நோட்டீஸ் மணின்னு சொல்றாங்க. நோட்டீஸ் மணி அப்படின்றது என்னது? இதுவும் ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு தான். இது வந்து பீரியட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2 நாள்ல இருந்து 14 நாள் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. 2 நாள்ல இருந்து ஒரு பேங்க்கும் இன்டர் பேங்க் இந்த லோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா இன்டர் பேங்க் தான் நடக்கும். ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்ல இருந்து கடன் வாங்குறது தான். ஓகேங்களா? மணி மார்க்கெட் அப்படின்றதே நமக்கு முன்னாடி தெரியும் இல்லைங்களா? ஷார்ட் டேர்ம் கிரெடிட் தான் நம்ம மணி மார்க்கெட்ல சொல்றோம். எவ்வளவு? லெஸ் தேன் 1 இயர். ஓகேங்களா? லெஸ் தேன் 1 இயருக்கு கீழே தான் நம்ம வந்து ஃபண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க மணி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கால் மணி வந்து ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இதுவே நோட்டீஸ் மணின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 2 நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ லோனை வந்து கொடுக்குறாங்க. அது வந்து நோட்டீஸ் மணி சொல்கிறாங்க. டேர்ம் மணி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் 14 நாளுக்கு மேலே ஓகேங்களா? பீரியட் இன் எக்ஸஸ் ஆஃப் 14 டேஸ், எக்ஸஸ் ஆஃப் 14 டேஸ்க்கு மேலே கொடுக்குறப்போ அதை வந்து டேர்ம் மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னால் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் வராங்க. ஸோ இவங்களுக்கு வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். என்ன லிமிட்லாம் வந்து இவங்க வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு. இப்போ வந்து ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்காக இருக்கிறாங்கன்னு சொன்னால் கால் மணி, நோட்டீஸ் மணி இதுலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா 100% ஆஃப் கேபிட்டல் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? 100% ஆஃப்
கேபிட்டல் ஃபண்ட்ஸ் அண்ட் 125% ஆஃப் கேபிட்டல் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? இவங்களோட லிமிட் வந்து ஒரு ஒரு ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எவ்வளவு அளவுக்கு அவங்க வந்து கால் மணி, நோட்டீஸ் மணி மூலியமா பணம் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்கா இருக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து கால் மணி மூலியமா, நோட்டீஸ் மணி மூலியமா அவங்க இஷ்டத்துக்கு பணம் வாங்கிற முடியாது. ஸோ, அதில எவ்வளோ லிமிட் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, 100% ஆஃப் த கேபிட்டல் ஃபண்ட்ஸ் அண்ட் 125% ஆஃப் த கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ஆன் எனி சிங்கிள் டே. ஓகேங்களா? ஒரு ஒரு சிங்கிள் டே. இது வந்து நமக்கு தெளிவா பார்க்கணும்னு சொன்னா இது பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்கோடைய கேபிட்டல் ஃபண்ட் வந்து 10,000 கோடி இருக்குது. ஓகேங்களா? 10,000 கோடி வந்து அவங்களோட கேபிட்டல் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்களோட ஆவரேஜ் டெய்லி பாரோயிங் இருக்குது பார்த்தீங்களா? ஆவரேஜா டெய்லி பாரோயிங் 2 வாரத்துக்கு 2 வாரத்தோட ஆவரேஜ் சொல்றாங்க. 2 வாரத்துக்கு ஆவரேஜா டெய்லி அவங்க பாரோ பண்றாங்க இல்லைங்களா? அது வந்து 100% ஆஃப் த கேபிட்டல் 10,000 கோடிய வந்து தாண்டி போயிறக்கூடாது. அவங்களோட டெய்லி அவங்க வந்து பாரோ பண்றாங்க. டெய்லி அவங்க பாரோ பண்றாங்க. 2 வாரமா பாரோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த ஃபோர்ட்நைட் ரிப்போர்ட் சொல்றாங்க இல்லைங்களா? 14 நாளுக்கு ஒரு தடவ நம்ம வந்து ரிப்போர்ட் பண்றோம் இல்லைங்களா? எவ்வளவு பணம் வந்து பாரோ பண்றோம் அப்படின்றத. அந்த ஃபோர்ட்நைட் ரிப்போர்ட் பண்ற அந்த 2 வாரமும் டெய்லி பாரோயிங்ஸோட ஆவரேஜ நம்ம எடுத்தோம்னு சொன்னா, அது வந்து 10,000 கோடிக்கு கம்மியா தான் இருக்கணும். 100% ஆஃப் கேபிட்டலுக்கு கம்மியா தான் அதுவரைக்கும் 100% ஆஃப் கேபிட்டல் வரைக்கும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. 100% ஆஃப் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ஃபோர்ட்நைட்லி ஆவரேஜ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா maximum outstanding borrowing in the call and notice money market cannot exceed 12,500 crores. அதாவது ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கிறப்போ அவங்க பாரோ பண்ண ரேட் வந்து 125% ஆஃப் அவங்களோட கேபிட்டல் தாண்டி போயிடக்கூடாது. இப்போ இந்த உதாரணத்துக்கு படி பார்த்தோம் சொன்னா 12,500 crores தாண்டி போயிடக்கூடாது. ஒரு நாள் அவங்க வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஒரு நாள் அவங்க வந்து பாரோ பண்ண அமௌண்ட் வந்து 12,500 கோடி தாண்டிடக்கூடாது. 12,500 கோடின்றது 125% ஆஃப் த கேபிட்டல். ஓகேங்களா? அதை வந்து தாண்டிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க வந்து ப்ரூடென்ஷியல் நார்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேங்க்ஸுக்கும் ஆர்ஆர்பிக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கால் மணி, நோட்டீஸ் மணியில் வந்து இதே தான் 100% ஆஃப் த கேபிட்டல் ஃபண்ட்ஸ் 125% ஆஃப் த கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ஆனால் எனி சிங்கிள் டே ஒரு ஒரு நாளில் வந்து 125% தாண்டிடக்கூடாது கேபிட்டல் ஃபண்ட்ஸில். இதே கோஆபரேட்டிவ் பேங்க்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா 2% ஆஃப் தியர் அக்ரிகேட் டெபாசிட். ஓகேங்களா? அந்த 2% ஆஃப் தியர் அக்ரிகேட் டெபாசிட் ப்ரீவியஸ் இயரில் இருந்த அக்ரிகேட் டெபாசிட்டோடைய 2% தான் அவங்க வந்து வாங்க முடியும். ஓகேங்களா? பிரைமரி டீலராக இருக்காங்க. பிரைமரி டீலர்னா யாரு? நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இருப்பாங்க இல்லைங்களா? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னா நம்ம கவர்மெண்ட் வந்து ட்ரெஷரி பில்ஸ், பாண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இஷ்யூ பண்ணுறாங்க இல்லைங்களா? அதை வந்து மார்க்கெட் பண்ணி கொடுக்குறது, அதை செல் பண்ணுறது, பை பண்ணி கொடுக்குறதுலாம் பிரைமரி டீலர்ஸ் தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து கால் மணி, நோட்டீஸ் மணி, டேர்ம் மணியில் வந்து எவ்வளோக்கு வாங்கலாம்னு சொன்னால் 225% ஆஃப் தியர் நெட் ஓன் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? 225% ஆஃப் தியர் நெட் ஓன் ஃபண்ட்ஸ் வந்து யார் வாங்கிக்கலாமா? பிரைமரி டீலர்ஸ் வந்து வாங்கிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் மணி மார்க்கெட்டில் யார் இருக்காங்க? ட்ரெஷரி பில் இருக்காங்க. ட்ரெஷரி பில் வந்து ஷார்ட் டேர்மாக இருக்குது. ரிஸ்க் ஃப்ரீ டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஷ்யூட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஷார்ட் டேர்மாக இருக்கும், ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து யார் மூலியமாக இஷ்யூ பண்ணி கொடுக்குறாங்க? வந்து யார் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இஷ்யூ பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து மெச்சூரிட்டி டைம் வந்து பார்த்தோம் சொன்னால் 91 டேஸ் டி பில்ஸ் இருக்கும், 182 டேஸ் இருக்கும், 364 டேஸ் இருக்கும். இஷ்யூட் அட் அ பிரைஸ் பிலோ தேர் ஃபேஸ் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரெஷரி பில்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறப்போ அவங்க எப்படி இஷ்யூ பண்ணுவாங்கன்னு சொன்னால் ₹100 மதிப்புள்ள ஒரு ட்ரெஷரி பில்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து எவ்வளோக்கு பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு ₹95 அந்த மாதிரி பண்ணுவாங்க. ₹95 அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ மெச்சூரிட்டி வரும்போது ₹100 திரும்ப கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ₹100 திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ₹95 விற்றாங்க, திரும்ப வாங்குறப்போ ₹100 வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் ₹5 இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் அந்த இன்வெஸ்டருக்கு கிடைக்கிற லாபம். ஓகேங்களா? அதுதான் அந்த இன்வெஸ்டருக்கு கிடைக்கிற லாபம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்ஸ். ஓகேங்களா? கேஷ் மேனேஜ்மெண்ட் பில் அப்படின்றதும் ட்ரெஷரி பில் மாதிரியே தான். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து திடீர்னு ஏதாவது ஒரு அவசரமாக டெம்பரரியாக ஒரு கேஷ் ஃப்ளோ தேவைப்படுது. பணம் வந்து தேவைப்படுது. ஏதோ அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க. ஏதோ ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. அவசரமாக பணம் தேவைப்படுது அப்படின்றப்போ இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்ஸ் மூலியமாக அவங்க வந்து பணம் வாங்கிக்கிறாங்க. இது வந்து பொதுவாக 91 டேஸ்க்கு உள்ள தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து 91 டேஸ்க்கு உள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இமீடியட் கேஷ் தேவைப்படுறப்ப இதை வந்து பயன்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கமர்ஷியல் பேப்பர். இந்த கமர்ஷியல் பேப்பர்ன்றது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் இந்த கார்பரேட்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? கார்பரேட்ஸ் கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்றப்போ இந்த கமர்ஷியல் பேப்பரை வந்து மக்கள்கிட்ட இஷ்யூ பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கடன் வந்து வாங்கிக்க முடியும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷார்ட் டேர்ம். மணி மார்க்கெட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். இதை வந்து ஒரு கமர்ஷியல் பேப்பரை வந்து ஒரு கார்பரேட் வந்து இஷ்யூ பண்ணணும்னு சொன்னால் அவங்க வந்து எப்படி இருக்கணும்? அவங்க வந்து ஒரு ஹை ரேட்டட் கார்பரேட்டாக இருக்கணும். ஓகேங்களா? யார் வேணாலும் எந்த கார்பரேட்டும் உடனே டக்குன்னு ஒரு கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணி பணத்தை வாங்கிட முடியாது மக்கள் கிட்ட இருந்து. அவங்க வந்து கிரெடிட் ரேட்டிங் மூலியமா ஒரு நல்ல ரேட்டிங் அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா தான் அந்த கார்பரேட்ஸை வந்து
கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து கமர்ஷியல் பேப்பர்ஸ் இஷ்யூ பண்ணலாம்னு சொல்கிறாங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸும் கமர்ஷியல் பேப்பர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 நாள்லேருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் கொடுக்க முடியும். மெச்சூரிட்டி வந்து 7 நாள்லேருந்து 1 இயர் வரைக்கும் அவங்களால கொடுக்க முடியும். இவங்க வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸ் கீழே தான் வரணும். ஆர்பிஐ கைட்லைன்ஸ் கீழே வருவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 லேக்ஸ் கொடுக்குறாங்க. 5 லேக்ஸ் அதுக்கப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 லேக்ஸில் தான் இந்த கமர்ஷியல் பேப்பர் கொடுக்கணும். ஒரு கமர்ஷியல் பேப்பர் வந்து 5 லேக்ஸ்னு கொடுத்தாங்கன்னா 2 வந்து 10 லட்சம் அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 லேக்ஸில் தான் அவங்க கொடுக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து யார் கொடுக்குறாங்க? நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பணம் தேவைப்படுது அப்படின்றப்போ சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இந்த மாதிரி இஷ்யூ பண்ணி அவங்க வந்து பேங்க்ஸ் வந்து கடன் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? இது யாரெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் எல்லாருமே சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு தெரியும் ஏற்கனவே பார்த்தோம்னு சொன்னால் நம்ம பேங்க்லலாம் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி டெபாசிட் இஷ்யூ பண்ணுறோம். டெபாசிட்ஸ் மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வந்து நார்மலாக ஒரு டெபாசிட் ரெசிப்ட்னு நம்ம ஒன்று இஷ்யூ பண்ணுறோம் இல்லைங்களா மக்களுக்கு. அந்த டெபாசிட் ரெசிப்ட் அப்படின்றது வந்து ஒரு ப்ரூஃப் தான். ஓகேங்களா? அது வந்து ஒரு ப்ரூஃப் தான். அது வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. ஓகேங்களா? நம்ம வந்து நம்ம மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு ஒரு டெபாசிட் ரெசிப்ட் கொடுப்போம். அந்த டெபாசிட் ரெசிப்ட்டில் ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு இத்தனை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 8% 9% ரேட் வச்சு நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுப்போம் 1 இயர் கழிச்சுன்னு சொல்லி நம்ம டெபாசிட் ரெசிப்ட்டில் எழுதி கொடுக்குறோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு ப்ரூஃப் தான் அவங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. ஆனால் இங்கே சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படின்றது ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால இப்போ நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை வாங்குறேன்னு சொன்னால் ஒரு 10 நாளோ 15 நாளோ கழிச்சு நான் அதை வந்து வேற ஒருத்தர்கிட்ட வித்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? அது வந்து நான் வந்து வேற ஒருத்தருக்கு வித்துட்டு போக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ட வந்து ஒரு பேங்க் இஷ்யூ பண்ணி பணம் வாங்குறாங்கன்னு சொன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நார்மலா அவங்க குடுக்குற டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட விட ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நார்மலா அவங்க வந்து ஒரு ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ன்னு போறப்போ, அவங்க வந்து ஒரு 7%, 8% அந்த மாரி வந்து அவங்க வந்து ரேட் குடுக்க வேண்டியிருக்கும். ஸோ, பேங்க்குக்கு வந்து டெபாசிட் தான் லாபம். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ன்றது பெரிய இதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு அவசர தேவைகளுக்கு அத வந்து வாங்கிக்கிறாங்க. இது வந்து அன்செக்யூர்ட் இன்ட்ரெஸ்ட் தான். அன்செக்யூர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பேங்க்கை நம்பி தான் அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை வந்து நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் நம்ம வாங்குறாங்க பார்த்தீங்களா, பேங்க் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வாங்குறாங்க பார்த்தீங்களா, மக்கள்கிட்ட இருந்து கடனாக வாங்குறாங்க இல்லைங்களா, அப்படி அந்த வாங்கினா கூட அந்த டெபாசிட்டுக்கும் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் கேஷ் ரிசர்வ் ரேஷியோவும் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவும் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லிடுறாங்க ஆர்பிஐ. ஓகேங்களா? நம்ம சாதாரண டெபாசிட் வாங்கினா மட்டும் சிஆர்ஆரும் எஸ்எல்ஆரும் வச்சா பத்தாது. சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் மூலியமாக பணம் வாங்கினா கூட அந்த பேங்க் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும். இதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 லேக்ஸில் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து 5 லேக், அதுக்கப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 லேக்ஸில் கொடுக்குறாங்க. இதுவுமே மினிமம் வந்து 7 நாள்ல இருந்து மேக்ஸிமம் வந்து 1 இயர் வரைக்கும் அவங்க வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சொன்னா இன்டர்நேஷனல் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம இந்த முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம வேற வேற நாடுகள்ல இருந்தும் நம்மளால வந்து ஷேர்ஸ் மூலியமாவோ டெப்ட் ப்ராடக்ட்ஸ் மூலியமாவோ நம்ம வந்து கேபிட்டலை வந்து நம்மளால திரட்ட முடியும். நம்ம இந்தியன் கம்பெனிஸ் வந்து கேபிட்டலை வந்து வெளிநாடுகள்ல இருந்தும் நமக்கு திரட்டி வந்து உள்ள கொண்டு வர முடியும் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக பேசுகிறப்போ எந்தெந்த கான்செப்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? முதல்ல குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ சர்டிஃபைட் இஷ்யூட் பை அன் ஓவர்சீஸ் டெபாசிட்டரி பேங்க். ஓகேங்களா? ஓவர்சீஸ் டெபாசிட்டரி பேங்க் தட் ரெப்ரசன்ட்ஸ் எ ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் அன் இந்தியன் கம்பெனி. ஓகேங்களா? இந்தியன் கம்பெனி அதாவது நம்ம இந்தியன் கம்பெனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்தையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து இன்ஃபோசிஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம இந்தியன் கம்பெனி இருக்காங்க இல்லைங்களா, இவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மற்ற நாடுகள்லையும் போய் நம்மளுக்கு கேபிட்டலை வந்து திரட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ திரட்டணும்னு முடிவு பண்ணுறப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்ம ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி நம்ம பணம் வாங்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ நினைக்கிறப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பல்க் ஒரு 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 செட் ஆஃப் ஷேர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்ம இந்தியன் கஸ்டோடியன் பேங்க் ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எஸ்பிஐ அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்னால் எஸ்பிஐ கிட்ட வந்து எஸ்பிஐயோட கஸ்டடியில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸை வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்து வச்சுட்டு ஓவர்சீஸ் டெபாசிட்டரி பேங்க் இருப்பாங்க. இங்கே எஸ்பிஐ வந்து ஷேர்ஸை வாங்கி வச்சுக்கிச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி யூஎஸ்லையோ இல்லைன்னா வேற நாடுகள்லையோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவர்சீஸ் டெபாசிட்டரி பேங்க் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சொன்னால் அங்கே அந்த நாட்டில் குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்டா அதை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? எஸ்பிஐ வந்து நம்மளுடைய ஷேர்ஸை வாங்கி வச்சிருக்காங்க இல்லைங்களா, இன்ஃபோசிஸோட ஷேர்ஸை வாங்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு நிகரான குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்டை வந்து ஓவர்சீஸில் இருக்கிற ஒரு டெபாசிட்டரி பேங்க் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க.
ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்? நம்ம இந்தியன் கம்பெனியோடைய ஷேர் வந்து வெளிநாடுகள்ல குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்டா அங்க வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப நியூயார்க்ல ஒரு ட்ரேடிங் இருக்குதுன்னு சொன்னா, எக்ஸ்சேஞ்ச் இருக்குதுன்னு சொன்னா, அங்க வந்து நம்ம கம்பெனி இன்ஃபோசிஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகி, அங்க வந்து அங்க யுஎஸ்ல இருக்கிற மக்கள் வந்து அந்த இன்ஃபோசிஸ் கம்பெனியுடைய ஷேர வந்து வாங்கவோ, விக்கவோ முடியும். ஓகேங்களா? வாங்கவோ, விக்கிறதுக்கான ஒரு வாய்ப்ப வந்து உண்டாக்கி குடுக்குது. அது வந்து எது உண்டாக்கி குடுக்குதுன்னு சொன்னா, குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட் வந்து உருவாக்கி குடுக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஃபாரின் கரன்சி இந்த இந்த குளோபல் டெபாசிட் ரெசிப்ட் வந்து எதுல இருக்கும்? ஃபாரின் கரன்சி இதுல தான் டினாமினேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஃபாரின் கரன்சில தான் டினாமினேட் ஆகிருக்கும். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த இங்க நமக்கு டிவிடெண்ட்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்காங்கன்னு சொன்னா, அவங்க வந்து டிவிடெண்ட் குடுக்கணும். அப்போ டிவிடெண்ட் குடுக்கணும் அப்படின்றப்போ என்ன நடக்கும்? இந்த கஸ்டோடியன் கம்பெனி இருக்காங்க, கஸ்டோடியன் பேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா? எஸ்பிஐ. அவங்க மூலியமா அந்த ஓவர்சீஸ் டெபாசிட்டரி பேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து அந்த டிவிடெண்ட்ஸ் போய் சேர்ந்துரும். அவங்களுக்கு அந்த டிவிடெண்ட்ஸ் போய் சேர்ந்துரும். அந்த டிவிடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்தியன் கரன்சில தான் இருக்கும். அந்த இந்தியன் கரன்சில இருக்கிறத அவங்க வந்து இந்த ஃபாரின் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணி, அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குடுத்துருவாங்க. அடுத்து இதுல இன்னொன்னு முக்கியமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஓவர்சீஸ் டெபாசிட்டரி பேங்க் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நம்மளுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே கையில ஹோல்டு பண்றாங்க. அப்ப அதனால அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னா, வோட் பண்ற ரைட்டும் இருக்குது. நம்ம கம்பெனியுடைய மீட்டிங்ஸ் வர்ற டைம்ல, அங்க ஏதாவது வோட்டிங் பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது வந்து வோட்டிங் ரைட்ஸும் அந்த ஓவர்சீஸ் டெபாசிட்டரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபங்கிபிலிட்டின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபங்கிபிலிட்டின்னு சொல்லி கான்செப்ட் சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு கன்வர்ஷன். அதாவது குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்டா இருக்கிறத நம்ம திரும்பி வந்து நம்மளுடைய ஷேரா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா, வேற யாருக்காவது நம்மளோட ஷேர் இந்தியன் ஷேர வந்து குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாலும், அதுவும் பாசிபிள். ஓகேங்களா? நம்ம ஷேர குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்டாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ட நம்ம ஷேராவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த ஃபங்கிபிலிட்டி அப்படின்ற கான்செப்ட் மூலியமா செய்யலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்ட். ஓகேங்களா? இது வந்து அப்படியே நம்ம குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட் மாதிரி தான் இந்த இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்ட்டும். ஆனா இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ல என்ன நடக்குது? வெளிநாட்டுல இப்போ யுஎஸ்ஏல ஒருத்தர் இருக்காருன்னா, யுஎஸ்ஏல வந்து ஒரு கம்பெனி ஆப்பிள் கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஆப்பிள் கம்பெனி வந்து நம்ம நாட்டுல அவங்களோட ஷேர்ஸை வந்து லிஸ்ட் பண்ணணும். நம்மளோட பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேயோ இல்லைன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேயோ ஆப்பிள் கம்பெனியுடைய ஷேர்ஸை வந்து நம்ம நாட்டில் வந்து அவங்க வந்து லிஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அவங்க வந்து அதை எப்படி லிஸ்ட் பண்ணலாம்? இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்ட்டா அதை வந்து மாற்றிக்கிட்டு ஆப்பிள் கம்பெனி வந்து நம்மளுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை வந்து லிஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அது வந்து இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்ட் மூலியமா நடக்குது. ஓகேங்களா? ஜிடிஆருக்கும் ஐடிஆருக்கும் அதுதான் டிஃபரன்ஸ். ஜிடிஆர்னா நம்ம ஷேர்ஸை வந்து வெளிநாட்டுகளில் போய் லிஸ்ட் பண்ணுறோம் ஜிடிஆர் மூலியமா. அதுவே இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்ட்னா வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனி அவங்களோட ஷேரை நம்மளோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்ட்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ இதுலயுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம அதே ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து ஒரு கஸ்டோடியன் பேங்க் கிட்ட நம்மளோட ஷேர குடுத்துட்டு, அதுக்கு ஈக்குவலன்ட்டான ஜிடிஆர்ஸ வந்து ஒரு ஓவர்சீஸ் டெபாசிட்டரி வந்து குடுக்குறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி இங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு ஃபாரின் இப்ப யுஎஸ்ஏல இருக்காருன்னா, யுஎஸ்ஏல இருக்கிறவர் வந்து அங்க இருக்கிற ஒரு கஸ்டோடியன் பேங்க் கிட்ட அவங்களோட ஷேர்ஸ குடுத்துருவாங்க. குடுத்துட்டு நம்ம இந்தியால இருக்கிற நம்ம டெபாசிட்டரி பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் வந்து புரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே எதில் டினாமினேட் ஆயிருக்கும்? இந்தியன் டெபாசிட் ரெசிப்ட் வந்து இந்தியன் ருபீஸில் தான் டினாமினேட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு வேற என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னு சொன்னால், கம்பெனி மஸ்ட் இம்மீடியட்லி ரீபாட்ரியேட் த ஃபண்ட்ஸ் ரைஸ்ட் டு இட்ஸ் ஹோம் கண்ட்ரி. இப்போ வந்து ஆப்பிள் கம்பெனி வந்து நம்ம நாட்டில் இருந்து ஷேர்ஸ் மூலியமாக பணம் சம்பாதிக்கிறாங்க, பணத்தை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஃபண்ட்ஸை வந்து உடனடியாக அவங்களோட ஹோம் கண்ட்ரிக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உடனடியாக கொண்டு போயிடணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கெனாட் பி கன்வெர்டட் பேக் இன் டு அண்டர்லையிங் ஃபாரின் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேங்களா? ஃபார் அட்லீஸ்ட் 1 இயர். இப்போ நம்ம வந்து இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்டா நம்ம மாத்திட்டோம். ஓகேங்களா? இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்டா நம்ம வந்து ஃபாரின் ஆப்பிள் ஷேரை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஆப்பிளோட ஷேரை இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்டா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். 1 இயருக்குள்ள நம்ம திரும்ப போய் அதை வந்து ஆப்பிளோடைய ஃபாரின் ஈக்விட்டி ஷேரா வந்து நம்ம திரும்ப கன்வெர்ட் பண்ணக்கூடாது. 1 இயருக்குள்ள நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்மளோட இந்தியன் கம்பெனிஸ் இருப்பாங்க. அந்த இந்தியன் கம்பெனிஸ் வந்து வெளிநாடுகளில் இருக்கிற பேங்க் கிட்டேயோ இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஃபாரின் கம்பெனிஸ் கிட்டேயோ நம்ம வந்து கடன் வாங்குறோம். ஃபாரின் கரன்சியில் வாங்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்தியன் ருப்பிலேயே நம்ம வந்து பணம் வாங்க முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை வந்து எப்படியெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா, ஒன்று லோனாக வாங்குவாங்க. ஓகேங்களா? பேங்க் கிட்ட இருந்து லோனாக வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? பாண்டை இஷ்யூ பண்ணிட்டு இந்த பாண்டுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் தாங்க
தராங்க, நாங்கள் 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு நாங்கள் இவ்வளோ தந்து உங்கள்கிட்ட திரும்ப வாங்கிக்கிறோம்னு சொல்லி பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க, இல்லைன்னா டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள். இந்த கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஷேரை இப்போ கொடுத்துருக்கிற பாண்டை ஷேராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஃபோசிஸ் வந்து கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், நான் பாண்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அதை வந்து ஷேராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது அதோட அர்த்தம். ஸோ இது ஃபாரின் கரன்சியில் கொடுத்துருக்காங்கன்றப்போ இந்த பாண்ட் வந்து ஃபாரின் கரன்சியில் வந்து டினாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஃபாரின் கரன்சியில் டினாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டிபிள் பாண்டுன்னு சொல்கிறாங்க. இதில் எந்தெந்த பாரோவர்ஸ்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அப்புறமா போர்ட் ட்ரஸ்ட்டு, அதுக்கப்புறமா யூனிட்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸு, அதுக்கப்புறமா சிட்பி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க, எக்ஸிம் பேங்க் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் இருக்கிறாங்க இல்லைங்களா, இவங்க எல்லாமே பார்த்தீங்க சொன்னால் இந்த எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸில் ஈடுபட முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னால் ஒருத்தங்க நம்ம லெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த லெண்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்க சொன்னால் இந்த எஃப்ஏடிஎஃப்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எஃப்ஏடிஎஃப் கம்ப்ளையண்ட் கண்ட்ரியாக இருக்கணும். அதாவது ஆன்டி மணி லாண்டரிங் இருக்குது பார்த்தீங்களா, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆன்டி மணி லாண்ட்ரிங் இப்போ ஒரு நாடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து ஆன்டி மணி லாண்ட்ரிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க மூலியமாக தான் நம்ம வந்து அதை வந்து தடுத்து நிப்பாட்டணும். அப்போ தடுத்து நிப்பாட்டணும்னு சொன்னால், நம்ம ஒரு கண்ட்ரிகிட்ட இருந்து லெண்டிங் பணம் வாங்க போகிறோம்னு சொன்னால், அந்த கண்ட்ரி வந்து அந்த மணி லாண்ட்ரிங் பண்ணுறத தடுக்கிற மாதிரி ஒரு கண்ட்ரியாக இருக்கணும். மணி லாண்ட்ரிங் பண்ணுறத தடுக்கிற மாதிரி ஒரு கண்ட்ரியாக இருக்கணும். அது இல்லாமல் மணி லாண்ட்ரிங்க்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி ஒரு கண்ட்ரியாக இருக்குது பார்த்தீங்களா. சில கண்ட்ரிஸ் வந்து மணி லாண்ட்ரிங்க்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்குற கண்ட்ரிஸ் கிட்ட போய் நம்ம வந்து லெண்ட் பண்ணக்கூடாது, பணம் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பணம் வந்து அதுதான் லெண்டர்ஸ் மஸ்ட் பி ரெசிடென்ட்ஸ் ஆஃப் எஃப்ஏடிஎஃப். எஃப்ஏடிஎஃப் அப்படின்றது வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மினிமம் ஆவரேஜ் மெச்சூரிட்டி பீரியட், அதாவது மினிமம் ஆவரேஜ் மெச்சூரிட்டி பீரியட் சொல்கிறாங்கன்னா, ஒரு லோனோ பாண்டோ இஷ்யூ பண்ணுறோம்னு சொன்னால் அது மினிமம் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்காவது வச்சிருக்கணும். ஓகேங்களா, மெச்சூரிட்டி வந்து ஒரு 3 இயர்ஸாவது இது இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க சொன்னால் நெகட்டிவ் லிஸ்ட் ஆஃப் எண்ட் யூஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெகட்டிவ் யூஸ் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் எண்ட் யூஸ்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸில் போய் பணத்தை வாங்கிட்டு வந்து சில ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ரியல் எஸ்டேட் ஆக்டிவிட்டீஸ். நம்ம எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்கில் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு ரியல் எஸ்டேட்டில் நான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறேன், அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து அந்த இசிபியை வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் இன் கேபிட்டல் மார்க்கெட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்து ஒரு $5000 வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் மூலியமாக ஒரு கம்பெனி வாங்கிட்டு வந்து அதை வச்சு இங்கே இருக்கிற இந்தியன் ஷேர்ஸ் எல்லாத்தையும் வாங்கி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அது பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒர்க்கிங் கேபிட்டலாக பணத்தை வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கிற சேலரி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்காக அவங்க வந்து பயன்படுத்தக்கூடாது. அடுத்து பார்த்தீங்க சொன்னால் ரீபேமெண்ட் ஆஃப் ருப்பி லோன்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, இப்போ வந்து நம்ம இங்கே அந்த கம்பெனி வந்து எஸ்பிஐயில் வந்து ஒரு லோன் வாங்கி வச்சிருப்பாங்க. எஸ்பிஐயில் வந்து ஒரு 9% ஒரு லோனை வாங்கி வச்சிருப்பாங்க. 1 இயர் டு 10 இயர்ஸ்க்கோ வாங்கி வச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, திடீர்னு போய் ஃபாரின் கரன்சி எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ்னு போய் ஃபாரின் கரன்சியில் போய் பணத்தை வாங்கிட்டு வந்து அந்த பணத்தை வச்சு இந்த ஸ்டேட் பேங்க்ல இருக்கிற லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்கை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து மேண்டேட்ரி ஹெட்ஜிங். ஓகேங்களா, இது வந்து ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்ன்னு இருக்காங்க. ஓகேங்களா, அவங்க வந்து எதில் இருப்பாங்க, ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஏர்போர்ட்டு, பவர் பிளான்ட்ஸு, ஓகேங்களா, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் இருப்பாங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணி வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா ரோடு போடுறது, ஏர்போர்ட்டு, பவர் பிளான்ட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய லெவலில் பணம் தேவைப்படும். அப்போ அந்த பணம் தேவைப்படுறப்போ இவங்க வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் மூலியமாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி வந்து பணம் வாங்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் மேண்டேட்ரியாக நீங்கள் வாங்குற 70% ஆஃப் பணத்தை வந்து நீங்கள் ஹெட்ஜ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது எப்போ அவங்களோட மெச்சூரிட்டி வந்து அந்த மெச்சூரிட்டி வந்து லெஸ் தென் 5 இயர்ஸாக இருக்குது. ஓகேங்களா, லெஸ் தென் 5 இயர்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், கண்டிப்பாக 70% ஆஃப் த டோட்டல் எக்ஸ்போஷரை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹெட்ஜ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எதெல்லாம் ஹெட்ஜ் பண்ணுவாங்க, பிரின்சிபலையும் அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க இல்லைங்களா. இப்போ வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் மூலியமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி வந்து பணத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க, கோடியாக பணத்தை உள்ளே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ பணத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும், அவங்க வந்து பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் திரும்ப பே பண்ண வேண்டியிருக்கும். அப்போ திரும்ப பே பண்ண வேண்டியிருக்கிறப்போ இது வந்து US டாலரில் வந்து அவங்க திரும்ப பே பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ளக்சுவேஷன் வரும். ஃப்ளக்சுவேஷன் வரும்போது ஒருவேளை US டாலரோட ரேட் வந்து ரொம்ப கூடி போச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து பெரிய நஷ்டம் ஆகிடும். அதனால கண்டிப்பாக நம்ம ஹெட்ஜ் பண்ணணும். எதை ஹெட்ஜ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் கண்டிப்பாக ஹெட்ஜ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா,
அதே மாதிரி நேச்சுரல் ஹெட்ஜ் இருந்துச்சுன்னா தேவைப்படாது அப்படின்னு சொல்றாங்க. நேச்சுரல் ஹெட்ஜ்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கின்னு வச்சுக்கோமே. இன்ஃபோசிஸ் வந்து இங்கேயும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாலயும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்லயுமே அவங்களுக்கு வந்து ஃபாரின் கரன்சிஸ்ல வந்து ஏர்னிங்ஸ் வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஃபாரின் கரன்சில அவங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபாரின் கரன்சில வந்து அவங்க ஏர்ன் பண்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஹெட்ஜ்ன்ற கான்செப்ட் தேவைப்படாது. ஏன்? அவங்க வந்து ஃபாரின் கரன்சில ஏர்ன் பண்றதுனால, அந்த ஃபாரின் கரன்சிய வச்சு அவங்களால வந்து பேமெண்ட்ட குடுத்துக்க முடியும். ஸோ இத தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நேச்சுரல் ஹெட்ஜ்ன்னு சொல்றாங்க. ஒரு கம்பெனி, இந்தியால இருக்கிற ஒரு கம்பெனி, ஏற்கனவே ஒரு ஃபாரின் கண்ட்ரிலயும் அவங்களுக்கு வந்து ஃபாரின் கரன்சி வந்துகிட்டு இருக்குது. இந்த ஃபாரின் கரன்சில தான் அவங்க பணமும் வாங்கியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ்ல இந்த ஃபாரின் கரன்சிய தான் அவங்க வந்து கடனாவே வாங்கியிருக்காங்க. ஆனா, இந்த இந்த ஃபாரின் கரன்சி ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ஃபாரின்லேருந்து ஏர்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ நேச்சுரலா அது வந்து ஒரு ஹெட்ஜை உருவாக்கிறோம். அதனால அவங்களுக்கு ஹெட்ஜிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு தான் இப்போ இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, யுஎஸ்ல வந்து நெறைய டாலர்ஸ் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நெறைய டாலர்ஸ் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, இன்ஃபோசிஸ் வந்து டாலர்ஸ்ல ஏதாவது கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்றப்போ, அத ஹெட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, அவங்க ஏற்கனவே டாலர்ஸ்ல பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ட்ரேட் கிரெடிட்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ட்ரேட் கிரெடிட்ன்றது வந்து எதுக்கு குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஒருத்தர் வந்து இம்போர்ட் பண்றாரு. இம்போர்ட் பண்றப்போ அவருக்கு வந்து கடன் தேவைப்படுதுன்னு வச்சுக்குவோம். கடன் தேவைப்படுது. அப்போ அந்த இம்போர்ட் பண்றதுக்காக அவர் வாங்குற கிரெடிட்ட தான் ட்ரேட் கிரெடிட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ட்ரேட் கிரெடிட் வந்து எக்ஸ்டெண்டட் டு த இந்தியன் இம்போர்ட்டர் பை அன் ஓவர்சீஸ் என்டிட்டி. ஓகேங்களா? வெளிநாட்டில இருக்கிற ஒருத்தர் வந்து நம்மளோட இந்தியன் இம்போர்ட்டருக்கு வந்து கடன் குடுக்குறாரு. ஓகேங்களா? 1. இன்னொன்னு அலோஸ் த இம்போர்ட்டர் டு பே ஃபார் தேர் கூட்ஸ் அண்ட் ரேட் அட் த லேட்டர் டேட். ஓகேங்களா? இந்த ட்ரேட் கிரெடிட் இருக்கிறதுனால இம்போர்ட்டர் வந்து ஓவர்சீஸ்ல இருந்து ஒருத்தர்ட்ட கடன் வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு லேட்டர் பீரியட்ல வந்து அவர் வந்து பணத்தை கட்டிக்க முடியும். இது வந்து 2 விதமா கிடைக்கும் பணம். எப்படி கிடைக்குதுன்னா, ஒண்ணு வந்து சப்ளையர் கிரெடிட்னு சொல்றாங்க. சப்ளையர் கிரெடிட்னா, இப்ப அங்கருந்து ஒருத்தர் வந்து கூட்ஸ் நமக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, மொபைல் ஃபோன்ஸ் வந்து ஆ யுஎஸ்ஏலேருந்து இந்தியாவுக்கு வந்து ஒருத்தர் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸ்போர்ட் பண்ற சப்ளையர் இருக்காரு பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ், அவரே வந்து கிரெடிட் குடுக்கலாம் இம்போர்ட்டருக்கு. இம்போர்ட் பண்றவருக்கு நீங்க வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு எனக்கு பணத்த குடுங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சப்ளையர் கிரெடிட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சப்ளையர் கிரெடிட் சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னு சொன்னா, ஃபாரின்ல பேங்க் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பேங்க் வந்து இம்போர்ட் பண்றவருக்கு கடன் குடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி சப்போர்ட் பண்றது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பையர்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் சப்ளையர் கிரெடிட், பையர்ஸ் கிரெடிட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ருப்பி டினாமினேட்டட் பாண்ட்ஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ருப்பி டினாமினேட்டட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, நம்ம நாட்டுல இருக்கிற பேங்கோ, கம்பெனிஸோ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஃபாரின்ல போய் பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி பாண்ட இஷ்யூ பண்றப்போ, அத வந்து ருப்பிலே டினாமினேட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? ருப்பிலேயே டினாமினேட் பண்ணிருவாங்க. அப்படி ருப்பிலேயே டினாமினேட் பண்ணிட்டா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை வராதுன்னு சொன்னா, யுஎஸ்டி ருப்பி கன்வர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதுல இருக்கிற பிரச்சனை எதுவுமே வராது. அந்த பிரச்சனைலாம் யாருக்கு போயிரும்? ஃபாரின் இன்வெஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா? அவருக்கு போயிரும். ஏன்? இவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா ருப்பில பே பண்ணிருவாங்க. ஓகேங்களா? இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாரு? இன்வெஸ்டர் பைஸ் த பாண்ட்ஸ் இன் ஃபாரின் கரன்சி. ஓகேங்களா? ரிசீவ்ஸ் த இன்ட்ரெஸ்ட் இன் ஃபாரின் கரன்சி. ஓகேங்களா? ரிசீவ்ஸ் த இன்ட்ரெஸ்ட் இன் ஃபாரின் கரன்சி. ஸோ நம்ம நம்ம வந்து ருப்பியில தான் பணத்தை வந்து பே பண்ணணும். ஆனால் அதை கன்வெர்ட் பண்ணி ஃபாரின் கரன்சியில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ ஸோ இதனால வர ரிஸ்க் எல்லாத்தையுமே பார்த்தீங்க சொன்னால் அந்த ஃபாரின் இன்வெஸ்டர் தான் வந்து எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? அதாவது இப்போ இன்வெஸ்டர் வந்து பாண்டை வந்து ஃபாரின் கரன்சியில் வாங்குவார், ஃபாரின் கரன்சியில் வாங்கிப்பார். அப்போது அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுவார் பார்த்தீங்களா? நம்ம வாங்கின பாண்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ₹1000 இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அவருக்கு ₹1000 இன்ட்ரெஸ்ட்னு தான் சொல்லியிருப்பேன். அவருக்கு வந்து டாலர்ல சொல்ல போதில்ல. ₹1000 இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லியிருப்பேன். ஸோ அன்னைக்கு தேதிக்கு ₹1000 டாலரா மாத்துனா எவ்வளோ வருமோ அதை நம்ம பே பண்ணா போதும். நமக்கு இதனால எந்த ரிஸ்க்கும் இல்ல. ருப்பி கன்வர்ஷன் ரிஸ்க் வந்து நமக்கு இல்ல. ஃபாரின் இன்வெஸ்டருக்கு தான் அந்த ரிஸ்க் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ₹1000 வந்து கிடைக்கும்னு சொல்லி ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து உள்ள வாங்கிட்டாரு. ஆனா ₹1000 மதிப்பு வந்து டாலருக்கு நிகரா பார்க்குறப்போ ரொம்ப கம்மியா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு கம்மி டாலர் தான் கிடைக்கும். இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரிஸ்க்க வந்து ஃபாரின் இன்வெஸ்டருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, ருப்பி டினாமினேட்டட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நம்ம இன்னைக்கு பேங்க் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மாடியூல் டி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மாடியூல் டி வந்து பேலன்ஸ் ஷீட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட் மேனேஜ்மெண்ட் அதுல இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பேலன்ஸ் ஷீட் மேனேஜ்மெண்ட்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? பேலன்ஸ் ஷீட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறப்போ, அவங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா,
அசெட்டையும் அது பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு நார்மலா என்ன இருக்கும்ன்றது தெரியும் இல்லைங்களா? நம்மளுக்கு அசெட் இருக்கும். அதுக்கப்புறமா லயபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? இந்த அசெட்டையும், லயபிலிட்டியும் எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்றது தான் அந்த பேலன்ஸ் ஷீட் மேனேஜ்மென்ட்ல அவங்க பேசுறாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ அப்போ இத பத்தி பேசுறப்போ நமக்கு நார்மலா அசெட் லயபிலிட்டி மேனேஜ்மென்ட் சொன்னாலே நமக்கு என்ன தெரியும்? அசெட் லயபிலிட்டில வர்ற மிஸ்மேட்சஸ வந்து சரி பண்றதுக்கு, அந்த மாரி பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த அசெட் அண்ட் லயபிலிட்டி மேனேஜ்மென்ட்ன்ற கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ அசெட் அண்ட் லயபிலிட்டி மேனேஜ்மென்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஸ்ட்ராட்டஜிக் ப்ராசஸ் banks used to manage the risk that arise from mismatches between their assets and liabilities. நான் சொன்ன மாதிரி assets and liabilities இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த asset and liabilitiesல இருக்கிற மிஸ்மேச்சஸை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த asset and liability management அப்படின்ற கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சாதாரணமாக சின்ன ஒரு விஷயம் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்குது. வாட் ஹேப்பன்ஸ் டு அவர் ப்ராஃபிட் இஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரைஸ் ஆகுறப்போ, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்ற டைமில் நம்மளோட ப்ராஃபிட்டுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத வந்து சிமுலேட் பண்ணி நம்ம வந்து இந்த அளவுக்கு போச்சுன்னு சொன்னால் இவ்வளவுக்கு ப்ராஃபிட் போகலாம், இல்லைனா ப்ராஃபிட் குறையலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது இந்த அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் தான் ஆன்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து போதுமான அளவு கேஷ் இருக்குதா, நம்மள்ட்ட இருக்கிற சடனாக நமக்கு எதுவும் வித்ட்ராவல் வந்துருச்சு, நிறைய அளவுக்கு அதிகமாக வருது அப்படின்றப்போ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான கேஷ் இருக்குதா, அப்படி கேஷ் இல்லைன்னு சொன்னால் நம்ம அதை எந்த விதத்தில் நம்ம அதை வந்து உள்ளே கொண்டு வர முடியும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆன்சர் பண்ணுறதும் அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? மிஸ்மேச்சஸை மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்க மூலியமாக தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நடத்திக்கிறாங்க, செயல்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ இந்த அசெட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட் இவங்க சொல்றப்போ, அசெட்னா என்னது, அதில் அசெட்ஸ், அதுக்கப்புறமா லயபிலிட்டி, அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் லைட்டாக பேசிட்டு தான் அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள வராங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ இதில் பேசுகிறப்போ காம்பனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா? காம்பனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்னு சொல்லி பேசுகிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர், இது வந்து லா படி நம்ம கொடுக்கணும். பேலன்ஸ் ஷீட்ன்றது வந்து ஒரு பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏனோ தானோன்னு சொல்லி போட்டு கொடுக்க முடியாது. ஒரு லா இருக்குது, அந்த லா படி லாவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் நம்ம செய்யணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த லா படி அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், செக்ஷன் 29 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஓகேங்களா? 1949. ஓகேங்களா? செக்ஷன் 29 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 இது படி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்கு, எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸும் இதுதான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸும் மஸ்ட் ப்ரிப்பேர் தியர் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல். ஓகேங்களா? இந்த ஆக்ட் படி, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் செக்ஷன் 29 படி எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸும் பேலன்ஸ் ஷீட்டும் ரெடி பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட்டும் அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும், எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயரில் வந்து அவங்க அது கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன ஃபார்மெட்டில் கொடுக்கணும் அப்படின்றது வந்து தேர்ட் ஷெட்யூல் ஆஃப் த ஆக்ட். ஓகேங்களா? இந்த ஆக்டோடைய தேர்ட் ஷெட்யூலில் வந்து எப்படி என்ன ஃபார்மெட்டில் கொடுக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதோட சோர்சஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். பேலன்ஸ் ஷீட்டோடைய சோர்சஸில் என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், it presents a snapshot of where the bank gets its money. ஓகேங்களா? பேங்க்குக்கு பணம் எங்கேருந்து வருது, பேங்க்கோட பணத்துக்கு சோர்சஸ் வந்து எந்தெந்த சோர்சஸ்லேருந்துலாம் வருது, அந்த சோர்சஸ்லேருந்து வந்த பணத்தை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒன்று வந்து சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஈக்குவல் டு யூசஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்றது என்னது, நமக்கு வந்து தெரியும், லயபிலிட்டி, சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்றது வந்து நமக்கு வந்து லயபிலிட்டி இருக்குது இல்லைங்களா? நம்ம வந்து நம்மளுடைய கேபிட்டல், நமக்கு வந்து நம்மளோட ஓனர்ஸ் வந்து கேபிட்டல் மூலியமாக நமக்கு ஃபண்ட்ஸ் தருவாங்க. அதே மாதிரி நம்மளோட டெபாசிட்டர்ஸ் நமக்கு பணம் தராங்க. வேற யாராவது நமக்கு வந்து கடன் கொடுக்குறவங்க அவங்க வந்து நமக்கு பணம் தராங்க. ஸோ சோர்சஸ் வந்து நமக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னு சொன்னால் நம்மளோட ஓனர், நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வருவாங்க, நம்மளுக்கு வந்து டெபாசிட் பண்ணவங்க இருப்பாங்க, நமக்கு வந்து கடன் கொடுத்தவங்க, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோர்ஸ் ஆஃப் த ஃபண்ட்ஸ். நமக்கு இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அசெட்ஸில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே சோர்ஸ் பணம் வந்து எங்கிருந்தெல்லாம் வருது, அதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறோம் அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் ஆஃப் த ஃபண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். இதை தான் நம்ம வந்து அக்கௌண்டிங்கில் நம்ம எப்படி படிக்கிறோம்னு சொன்னால் லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசெட்ஸ் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் லயபிலிட்டிஸ். ஓகேங்களா? காம்பனன்ட்ஸ் ஆஃப் லயபிலிட்டி என்னெல்லாம், ஒரு லயபிலிட்டியில் வந்து என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்காங்க, அதாவது நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடு இருக்கும், லயபிலிட்டி சைடு இருக்கும் இல்லைங்களா? அதில் வந்து லயபிலிட்டி சைடில் என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கேபிட்டல்ன்ற காம்பனன்ட் இருக்குது. கேபிட்டல்ன்றது என்னது, ஓனரோட ஸ்டேக். ஓகேங்களா? ஓனர் வந்து எவ்வளோ பணம் வந்து உள்ள போகிறோம், ஓனர்னு நமக்கு வந்து கவர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க, ஸ்பான்சர் பேங்க்னு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு முதலை வந்து கொண்டு வராங்க, பேங்க்குள்ள வந்து ஒரு முதலை கொண்டு வராங்க. ஸோ அதுதான் வந்து கேபிட்டல்னு சொல்கிறாங்க. இந்த
கேபிட்டல் அப்படின்றது வந்து நம்ம வந்து நார்மலாக நமக்கு தெரியும் கேபிட்டல்னா முதலீடு. இத வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸட் அசெட்ஸ் வாங்குவோம். வேற பேங்க்குக்கு தேவையான ஸ்டாஃபு இது எல்லாத்தையும் நம்ம உள்ள கொண்டு வரோம். ஃபிக்ஸட் அசெட்ஸ் நம்ம வாங்குறது, ஸ்டாஃபுக்குள்ளது இது வந்து நம்ம கேபிட்டல்ல கொள்ள மாட்டோம். ஃபிக்ஸட் அசெட்ஸ் வாங்குறது, அது போக நம்ம மெயினா ஒரு பேங்க்க வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு இங்க எங்கெங்க பில்டிங்ஸ் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே கேபிட்டல் மூலியமா தான் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஆனா இங்க வந்து அது போக என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு பேங்கிங் பிசினஸ் நடத்துறப்போ அதுலேருந்து ஏதாவது ஒரு லாஸ் வருதுன்னு சொன்னா அந்த லாஸை வந்து அப்சர்வ் பண்ற ஒரு குஷனாகவும் கேபிட்டல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வெறுமனே என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருந்துச்சு, அந்த மொத்த 10 லட்ச ரூபாயை நான் போட்டு பேங்க் ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா எனக்கு லாஸ் வந்துச்சு, அந்த லாஸை சரி கட்டுறதுக்கு என் கையில் ஒரு பைசா பணம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. கேபிட்டல் வந்து நம்ம அடிக்குவேட்டாக வச்சிருக்கணும். என்னென்ன லாஸ் வருதோ அந்த லாஸை வந்து சரி பண்ற அளவுக்கு நம்ம வந்து கேபிட்டல் வச்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து கேபிட்டலில் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஆர்பிஐ இதுல வந்து என்ன மேண்டேட் சொல்றாங்க, ஆர்பிஐ வந்து என்ன மேண்டேட் சொல்றாங்கன்னா கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. இது வந்து நம்ம பேசல் நாம்ஸ் பார்ப்போம். கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ ஒன்று இருக்கணும். ஸோ அந்த ரேஷியோ வந்து கண்டிப்பா எல்லா பேங்க்ஸும் வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அது வந்து ஆர்பிஐ உடைய மேண்டேட்டரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வச்சிருக்காங்க. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் தட் ஹேவ் பீன் ரிட்டைன் பை த பேங்க் ஓவர் த இயர்ஸ். ஓகேங்களா? ஒரு பேங்க்லையும் வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே அவங்க அக்யூமுலேட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ரிசர்வ்ஸாகவும் சர்ப்ளஸாகவும் சொல்றாங்க. இது போக பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றாங்கன்னா ஒரு பேங்க்ல ப்ராஃபிட் வந்திருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து டிவிடெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பங்கு அந்த ப்ராஃபிட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 25% சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா எனக்கு 25% சொல்றாங்க, எனக்கு கரெக்டா தெரியல. 25% நினைக்கிறேன் ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்க்கு. அந்த 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 அமௌண்ட்டை வந்து அவங்க எடுத்து வச்சிடணும். அந்த பெர்சன்டேஜ் வந்து அவங்க எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு தான் மற்ற செலவுகள் டிவிடெண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறது எல்லாமே அவங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அது வந்து ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் சொல்றாங்க. ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்னா ஒரு லா படி இதை நீங்க கண்டிப்பா எடுத்து வச்சிடணும். 25% நீங்க வந்து கண்டிப்பா வர்ற ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த செலவை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னா கேபிட்டல் ரிசர்வ்னு சொல்றாங்க. இந்த கேபிட்டல் ரிசர்வ் வந்து எது சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ் வாங்கி வச்சிருப்போம், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா? இந்த ரிசர்வ் வந்து எதுன்னு சொன்னா ஆப்ரேட்டிங் நம்ம நார்மலா பேங்கிங்னால நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் கிடையாது. பேங்க்னா நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு இன்கம் வருது, இந்த மாதிரி இன்கம் பத்தி பேச மாட்டாங்க. நான் ஆப்ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆப்ரேட்டிங்னா எப்படின்னா இப்போ நீங்க நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் அசெட்டை வாங்கி வச்சிருக்கோம். அந்த ஃபிக்ஸட் அசெட் வந்து வருஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த அசெட்டை விற்கிறோம். ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு காரோ இருக்குதுன்னு சொன்னா 7 8 வருஷம் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம விற்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் விற்கிறப்ப என்ன ஆகும், ஒருவேளை அந்த அசெட் வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நமக்கு லாபம் கிடைக்கும் அதுல இருந்து. அந்த லாபம் எல்லாம் எதுல வரும்னு சொன்னா அது கேபிட்டல் ரிசர்வ்ல சேர்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஷேர் பிரீமியம் சொல்றாங்க. இந்த ஷேர் பிரீமியம் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்றோம், பேங்க் வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி அவங்க ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ற டைம்ல ஒரு ஒரு ₹100 இல்ல ₹1000 ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து ₹1000 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா ₹1000 ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம பேங்க்குக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு இருக்குது, நல்ல பேர் இருக்குது. அதனால என்ன பண்றாங்க, மக்கள் வந்து ₹1500 கொடுத்து ஷேரை வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு வச்சுப்போம். ₹1500 வந்து கொடுத்து வாங்குறதுக்கு மக்கள் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த பிரீமியம் வந்து ஒரு ₹500 வருது பாத்தீங்களா? ஸோ அதை வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஷேர் பிரீமியம்னு சொல்லி இது வந்து தனி அக்கௌண்ட்டா மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷேர் பிரீமியம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக பேலன்ஸ் ப்ராஃபிட் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இருந்து வந்து நமக்கு ப்ராஃபிட்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம அதில் ஹோல்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் சொன்னா டெபாசிட்ஸ் நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம பேங்க்ல டெபாசிட்ஸ் தான் நமக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட். ஓகேங்களா? அதுவும் ஒரு முக்கியமான லயபிலிட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமான லயபிலிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் அசெட்ஸ். ஓகேங்களா? அசெட்ஸ்ல என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கேஷ் அண்ட் பேலன்சஸ் வித் ஆர்பிஐ. ஓகேங்களா? நம்ம ஒரு பேங்க்லயும் பிரான்ச்சஸ்லயும் அவங்க வந்து கேஷ் வந்து ஹோல்ட் பண்றாங்க. அது வந்து என்னன்னு சொன்னா நமக்கு வந்து கேஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா பேலன்சஸ் வித் ஆர்பின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? பேலன்சஸ் வித் ஆர்பின்னு சொன்னா நம்ம வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து ஆர்பிஐ கிட்ட மெயின்டைன் பண்றோம். அப்புறம் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ வந்து ஆர்பிஐ கிட்ட நம்ம மெயின்டைன் பண்றோம் இல்லைங்களா? அது போக பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து இன்டர் பேங்க் கிட்ட டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து ஸ்டாச்சுட்டரியா மேண்டேட்டரியா நமக்கு வந்து சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் வந்து நம்ம ஆர்பிஐ கிட்ட மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம மெயின்டைன் பண்றோம் ஆர்பிஐ கிட்ட. அது போக பார்த்தோம்னு சொன்னா நம்ம வந்து இப்போ நம்ம பேங்க்கும் பக்கத்தில் இருக்கிற பேங்க்கும் பேமெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு செக் கலெக்ஷன் அந்த மாதிரி வரும்னு சொல்றப்போ நம்ம பேங்க்ல இருந்து பேமெண்ட் அடுத்த பேங்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அடுத்த பேங்க்ல இருந்து நமக்கு பேமெண்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷனுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஆர்பிஐ கிட்ட நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து அதையும் நம்ம வந்து ஆர்பிஐ கிட்ட மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்து கேஷ் அண்ட் பேலன்சஸ் வித் ஆர்பிஐல சொல்றாங்க. அதுக்கப்புறமா
பேலன்சஸ் வித் பேங்க்ஸ் அண்ட் மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட், நம்ம பேங்க் வந்து வேற ஒரு பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொன்னால், அதை வந்து பேலன்சஸ் வித் பேங்க்ஸில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓவர் நைட்லையோ இல்லைன்னு சொன்னால் ஒரு 2-3 நாளைக்கோ வந்து நம்ம மணி மார்க்கெட்டில் போய் நம்மளோட பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ அதையும் வந்து ஒரு அசட்டாக கன்சிடர் பண்ண அதை வந்து அசட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா, பாண்ட்ஸ், கவர்மெண்ட்ஸ் வந்து பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாண்ட்ஸ்லையும் செக்யூரிட்டிஸ்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, ஸோ அதை இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ ஷேர்ஸ், இப்போ டாடா கம்பெனியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் சொல்கிறாங்க. இது போக நம்ம அட்வான்சஸ் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, கேஷ் கிரெடிட், ஓவர் டிராஃப்ட், டேர்ம் லோனு, அதுக்கப்புறம் பில்ஸ் டிஸ்கவுண்டட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய அசட்ஸில் வரும். அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் அசட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கலாக லாங் டேர்ம் அசட்ஸாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பேங்க் ஓன், இப்போ காரு, பைக்கு இந்த மாதிரி வச்சிருப்பாங்க இல்லைங்களா பேங்கை பொறுத்த வரைக்கும். கம்ப்யூட்டர்ஸு, பில்டிங்ஸ் வச்சிருப்பாங்க, ஹெட் ஆஃபீஸ் சொன்னால் அதில் பில்டிங்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸட் அசட்ஸில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாமே வந்து பேங்கோடைய அசட்ஸில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து அசட் அண்ட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ அசட் அண்ட் லைபிலிட்டி மேனேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ பேங்க்ஸ் பேலன்ஸ் ஷீட் டு கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ் த ரிஸ்க் அரைசிங் ஃப்ரம் மிஸ்மேட்ச் பிட்வீன் தீஸ் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா, அந்த அசட்டுக்கும் லைபிலிட்டிக்கும் வர மிஸ்மேட்சஸை சரி பண்ணுறதுக்கு இந்த அசட் அண்ட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் வருது. இதில் எப்போ இது ரொம்ப முக்கியத்துவம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், முன்னாடி வந்து பார்த்தோம்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரெகுலேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெகுலேட் பண்ணுற டைமில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், ரெகுலேட்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க, இதுதான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மார்க்கெட்டோடைய கண்ட்ரோலுக்கு விட்றாங்க. மார்க்கெட்டோட கண்ட்ரோல்னு சொன்னால் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்தே நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும் அப்படின்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்படின்றதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், பேங்க்ஸ் வந்து அவங்களோட ஓன் ரேட்டை வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, ஓன் ரேட்ஸை செட் பண்ணுறாங்க. அப்போது ஓன் ரேட்டை செட் பண்ணுறப்போ நம்மளோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், ஏன்னா காம்படிட்டரும் நல்லா காம்படிட்டிவாக ப்ரைஸ் வந்து செட் பண்ணுவார். ஸோ அப்போ நம்மளும் நல்ல காம்படிட்டிவாக செட் பண்ணுவோம். அப்போ பார்க்குறப்போ நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ரொம்பவே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி குறையிற டைமில் அதை எப்படி நம்ம குறைய விடாமல் பார்த்துக்கிறது. அதுக்கப்புறமா மேனேஜிங் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் it occurs when a bank's assets or liabilities have different sensitivities to changes in interest rate. ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் சென்சிட்டிவிட்டிஸ் இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் சென்சிட்டிவிட்டிஸ் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 100 crore. ஓகேங்களா, நம்ம 100 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், லோன் கொடுத்துருக்கோம். எப்படி கொடுத்துருக்கோம், 20 இயர்ஸுக்கு ஹோம் லோன்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். 100 crores மதிப்புக்கு கொடுத்துருக்கோம், 20 இயர்ஸ்க்கு கொடுத்துட்டோம். ஓகேங்களா, டெனியர் வந்து 20 இயர்ஸ் ஹோம் லோன் கொடுத்துட்டோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸட் ரேட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம், 8% ஃபிக்ஸட் ரேட்டில் கொடுத்துட்டோம். ஃபிக்ஸட் ரேட்டில் 8% கொடுத்துட்டோம். இது எங்கேருந்து நம்ம சோர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், 1 year ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது பார்த்தீங்களா, 1 year ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து இது எல்லாத்தையும் நம்ம சோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, சோர்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 1 year ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6% தான். ஓகேங்களா, 6%. அப்போ நமக்கு லாபம் எவ்வளவு, 2%. நம்ம 6%க்கு வாங்கியிருக்கோம், 8% கொடுத்துருக்கோம். அப்போ 2% நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. கிட்டத்தட்ட நமக்கு 2 கோடி ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது. ஆனால் இப்போ இதுவே திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ் கூடுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 1 yearல இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிடும், மெச்சூர் ஆகிடும். மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், புதுசாக வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் நம்ம கொண்டு வரணும். அப்போ நம்ம புதுசாக ஃபிக்ஸட் டெபாசிட் கொண்டு வரப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிருச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிருச்சுன்னு சொன்னால், இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு வந்து 8.5% தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் வந்து புதுசாக நமக்கு கொண்டு வர முடியுது அப்படின்ற ஒரு நிலைமை நமக்கு வந்துச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு வந்து -0.5% நம்ம இழக்கிற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, நம்ம -0.5 வந்து நம்ம இழக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வராமல் மெயின்டைன் பண்ணுறது, இதுதான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்குலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமைகளை வராமல் காப்பாற்றிக்கிறது யார் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த அசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை இவங்க எப்படி சரி பண்ணி கொடுக்குறாங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருதுன்னு சொன்னால் அவங்க எப்படி சரி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நிறைய லோன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நிறைய லோன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் அப்படின்னு சொல்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நமக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் இப்போ ஃபிக்ஸட் ரேட்டில் வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, ஃபிக்ஸட் ரேட்டில் நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்குது. எதுலேருந்து, இந்த ஹோம் லோன் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து பார்த்தீங்க சொன்னால் ஃபிக்ஸட் ரேட்டில் ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்குது. இதே வேறு ஏதாவது பேங்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளோட்டிங் ரேட்டில் ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கும். வேறு ஏதாவது ஒரு பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளோட்டிங் ரேட்டில் அவங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது என்ன ஆகும், ஒருவேளை அந்த பேங்க்குக்கு வந்து ஃப்ளோட்டிங் ரேட் இல்லாமல் ஃபிக்ஸட் ரேட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லதாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க, நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ளோட்டிங் ரேட்டை வந்து
குடுத்துட்டு, இந்த ஃப்ளோட்டிங் ரேட்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ட வந்து நம்ம பேங்க்குக்கு குடுத்துட்டு, நம்ம பேங்க்ல இருக்கிற ஃபிக்ஸட் ரேட் இன்ட்ரெஸ்ட்ட வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்குள்ள நெறைய ப்ராசஸ் இருக்கும். நம்ம வந்து சிம்பிளா கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்ட நம்ம வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டுக்கு ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸ்வாப் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி செஞ்சு இந்த 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 மிஸ்மேட்ச் ஒண்ணு வருது பார்த்தீங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்னால ஒரு மிஸ்மேட்ச் வருது பார்த்தீங்களா? அத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மேனேஜிங் லிக்விடிட்டி ரிஸ்க். ஓகேங்களா? லிக்விடிட்டி ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அரைசஸ் when the bank cannot meet its ஷார்ட் டேர்ம் பேமெண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் பேமெண்ட் அப்ளிகேஷன்ஸை வந்து ஒரு பேங்க்கால மேனேஜ் பண்ண முடியாமல் போகிற ஒரு நிலைமை தான் இந்த லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொன்னால், அசெட்ஸ் வந்து ஒரு 500 கோடி ரூபாய் அசெட் எங்கே முடங்கி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 இயர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் நம்ம கொண்டு போய் முடக்கிட்டோம். ஓகேங்களா? இது எங்கேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கரண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. கரண்ட் அண்ட் சேவிங்ஸ் டெபாசிட்லேருந்து எடுத்திருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு நெகட்டிவ் ரூமர் வந்து மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர்னு போய் அவங்கள்ட்ட இருக்கிற கேஷ் அவங்க வந்து டெபாசிட்டில் போட்டு வச்சிருந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் வந்து ஏதோ ஒரு தப்பான நியூஸை வச்சு அவங்க டெபாசிட்டில் போட்டிருந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கோடி ரூபாய் இந்த மாதிரி நமக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு வந்து ஒரு சிக்கல் வரும். அப்போ ஷார்ட் டேர்மாக நமக்கு வந்து நம்மகிட்ட லிக்விடிட்டி இருக்காது. உடனே கேஷ் நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஒரு அவசரத்துக்கு நம்ம 50 crores அந்த மாதிரி வச்சிருக்கலாம். இப்போ அதையும் தாண்டி இது போயிடுச்சு. ஸோ அப்போ முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போதும் நம்மளை யார் காப்பாற்றுவாங்கன்னு சொன்னால் அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் தான் காப்பாற்றுறாங்க. இவங்க வந்து எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுவாங்க. போர்ட்ஃபோலியோன்றது நமக்கு பாண்ட்ஸில் எவ்வளோ நம்ம போடணும், ஷேர்ஸில் எவ்வளவு போடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சிருப்பாங்க இல்லைங்களா, ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பாங்க. அந்த போர்ட்ஃபோலியோலேயே அவங்க எப்படி வச்சிருப்பாங்கன்னு சொன்னால், keeping a portfolio of government securities that can be sold instantly to raise cash. ஓகேங்களா? திடீர்னு நமக்கு ஏதாவது பண தேவைகள் வரும். அந்த பண தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக நமக்கு வந்து லிக்விடாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு செக்யூரிட்டி இருக்கணும். ஸோ இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கையில் வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் போய் அந்த செக்யூரிட்டியை விற்றுட்டு உடனடியாக நீங்கள் பணம் வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஃபண்ட்ஸை வந்து அலோகேட் பண்ணி வச்சிருப்பாங்க அவசர தேவைகளுக்காண்டி. ஸோ இது இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக இந்த லிக்விடிட்டி பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், லாங் டேர்மாக எங்கேயாவது போய் பணம் சிக்கிக்காமல் பார்த்துக்கிறாங்க. லாங் டேர்மாக எங்கேயாவது போய் பணம் சிக்கிக்காமல் பார்த்துக்கிறதும் அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் செய்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் நமக்கு இன்னும் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மார்க்கெட் வாலட்டிலிட்டி. ஓகேங்களா? மார்க்கெட் வாலட்டிலிட்டி ஏன் இப்போ ஃபினான்ஷியல் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கிறப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்பவே மாறிக்கிட்டு இருக்குது. நம்மளோட கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதுவும் மாறிக்கிட்டே இருக்குது. மணி சப்ளை வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறப்போ இதுதான் வாலட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குதுன்றப்போ அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராடக்ட் இன்னோவேஷன்ஸ், புதுசாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் காம்ப்ளெக்ஸான ப்ராடக்ட்ஸாக இருக்குது. ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸான ப்ராடக்ட்ஸாக இருக்குது. லெண்டிங் சைட்லையும் சரி, டெபாசிட் சைட்லையும் சரி. ஓகேங்களா? லெண்டிங்லையும் டெபாசிட்லையுமே சரி ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ப்ராடக்ட்ஸை வந்து போட்டுட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஃப்ளெக்ஸி டெபாசிட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃப்ளெக்ஸி டெபாசிட்ல என்ன நம்ம நார்மலாக ஏஎல்எம்ல இருந்து அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட்ல பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு டெபாசிட் உள்ள கொண்டு வரோம்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு 3 இயர்ஸ்க்கு இருக்கும், இல்லைனா 90 டேஸ்க்கு இருக்கும், இல்லைனா 1 இயருக்கு இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட் இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி கான்செப்ட் இருந்துச்சு. அப்போ மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஆனால் இப்போ நீங்கள் ஃப்ளெக்ஸி டெபாசிட் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ளெக்ஸி டெபாசிட்ல என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை அவங்களோட ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ஏதோ இடையில தேவைப்படுது, ஒரு டெபாசிட் போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஃபண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த டெபாசிட்டில் ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். டெபாசிட்டில் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறத அவசரத்துக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்றப்ப டெபாசிட்டுக்கு போட்டுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான ஆப்ஷன்ஸ் நம்ம கொண்டு வரோம் அப்படின்றப்போ அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் அவங்க மேனேஜ் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான வேலையாகிட்டு இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு டெபாசிட் வந்து 90 டேஸ் இருக்குது, 1 இயர் இருக்குது அப்படின்றப்போ அவங்க வந்து ஓரளவுக்கு பிளான் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஃப்ளெக்ஸி டெபாசிட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராடக்டாக இருக்குது. தேவைப்படுறப்போ டெபாசிட்டில் பாதி அமௌண்ட்டை குறைக்கும், தேவைப்படுறப்போ பாதி அமௌண்ட் கூடிக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ மேனேஜ் பண்ணுறது கஷ்டமான விஷயமாக இருக்கும். அப்போ அதனால நமக்கு வந்து அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலேட்டர்ஸும் கண்டிப்பாக வந்து அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அதுக்குன்னு சொல்லி பாலிசிஸ் வந்து தனியாக ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து ரெகுலேட்டர்ஸ்லும் நமக்கு வந்து சொல்கிறாங்க. குளோபலாகவும் சொல்கிறாங்க, டொமஸ்டிக்காகவும் சொல்கிறாங்க. ஓகேங்களா?
அடுத்து பார்த்தோம்னு சொன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு லோன் வந்து குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒரு 5 இயர் லோன் வந்து நம்ம குடுத்துருக்கோம். அந்த 5 இயர் லோன் வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ப்ரீபேமெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ க்ளோஸ் பண்றப்போ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம 11%க்கு நம்ம லோன் குடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைஞ்சிருச்சு. அப்போ நமக்கு வந்து ஒரு 9.5%க்கு தான் இப்போதைக்கு நமக்கு அந்த லோன் குடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வருது. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வர்றப்போ இந்த ரிஸ்க்க வந்து எப்படி ஹேண்டில் பண்றது? ஓகேங்களா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, யாரு ஹெல்ப் பண்ணி குடுக்குறாங்கன்னா, அசெட் லையபிலிட்டி மேனேஜ்மென்ட் தான் ஹெல்ப் பண்ணி குடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அசெட் லையபிலிட்டி மேனேஜ்மென்ட்ல என்னென்ன மாரி பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றாங்க. என்னென்ன மாரி பாராமீட்டர்ஸ மானிட்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. ஓகேங்களா? நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு சொன்னா என்னது? இட் மெஷர்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி இன்ட்ரெஸ்ட் இன்கம் எ பேங்க் ஏர்ன்ஸ். ஓகேங்களா? டிஃபரன்ஸஸ் மெஷர் பண்றாங்க. எந்த எந்த டிஃபரன்ஸ? நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது பார்த்தீங்களா? நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதையும் ஃப்ரம் இட்ஸ் லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ். இன்ட்ரெஸ்ட் இன்கம் நம்மளுக்கு எங்கேருந்து வரும்? லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ் மூலியமா நமக்கு வரும். அண்ட் த இன்ட்ரெஸ்ட் இட் பேஸ் டு த டெபாசிட்டர். ஓகேங்களா? நம்ம டெபாசிட்டருக்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம நம்ம வந்து நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் த லோன்லேருந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட் இன்கம். அதை வந்து நம்ம டெபாசிட்ஸ்லேருந்து நம்ம பே பண்ணுற டெபாசிட்ஸ்க்காக நம்ம பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணுறது தான் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நெட்டு இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது வரும். ஸோ இது ஒரு பேராமீட்டர் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சொல்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா a measure of profitability that shows how successful a bank is at investing its ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு பேங்க் அதோட ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுல எவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து நம்மளுடைய ஆவரேஜ் டோட்டல் அசெட்ஸ், நம்மள்ட்ட ஆவரேஜாக இவ்வளோ டோட்டல் அசெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வச்சு நமக்கு என்ன தெரியும்? நம்மளோட அசெட் ஒரு நூறுரூபா அசெட், ஒரு நூறுரூபா அசெட்டுக்கு வந்து நமக்கு எவ்வளோ மார்ஜின்? ஒரு 5 ரூபா கிடைக்குது. ஓகேங்களா? ஒரு நூறுரூபா அசெட் இருக்கிறதுக்கும் ஒரு நூறுரூபா லோன் இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு 5 ரூபா கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு பெர்சன்டேஜில் வந்து நமக்கு ஒரு 5% இருக்குது, 6% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பெர்சன்டேஜில் நமக்கு கிடைக்கும். ஸோ அது என்ன சொல்லுவோம்னு சொன்னால் ஒரு 100 அசெட் இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து 5 ரூபா கிடைக்குது, 6 ரூபா கிடைக்குதுன்னு. ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை வந்து எப்படி வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படின்றதையும் அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து என்னது இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்கனாமிக் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த எக்கனாமிக் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சொன்னால் மெஷர்ஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் அ பேங்க்ஸ் அசெட் தட் ஆர் ஃபண்டட் பை தி ஓனர்ஸ் ஃபண்ட். ஓகேங்களா? பேங்க்ஸ் அசெட் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம கொடுத்துருக்கிற லோன்ஸ் வந்து அதில் வந்து எவ்வளவு வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுடைய ஓனர்ஸ் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எவ்வளோ வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா பேங்க்ஸ் கெப்பாசிட்டிஸ் டு சஸ்டெயின் த லாசஸ். ஓகேங்களா? லாசஸ் வர்றத எவ்வளோ அளவு பேங்கால சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்றத இது வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதில் வந்து இந்த எக்கனாமிக் ஈக்விட்டி ரேஷியோ வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் டிவைட் பை தி டோட்டல் அசெட்ஸ். ஓகேங்களா? ஷேர் ஹோல்டர் எவ்வளோ ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்க அது டிவைட் பை த டோட்டல் அசெட்ஸ். அப்போ டோட்டல் அசெட்ஸ் வந்து அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நூறு ரூபாய்க்கும் ஷேர் ஹோல்டரோட பங்கு எவ்வளவு? 5 ரூபாயா 10 ரூபாயா அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் இப்போ அடுத்து வந்து கேபிட்டல் அடிக்வசி பேசல் நாம்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பேசல் நாம்ஸ் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வந்துடுறோம். இப்போ இந்த பேசல் ஃப்ரேம் ஒர்க்குன்றது இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து எதுக்கு சொல்கிறாங்க? இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் செட் ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன்ஸ். ஓகேங்களா? தட் எய்ம்ஸ் டு என்ஷூர் பேங்க்ஸ் ஹேவ் இனஃப் கேபிட்டல் டு அப்சர்வ் அன்எக்ஸ்பெக்டட் லாசஸ் அண்ட் ரிமைன் ஸ்டேபிள். ஓகேங்களா? கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்றது நம்ம வந்து அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தது மாதிரி எக்ஸஸாக கேபிட்டல் எவ்வளோ வச்சுருக்கோம், நம்மள்ட்ட வர லாஸஸையும் நம்மள்ட்ட அன்எக்ஸ்பெக்டடாக வர லாஸஸை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து கேபிட்டல் வச்சுருக்கோமா அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்றத பார்க்குறதுக்காக கொடுத்துருக்கிற ஃப்ரேம் ஒர்க்கு தான் இந்த பேசல் ஃப்ரேம் ஒர்க்கில் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஃப்ரேம் ஒர்க்கு 3 பில்லர் சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 3 பில்லர் சொல்கிறாங்க. அதில் முதல் பில்லர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஓகேங்களா? பில்லர் 1 வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் நம்ம பேசல் ஃப்ரேம் ஒர்க்கில் ஃபஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான் நம்ம வந்து எவ்வளோ நம்ம வச்சிருக்கிற கேபிட்டல் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வர்ற லாஸஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்குதா அப்படின்றது தான் இந்த மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ல பார்க்க போகிறோம். இது வந்து எந்த ரிஸ்க் எல்லாம் இதில் உள்ள கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரெடிட் ரிஸ்க்கை உள்ள கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒருத்தன் பணம் வாங்குறாரு, வாங்கிட்டு நமக்கு நம்மள்ட்ட பாரோ பண்ணுறாரு,
பணத்தை தராமல் போயிடுறாரு. ஸோ அதில் வர ரிஸ்க் கிரெடிட் ரிஸ்க். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏதோ ஷேரில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம், இல்லைனா பாண்ட் வாங்கி வைக்கிறோம். மார்க்கெட் ரிஸ்க்னால அந்த பாண்டோட வேல்யூ குறையுது, இல்லைனா அந்த ஷேரோட வேல்யூ குறையுது. அப்படின்றப்ப நமக்கு ஒரு ரிஸ்க் வருது இல்லைங்களா? ஸோ அந்த ரிஸ்க். அதுக்கப்புறம் ஆப்ரேஷனல் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யாராவது வந்து ஃப்ராட் பண்ணிட்டாங்க, இல்லைனா வெளியில் ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஈவெண்ட் வந்து ஒரு எர்த்துக்குவேக்கோ ஃப்ளட்டோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஈவெண்ட்னால வர ரிஸ்க் தான் ஆப்ரேஷனல் ரிஸ்க் சொல்கிறோம். ஸோ இந்த இந்த பில்லர் 1ல பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரெடிட் ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க், ஆப்ரேஷனல் ரிஸ்க்கை வந்து கவர் பண்ணுறாங்க. கவர் பண்ணி டெபாசிட்டரோட மணிக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்றத ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதை வந்து மேண்டேட்ரியாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ பேசல் நார்ம்ஸ் படி குளோபலாக பார்த்தீங்க சொன்னால் மினிமம் சிஏஆர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? குளோபலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 8% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஆர்பிஐ வந்து நமக்கு எவ்வளோ இந்தியாவில் வந்து ஆர்பிஐ எவ்வளோ மேண்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இன்னும் ஸ்ட்ரிஞ்செண்டாக கொடுத்து 9% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 9% வந்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து இவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டயர் 1 டயர் 2 கேபிட்டல்னு ஒன்று எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? டயர் 1 டயர் 2 கேபிட்டல் எடுத்துக்கிறாங்க. டிவைடட் பை டோட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டோட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு வந்து டயர் 1 டயர் 2 கேபிட்டல்லாம் என்னன்றதை லைட்டாக பார்த்துவோம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இந்த ஃபார்முலாக்குள்ளே வருவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ டயர் 1 கேபிட்டல் அப்படின்றது தான் கோர் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கோர் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. இதை வந்து டயர் 1 கேபிட்டல்னு ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த கேபிட்டல் வந்து நமக்கு ஏதோ ஒரு ரிஸ்க் வந்து வருது. அன்எக்ஸ்பெக்டடாக நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு ரிஸ்க் வருது. அதில் வந்து ஒரு 5 கோடியோ 10 கோடியோ நமக்கு நஷ்டம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த 5 கோடியும் 10 கோடியும் இந்த டயர் 1 கேபிட்டலே தாங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டயர் 1 கேபிட்டலே தாக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதில் என்ன மீன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்மளோட ஆப்ரேஷன் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஓகேங்களா? டயர் 1 கேபிட்டலே அந்த அந்த பாதிப்பை வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் வந்து எந்த விதத்துலையுமே பாதிப்பாகாது. அது வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். அதுதான் டயர் 1 கேபிட்டல் நடக்கும். இதுவே டயர் 1 கேபிட்டலையும் தாண்டி அது டயர் 2 கேபிட்டலுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம பேங்க் வந்து சால்வெண்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்றது தான் அர்த்தம். டயர் 2 கேபிட்டல் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம க்ளோசிங் ஸ்டேஜில் தான் டயர் 2 கேபிட்டல் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. மற்ற டைமில் வந்து நார்மலாக ஆப்ரேட்டிங் டைமில் இருக்குதுன்னு சொன்னால் டயர் 1 கேபிட்டலில் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ டயர் 1 கேபிட்டலில் அவங்க எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெய்ட் அப் ஈக்விட்டி கேபிட்டல். ஓகேங்களா? நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்க பெய்ட் அப் ஈக்விட்டி கேபிட்டலில் வந்து டயர் 1 கேபிட்டலில் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டாச்சுட்டரியாக ரிசர்வ்ஸ் நம்ம வைக்க சொல்லியிருக்காங்களா நம்ம கவர்மெண்ட் நம்ம ஆர்பிஐ வந்து ஸ்டாச்சுட்டரியாக இவ்வளோ ரிசர்வ் நீங்கள் தனியாக எடுத்து வைக்கணும் ப்ராஃபிட்லன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் டயர் 1 கேபிட்டலில் வருது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுவே நம்ம டயர் 2 கேபிட்டல் வந்து சப்ளிமெண்டல் கேபிட்டல் தான் சொல்கிறாங்க. சப்ளிமெண்டல் கேபிட்டல் டயர் 2 நம்ம எடுக்கிறோம்னு சொன்னால் நம்ம கிட்டத்தட்ட அந்த கம்பெனி வந்து முடிஞ்சிருச்சு, அந்த பேங்க் வந்து முடிஞ்சிருச்சுன்ற அர்த்தத்தில் தான் டயர் 2 கேபிட்டலில் கை வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சபார்டினேட்டட் டெப்ட்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு சொன்னால் அன்செக்யூர்ட் பாண்ட்ஸில் வந்து அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ் வித் மெச்சூரிட்டி ஆஃப் மோர் தென் 5 இயர்ஸ். ஓகேங்களா? அன்செக்யூர்ட் பாண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதுவா அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணது அந்த பாண்ட்ஸோட மெச்சூரிட்டி வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து சபார்டினேட்டட் டெப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லோன் லாஸ் ரிசர்வ்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? லோன் லாஸ் ரிசர்வ்ஸ்க்குன்னு சொல்லி நம்ம ப்ரொவிஷன்ஸ் வைக்கிறோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்பிஏக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொவிஷன்ஸ் நம்ம என்பி அக்கௌண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொவிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இங்கே தனியாக வைக்கிறாங்க பாருங்கள். லோன் லாஸ் ரிசர்வ்ஸ்னு சொல்லி ஒன்று வைக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இதில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ்னு சொன்னால் என்னன்னா இப்போ நம்ம வந்து கோல்டு வச்சிருக்கோம். கோல்டு வந்து இத்தனை கோடிக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டு பிரைஸ் குறையுது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ கோல்டுக்கு பதிலாக நீங்கள் பாண்டோ இல்லைனா வேறு ஏதோ கூட எடுத்துக்கோங்க, ஷேரோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ கோடிக்கு நம்ம வச்சிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ வச்சிருக்கோம்னு சொன்னால் திடீர்னு பார்த்தா அது ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால அந்த ஷேர் ப்ரைஸோ குறைஞ்சிரும், இல்லைனா இந்த கோல்டு ப்ரைஸ் குறையுது அப்படின்னு சொன்னால் திருப்பி நம்ம அதை மெயின்டைன் பண்ணிடணும். திருப்பி அதே அமௌண்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன வச்சிருக்கோம்னு சொன்னால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ்ஸ்னு சொல்லி ஒன்று வச்சிருப்போம். ஸோ இதிலிருந்து நம்ம அதை வந்து சரி பண்ணிக்க முடியும். எவ்வளோ அமௌண்ட் குறைஞ்சிச்சோ அதை வந்து நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ்ஸ்லேருந்து நம்மளால சரி பண்ணிக்க முடியுன்றதுக்காண்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் டயர் 1 டயர் 2 கேபிட்டலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கீழே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ்ன்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு அசெட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஹவுசிங் லோனு நமக்கு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹவுசிங் லோனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு 10,000 கோடி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒரு 10,000 crores வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ்ன்னு சொல்லி அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 10,000 கோடியில் இப்போ நம்ம கிரெடிட் ரிஸ்க்னு எடுத்துக்கோம். ஓகேங்களா? இந்த 10,000 கோடியில் கிரெடிட் ரிஸ்க்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு 50% கொலாட்ரல்லாம் போக நமக்கு வந்து ஒரு 50% தான். 50% இதில் ரிஸ்க் இருக்குது, 50% நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறாங்க. அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி இதை வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க
பழைய டேட்டாலாம் வச்சு இந்த மாதிரி ஒரு 50% இருக்கலாம். ஓகேங்களா? அக்யூரேட்டா நம்ம சொல்ல முடியாது. ஆனா வந்து ஒரு ஹவுசிங் லோனா இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு 50% வரைக்கும் 50% வரைக்கும் நமக்கு அதுல ரிஸ்க் இருக்கலாம். இதுவே நமக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு லோன் குடுத்துருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு நம்ம லோன் குடுத்துருக்கோம்னு சொன்னா, அதுல வந்து எந்த விதமான ரிஸ்க்கும் இருக்காது. கண்டிப்பா அது வந்து ரீபேமெண்ட் வந்துரும். ஸோ அதுல வந்து 0%. இதுவே வந்து ஒரு கார்ப்பரேட் பிசினஸ் இந்த மாரி இருக்குதுன்னு சொன்னா, அதுல வந்து நம்ம உதாரணத்துக்கு 100% இருந்திருக்கலாம். 100% ரிஸ்க்காவே நமக்கு இருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ இத வந்து ரிஸ்க் எக்ஸ்போஷர்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப ஹவுசிங் லோன் வந்து நம்ம குடுத்துருக்கோம்னு சொன்னா, 10,000 கோடி குடுத்துருக்கோம்னு சொன்னா, அதுல வந்து ரிஸ்க் எக்ஸ்போஷர் வந்து நமக்கு வந்து 5,000 குரோர்ஸ் வந்து நமக்கு வந்து ரிஸ்க் எக்ஸ்போஷர் இருக்குதுன்னு சொல்லி வெயிட்டேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? இதுதான் வந்து ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ்ல கிரெடிட் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க. கிரெடிட் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 5,000 கோடி 10,000 கோடி கொடுத்துருக்கோம். அதில் ஒரு 5,000 கோடி வந்து ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்றாங்க. மார்க்கெட் ரிஸ்க்னா என்னது? இப்போ வந்து ஏதோ ஷேர்ஸ்ல வந்து ஏதோ பணம் போட்டிருக்காங்க. அப்ப அந்த ஷேர்ல பணம் போட்டிருக்கிறது ஏறும், இறங்கும் அந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த மார்க்கெட் ரிஸ்க்ல வந்து எவ்வளோ கேபிட்டல் வந்து உள்ள இருக்குது அப்படின்னா ஒரு 300 க்ரோஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஆப்ரேஷன் ரிஸ்க்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஏதாவது ஒரு அப்ரோச்சஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? ஸ்டாண்டர்டைஸ் அப்ரோச்சஸ்லாம் நம்ம பார்த்தோம் போன கிளாஸ்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்ரோச்சில் இதில் வந்து ஒரு 80 க்ரோஸோ 100 க்ரோஸோ இருக்கும்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வெயிட்டேஜ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாமே ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால் ரிஸ்க் வெயிட்டட் கிடைக்கும். ஓகேங்களா? ரிஸ்க் வெயிட்டட் இது கிடைக்கும். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சிஏஆர் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து நம்ம இதை வச்சுட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டயர் 1 டயர் 2 வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 3,800 க்ரோஸ் வருதுன்னு வச்சுப்போம். 3,800 க்ரோஸ் வருது டயர் 1 டயர் 2. அதுக்கு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 26,000 க்ரோஸ் வந்து ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் நமக்கு வந்து ரிஸ்க் வரலாம் அப்படின்றது மாதிரி இருக்கிறது வந்து 26,000 க்ரோஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம எடுத்தோம்னு சொன்னால் 14.61% வருது. ஸோ 14.61% நம்ம ஆர்பிஐ மேண்டேட் கொடுத்துருக்கிறத விட நமக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இங்கே வந்து என்ன என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 100 நமக்கு ரிஸ்க் வெயிட்டட்ல ஒரு 100 பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்து அதை வந்து இது பண்றதுக்கு 14 ரூபா இருக்குது. நமக்கு வந்து ரிஸ்க் வெயிட்டட் அசெட் வந்து ஒரு 100 இருக்குதுன்னு சொன்னா அதை சரி பண்ணிக்கிறது, அதுல இருந்து வர லாஸ் சரி கட்டிக்கிறதுக்கு நமக்கு வந்து 14 ரூபா இருக்குது. ஓகேங்களா? இந்த 26,000 கோடியும் நஷ்டமாயிரும்ன்றது அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 26,000 கோடியும் ரிஸ்க் வெயிட்டட் அசெட்னு சொல்றப்போ ரிஸ்க் வெயிட்டட் அசெட் நம்ம சொல்றப்போ என்னன்னா இந்த 26,000 கோடி நஷ்டமாயிரும் அப்படின்றத நம்ம சொல்றதா கணக்கு கிடையாது. இந்த 26,000 கோடியில ஒரு எக்ஸ்போஷர் இருக்குதுன்னு சொல்றோம். ஒரு ரிஸ்க்குக்கான ஒரு எக்ஸ்போஷர் இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். அதை தான் அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு நீங்க 26,000 கோடினா நீங்க 26,000 கோடி கேபிட்டல் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுல ஒரு 14% தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆர்பிஐ கொடுத்துருக்கிற நாம வந்து வெறும் 9% தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் நம்ம வந்து இன்ஃபர் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பில்லர் 2. பில்லர் 2 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இதை வந்து சூப்பர்வைசரி ரெவ்யூ ப்ராசஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து சூப்பர்வைசரி ரெவ்யூ ப்ராசஸ் சொல்றாங்க. இதுல வந்து என்னன்னா ரெகுலேட்டர்ஸ் ரெகனைஸ் தட் பில்லர் 1 இஸ் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் மினிமம் ரெக்யர்மெண்ட். ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து பில்லர் 1ல பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பில்லர் 1ல வந்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து நம்ம 9% வைக்கணும்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த 9% அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு இது கொடுத்துட்டேன். நான் 9% நீங்க மெயின்டைன் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. எல்லா பேங்க்கும் வந்து கரெக்டாக கொண்டு போயிருவாங்க அப்படின்றது நம்ம கிடையாது. இது வந்து ஒரு மினிமம் ரெக்யர்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 9% ஒரு மினிமம் ரெக்யர்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே என்ன ஸ்டெப் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னா பில்லர் 2ல வந்து ஒரு சூப்பர்வைசரி ரிவ்யூ ப்ராசஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு பேங்க்கும் அவங்களோட ரிஸ்க் அவங்களே அசஸ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு பேங்க்கும் அசஸ் தேர் ஓன் ரிஸ்க்ஸ், அவங்களோட ரிஸ்க்கை வந்து அவங்க வந்து அசஸ் பண்ணணும். அசஸ் பண்ணிக்கிட்டு இதை அந்த 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 அசஸ் பண்ற ப்ராசஸ் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இன்டர்னல் கேபிட்டல் அடிக்வசி அசஸ்மெண்ட் ப்ராசஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? இன்டர்னல் கேபிட்டல் அடிக்வசி அசஸ்மெண்ட் ப்ராசஸ் ஐகேப்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்னல் கேபிட்டல் அடிக்வசி அசஸ்மெண்ட் ப்ராசஸ் சொல்றாங்க. ஸோ இந்த அசஸ்மெண்ட் ப்ராசஸ் மூலியமா அவங்களோட ஓன் ரிஸ்க்கை தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அதுல என்னென்ன ரிஸ்க் நம்ம ஏற்கனவே பில்லர் 1ல நம்ம பார்க்காத ரிஸ்க். பில்லர் 1ல நம்ம என்ன ரிஸ்க்லாம் பார்த்திருந்தோம்? கிரெடிட் ரிஸ்க் பார்த்திருந்தோம். ஓகேங்களா? இந்த பில்லர் 1ல நம்ம பார்த்திருந்தது என்னது? மார்க்கெட் ரிஸ்க் பார்த்திருந்தோம், கிரெடிட் ரிஸ்க் பார்த்திருந்தோம், ஆபரேஷனல் ரிஸ்க்லாம் பார்த்திருந்தோம். அது போக என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது? இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் வரலாம். கிரெடிட் கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க், ஒரே பாரோவருக்கு நம்ம பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுக்குற அந்த மாதிரி ஒரு ரிஸ்க். ரெப்யூட்டேஷன் ரிஸ்க், நம்மளோட பேர் கெட்டு போய் நம்மளோட டெபாசிட்டர்ஸ் வந்து நம்மள்ட்ட பணம் போட வேணாம் அப்படின்ற நினைக்கிற மாதிரி ஒரு ரெப்யூட்டேஷன் ரிஸ்க் வரலாம். ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க், நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம், பிசினஸ்க்காக ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், அது தப்பா போய் அதனால நமக்கு வந்து பண இழப்பீடுகள் வரலாம். ஸோ அது ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க். அதுக்கப்புறம் லிக்விடிட்டி ரிஸ்க் வரலாம். அதுக்கப்புறம் கிளைமேட் ரிஸ்க், எதனாலயோ ஃப்ளட்னாலேயோ அந்த மாதிரியோ இல்லைன்னு சொன்னா இப்போ புதுசாக எலக்ட்ரிக் கார்ஸ் கொண்டதுனால நீங்க கார்பன் எமிஷன்லாம் டோட்டலாக ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி இண்டஸ்ட்ரீஸ் மேலே புதுசாக வந்து ஏதாவது
பனிஷ்மெண்ட்டோ பெனால்ட்டியோ அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வராங்க இல்லைங்களா? இனிமேல் கார்பன் எமிஷன்லாம் இவ்வளோ தான் கொண்டு வரணும்னு சொல்லி திடீர்னு ஸ்டாப் பண்ணுவாங்க, குறைப்பாங்க. அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நம்ம கொடுத்துருந்த லோனும் பாதிப்புக்கு உள்ளாகும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ரிஸ்க்கையுமே நம்ம அசஸ் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம இன்டர்னலாக அசஸ் பண்ணிக்கிறோம். அந்த ப்ராசஸ் தான் இன்டர்னல் கேபிட்டல் அடிக்வசி அசஸ்மெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா? அதை அசஸ் பண்ணிக்கிட்டு இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா கேபிட்டல் நம்ம தேவைப்படுதா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணுறோம் ஓகேங்களா? இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கேபிட்டல் தேவைப்படுதா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணுறோம். இதை வந்து யார் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆர்பிஐ வந்து இதை ரிவ்யூ பண்ணுறாங்க ஓகேங்களா? அந்த ஆர்பிஐ வந்து இந்த ஐகேப்பை வந்து இன்டர்னல் கேபிட்டல் அடிக்வசி அசஸ்மெண்ட் ப்ராசஸை ரிவ்யூ பண்ணி இந்த பேங்க் வந்து கரெக்டாக அவங்களோட ரிஸ்க்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களா, அடிக்குவேட்டாக அவங்க கேபிட்டல் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து ஆர்பிஐ வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. இது வந்து பில்லர் 2ல சொல்கிறாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பில்லர் 3 ஓகேங்களா? பில்லர் 3 வந்து என்னது? மார்க்கெட் டிசிப்ளின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா? மார்க்கெட் டிசிப்ளினில் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு பேங்க்கும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுன்றதை பற்றி பேசுகிறாங்க. இவங்க வந்து டிஸ்க்ளோஸ் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் ரிஸ்க் எக்ஸ்போஷர் ஓகேங்களா? ஒரு பேங்க்கும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க, ரிஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்கன்றத சொல்லணும். கேபிட்டல் அடிக்வசி எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், அவங்க ஒரு ரிஸ்க்கையும் என்னென்ன மாதிரி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் டிசிப்ளின் பில்லர் 3ல வந்து ஓப்பனாக ஒரு பேங்க்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி இருப்பாங்க இல்லைங்களா? பேங்க்லேயோ வேற எதுலையாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க வந்து இந்த டிஸ்க்ளோஷர்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றது வந்து முடிவு பண்ணுவாங்க. இப்போ நல்லா இருக்குது, ஒரு பேங்க் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படி அந்த மாதிரி ஒரு நினைப்பு வருது அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து கண்டிப்பாக அவங்கள்ட்ட போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்படி இல்லை, ஒரு பேங்க் வந்து டிரான்ஸ்பரண்டாக இல்லை, சரியாக செயல்படலை அப்படின்றப்போ மக்கள் வந்து அவங்க கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட் டிசிப்ளினே ஒரு வழிவகை செஞ்சு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களா வந்து முன் வந்து இன்வெஸ்ட் பண்ண வரல அப்படின்றதே என்ன அர்த்தம் மீன் பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த பேங்க் நல்ல நிலைமையில இல்லை அப்படின்றத வந்து அதுவே வந்து மீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து 3 பில்லர்ஸாக வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா? பில்லர் 1ல வந்து கேபிட்டல் அடிக்வசி சொல்கிறாங்க, பில்லர் 2ல வந்து சூப்பர்வைசரி ரிவ்யூ பற்றி சொல்கிறாங்க, பில்லர் 3ல வந்து மார்க்கெட் டிசிப்ளின் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பேசல் நாம்ஸில் மெயினாக பேசியிருக்காங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து யூனிட் 28 அசெட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ப்ரொவிஷனிங் ஓகேங்களா? அசெட் கிளாசிஃபிகேஷன் ப்ரொவிஷனிங் ஓகேங்களா? அதை பற்றி பேசுகிறாங்க. இதில் வந்து ஆர்ஜின் ஓகேங்களா? இந்த அசெட் கிளாசிஃபிகேஷன் இந்த ப்ரொவிஷனிங் இந்த கான்செப்ட்லாம் எங்கேருந்து ஆர்ஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நரசிம்மம் கமிட்டி 1991 ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது அவங்களோட ரெக்கமெண்டேஷன் வச்சு தான் இவங்க வராங்க ஓகேங்களா? அசெட் கிளாசிஃபிகேஷன் ப்ரொவிஷனிங் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இந்த நரசிம்மம் கமிட்டி 1991 பொறுத்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது எதுலையாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் மெயினாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்கம் ரெகக்னேஷன் ஓகேங்களா? இன்கம் ரெகக்னேஷன் சொல்கிறாங்க. இன்கம் ரெகக்னேஷன் என்ன சொல்கிறாங்க? பேங்க் ஷுட் ஒன்லி ரெகக்னைஸ் இன்கம் ஆன் அ லோன் வென் இட் இஸ் ஆக்சுவலி ரிசீவ்டு ஓகேங்களா? ஒரு இன்கம் நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ அந்த ஆக்சுவலாக அந்த பணம் வந்து நம்ம கைக்கு ரிசீவ் ஆகிறப்ப தான் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். நாட் ஜஸ்ட் வென் இட் பிகம்ஸ் டியூ ஓகேங்களா? இப்போ நம்ம அக்ரூவல் பேசிஸில் வச்சுட்டு இருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து அக்யூர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது நமக்கு வரப்போகிற ப்ராஃபிட்னு சொல்லி கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அது எப்போ ரிசீவ் ஆகுதோ அப்போ தான் அதை வந்து கேஷ் வந்து ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லிக்கணும். நம்ம என்பிஏல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் அக்ரூவல் பேசிஸ் யூஸ் பண்ண மாட்டோம், கேஷ் பேசிஸில் தான் யூஸ் பண்ணுவோம். எப்போ வந்து பணம் கைக்கு வருதோ அப்போ தான் வந்து அது வந்து அக்யூர் ஆகிருக்குது, அப்போ தான் நமக்கு வந்து இன்கம் வந்திருக்குதுன்றதை நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணுவோம் ஓகேங்களா? இது ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அசட்டை வந்து கிளாசிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னா அசட்டை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸில் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரிலாம் நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அசட்டை வந்து அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரூடென்ட் ப்ரொவிஷனிங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரூடென்ட் ப்ரொவிஷனிங்னா நமக்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, மோசமாயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொவிஷனிங்ஸ் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க? பேங்க்ஸ் மஸ்ட் செட் அசைட் அ போர்ஷன் ஆஃப் தேர் ப்ராஃபிட்ஸ் ஓகேங்களா? ப்ரொவிஷனிங்கில் என்ன சொல்கிறாங்க? பேங்க் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ப்ராஃபிட்டில் வந்து ஒரு பங்கை வந்து ஒதுக்கி வச்சிடணும். எதுக்காக? ஆஸ் அ பஃபர் அகெயின்ஸ்ட் பொட்டன்ஷியல் லாசஸ் ஃப்ரம் பேட் லோன்ஸ் ஓகேங்களா? இது எதுக்கு ஒரு பஃபராக வச்சிருக்காங்க? பேட் லோன்லேருந்து நமக்கு வர்ற லாசஸை சரி பண்ணிக்கிறதுக்காக நம்ம ப்ராஃபிட்லேருந்து ஒரு பங்கை வந்து ப்ரொவிஷனாக நம்ம வந்து எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் பெர்ஃபார்மிங் அசெட். நான் பெர்ஃபார்மிங் அசெட்னா என்னது? இந்த அசெட்லேருந்து நமக்கு வந்து எந்த வருமானமும் வர்றது இல்லை ஓகேங்களா? எந்த வருமானமும் வர்றது இல்லை அப்படின்றது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட்டை வந்து ஒரு லோனுக்கும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? டேர்ம் லோனுக்கு வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. டேர்ம் லோனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்? பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து ஓவர் டியூவாக இருக்குது. எத்தனை நாளைக்கு? 90 நாளைக்கு வரல ஓகேங்களா? 90 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் வரல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதை வந்து
என்பிஏவா நம்ம கிளாசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நமக்கு தெரியும். அடுத்து ஓவர் டிராஃப்ட் ஓடியா இருக்குது. இல்லன்னா கேஷ் கிரெடிட் குடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபிரெண்ட்ஸ். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவுட் ஆஃப் ஆர்டரா இருக்குது அப்படின்னு சொன்னா, அத வந்து என்பிஏல கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. அவுட் ஆஃப் ஆர்டர்ன்ற டெர்ம வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னா, ஓவர் டிராஃப்ட்லயும், கேஷ் கிரெடிட்லயும் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி அவுட் ஆஃப் ஆர்டர்ல இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம வந்து இத என்பிஏவா கொண்டு வரலாம். ஸோ இது அவுட் ஆஃப் ஆர்டர்லனா எப்படி எப்படி அவுட் ஆஃப் ஆர்டர்ன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஓடி வந்து அவங்க எடுத்துட்டாங்க. ரூ. 10,00,000 ஓடி இருக்குது, அந்த மாரி இருக்குதுன்னு சொன்னா, அது என்னைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா 10.5 லேக்ஸ்லயே நிக்கும். 10.5 லேக்ஸ்லயே நின்னுட்டு இருக்கும். ஓகேங்களா? எக்ஸீட் ஆயிடுச்சு. சாங்ஷன் பண்ண லிமிட்ட வந்து தாண்டி தாண்டி வந்து போயிடுச்சு. அப்படி தாண்டி போய் 90 டேஸ்க்கு மேல நின்னுட்டு இருக்குது. அப்படி நின்னுட்டு இருக்குதுன்னு சொன்னா, அத வந்து என்ன எதுவா கிளாசிஃபை பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் ஆர்டரா கிளாசிஃபை பண்ணி என்பிஏக்கு கொண்டு வந்துடலாம்னு சொல்றாங்க. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா 90 நாளைக்கு எந்த கிரெடிட்டுமே உள்ள வரல. ஓகேங்களா? 90 நாளா எந்த கிரெடிட்டுமே உள்ள வரல. எத சரி பண்றதுக்கு? அதாவது அந்த ஓடிய வந்து அவங்க எடுத்ததுக்காகவோ, இல்ல கேஷ் கிரெடிட் எடுத்ததுக்காகவோ நம்ம இன்ட்ரெஸ்ட் போடுவோம் இல்லைங்களா? நம்ம இன்ட்ரெஸ்ட்ட போஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? இன்ட்ரெஸ்ட் போஸ்ட் பண்ணி 90 நாளா எந்த கிரெடிட்டும் வரல. 90 நாளா எந்த கிரெடிட்டும் வரல. ஏன்னா, அந்த கிரெடிட் வந்தா தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்ட வந்து அத சரி பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த இன்ட்ரெஸ்ட்ட சரி பண்ற மாரி, இந்த இன்ட்ரெஸ்ட்ட ஈடுகட்டுற மாதிரி எந்த ஒரு கிரெடிட்டும் உள்ள வரல. இல்லன்னா வந்த கிரெடிட் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்ட ஈடுகட்டுற மாதிரி போதுமான கிரெடிட்டா இல்ல. அப்படி அப்படி வந்துச்சுன்னு சொன்னா, அத வந்து அவுட் ஆஃப் ஆர்டர்ல சேர்த்துக்கிறோம். 2 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து எப்பவுமே சாங்ஷன் பண்ண லிமிட்ட விட தாண்டி வந்துருச்சு. ஓகேங்களா? எக்ஸீடிங்ல இருக்குது அப்படின்னு சொன்னா ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 90 நாளா உள்ள வந்து எந்த கிரெடிட்டுமே வரல. நம்ம இன்ட்ரெஸ்ட்ட சரி பண்ற அளவுக்கு கூட பணம் உள்ள வரல. அப்படின்றப்போ அத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவுட் ஆஃப் ஆர்டர்ல சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து அக்ரிகல்ச்சர் லோன். ஓகேங்களா? ஒரு அக்ரிகல்ச்சர் லோனா இருந்துச்சுன்னு சொன்னா, அத வந்து 90 டேஸ் ரூல வச்சு நம்ம வந்து என்பிஏ அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 90 டேஸ் ஆயிடுச்சு. இன்னும் பணம் வரல. அதனால நாங்க வந்து என்பிஏ அப்படி சொல்லி கிளாசிஃபை பண்ணணும்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஷார்ட் டியூரேஷன் கிராப்ன்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. ஷார்ட் டியூரேஷன் கிராப்னா, அந்த பேடி வீட்ல வந்து ஷார்ட் டியூரேஷன் கிராப்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, பிரின்சிபல் வந்து ஓவர் டியூ. எப்போ 2 கிராப் சீசனுக்கு வந்து ஓவர் டியூவா இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ வந்து 3 மாசம், 4 மாசத்துல பேடியோ, வீட்டோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த 2 கிராப் சீசன் அப்ப 6 மாசம். ஒரு கிராப் சீசன் 3 மாசம்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, 2 கிராப் சீசன் 6 மாசம். அப்ப 6 மாசமா உள்ள பணம் வரல அப்படின்றப்போ, அப்பதான் நம்ம வந்து ஓவர் டியூவா எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது வந்து ரூல் ஃபார் ஷார்ட் டியூரேஷன் கிராப்ஸ். ஓகேங்களா? இதுவே லாங் டியூரேஷன் கிராப்ஸ் 8 மாசம், 10 மாசம் அந்த மாதிரி வந்து சுகர் கேன்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, 8 மாசம், 10 மாசம் வரும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வருது அப்படின்றப்போ, நம்ம ஒரு கிராப் சீசன்ல பணம் வரல. ஒரு கிராப் சீசன் முடிஞ்சும் பணம் வரல அப்படின்ற பட்சத்துல நம்ம அத வந்து என்பிஏல சேர்த்துக்கலாம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து இன்கம் ரெகக்னிஷன். ஓகேங்களா? இன்கம் ரெகக்னிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த வந்து பேங்க்ஸோடைய அப்ஜெக்டிவிட்டி படி ஆக்சுவல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ரெக்கவரிய பொறுத்து தான் நம்ம வந்து இன்கம் ரெகக்னிஷன் சொல்லணும். ஆக்சுவல் ரெக்கார்ட வச்சு தான் நம்ம வந்து இன்கம் ரெகக்னிஷன சொல்றோம். லோன்ஸ் தட் ஆர் பெர்ஃபார்மிங் வெல் பேங்க்ஸ் கேன் அக்கவுண்ட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆன் அக்ரூவல் பேசிஸ். ஓகேங்களா? ஒரு ஒரு லோன் வந்து நல்லா போயிட்டு இருக்குது. ஒரு லோன் வந்து பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் அழகா அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க மாசம் மாசம் அப்படின்னு சொன்னா, அங்க நம்ம வந்து அக்ரூவல் பேசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அக்ரூவல் பேசிஸ்னா என்னது? இன்ட்ரெஸ்ட் வந்து அக்யூர் ஆகிட்டே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து சைட்ல அக்கவுண்ட்ல வந்து அக்யூர் ஆகிக்கிட்டே இருக்கும். அத வந்து நம்ம கையில பணம் வரலன்னு சொன்னா கூட, நமக்கு வரப்போற பணம்னு சொல்லி நம்ம அத வந்து இன்கமா அத வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இனிமே இன்னொரு 10 நாள் கழிச்சு தான் அது வரப்போகுது அப்படின்னாலும் கூட, அத வந்து நம்ம வந்து இன்கமா கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுவே அது வந்து ஒரு என்பிஏ அக்கவுண்ட் ஆயிடுச்சு. என்பிஏ அக்கவுண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அத வந்து கேஷ் பேசிஸ்ல தான் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து கேஷா நம்ம கையில கிடைச்சுச்சு அப்படின்னு சொன்னா தான், அத வந்து நம்ம நமக்கு வந்து இன்கமா அத வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி அத வந்து நம்ம இன்கமா கன்சிடர் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த இந்த கான்செப்ட்க்கு ஒரு எக்செப்ஷன் சொல்றாங்க. எக்செப்ஷன் டூ த என்பிஏ இன்கம் ரெகக்னிஷன் ரூல். ஓகேங்களா? ஒரே ஒரு எக்செப்ஷன் சொல்றாங்க. அது எக்செப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் அட்வான்ஸஸ் அகைன்ஸ்ட் டெர்ம் டெபாசிட் நம்ம வந்து டெர்ம் டெபாசிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அத வாங்கி வச்சுட்டு நம்ம லோன் குடுக்குறோம் இல்லைங்களா? அத வந்து லீன் பண்ணி லோன் குடுக்குறோம் இல்லைங்களா? டெர்ம் டெபாசிட், நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், இந்திரா விகாஸ் பத்ரா, கிசான் விகாஸ் பத்ரா, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, கேன் பி டேக்கன் இன்டூ இன்கம் அக்கவுண்ட் ஆன் த டியூ டேட். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இன்கம் அக்கவுண்ட்ல சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து இன்கம் அக்கவுண்ட்ல சேர்த்துக்கலாம். என்பிஏ ஆனா கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ அப்படின்னு சொன்னா, இந்த செக்யூரிட்டி இருக்குது பார்த்தீங்களா? இந்த டெர்ம் டெபாசிட் நம்ம வாங்கியிருக்கோம்னு சொன்னா, இந்த செக்யூரிட்டிய வச்சு நம்மளால அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ட வந்து ஃபுல்லா ரீபே பண்ணி க்ளோஸ் பண்ணிற முடியும் அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா, இந்த அவுட்ஸ்டாண்டிங் இந்த செக்யூரிட்டி டெர்ம் டெபாசிட்ட வச்சு நம்ம அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ட வந்து நம்மளால ஃபுல்லா க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து நம்ம வந்து அக்ரூவல் பேசிஸ்ல நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அப்படி இதுதான் வந்து ஒரே ஒரு எக்செப்ஷனா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ரிவர்சல் ஆஃப் ப்ரீவியஸ்லி ரெகக்னைஸ்ட் இன்கம்னு சொல்றாங்க. இந்த ரிவர்சல் ஆஃப் ப்ரீவியஸ்லி ரெகக்னைஸ்ட் இன்கம் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பேங்க் வந்து இப்போ உதாரணத்துக்கு 2024, 25ல வந்து பேங்க் வந்து ஒரு ரூ. 5,00,000 இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து தான் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ரெகக்னைஸ் பண்ணி அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லயும் போட்டுக்கிறாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லோன்ல இருந்து
ரூ. 5,00,000 இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது அப்படின்றத வந்து அவங்க கண்டுபிடிச்சு அதை எடுத்துக்கிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேயே அதை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் என்ன ஆகுது, மார்ச் 31 2025 பாரோவர் வந்து எதுவுமே பணம் போடல, எதுவுமே இன்ட்ரெஸ்ட் எதுவும் பே பண்ணல. லோன் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக என்பிஏவா கன்வெர்ட் ஆகிடுது. ஓகேங்களா, என்பிஏவா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம ஃபினான்ஷியல் இயர் 2025-26 பேங்க் வந்து இந்த 5,00,000 ரிவர்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இந்த பேங்க் வந்து இந்த 5,00,000 இன்கம் வரல அப்படின்றதுனால அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் வந்து என்ன சொன்னா ரிவர்சல் ஆஃப் ப்ரீவியஸ்லி ரெகனைஸ்ட் இன்கம். முன்னாடி நம்ம வந்து இன்கமாக ரெகனைஸ் பண்ணோம், ஆனால் அந்த இன்கம் வந்து நமக்கு வரல. ஆனால் பேங்க் வந்து எங்களுக்கு ஏற்கனவே இவ்வளோ இன்கம் வந்திருக்கு பார்த்தீங்களான்னு சொல்லி கணக்கை கூட்டி காட்டிடக்கூடாது அப்படின்றதுனால அடுத்த வருஷம் அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் அதை வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து அப்கிரேடேஷன். ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு வந்து என்பிஏ ஆயிடுச்சு. ஒரு லோன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்பிஏ ஆயிடுச்சு, அவங்க பணம் கட்டாமல் 90 நாள் விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ சப்போஸ் அவங்க பணத்தை கட்டி இதை வந்து திருப்பி அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் வழிமுறை, என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்கிரேடேஷனில் ஜென்ரல் ரூல் சிம்பிள் என்பிஏ கேசஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்ளிகபிள் டு த ஸ்டாண்டர்ட் ரீட்டைல். ஓகேங்களா, நார்மலாக இந்த ரீட்டைல் லோன்ஸ், அதுக்கப்புறம் கார்பரேட் லோன்ஸ், ரீஸ்ட்ரக்சர் பண்ணாத கார்பரேட் லோன்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரீட்டைல் லோன்ஸு அப்படி இல்லைனா ரீஸ்ட்ரக்சர் பண்ணாத கார்பரேட் லோன்ஸ் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நார்மலாக இன்ட்ரெஸ்ட்டையும் ஓவர் டியூவாக இருக்கிற பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் கட்டி முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஓவர் டியூவாக இருக்கிற பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களோட அரியர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணி அதை உடனடியாக நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டாக நம்ம உடனடியாக மாற்றிடலாம். ஓகேங்களா, இது வந்து ஜென்ரல் ரூல். இதுவே ஒரு எம்எஸ்எம்இ அக்கௌண்ட். ஓகேங்களா, இது வந்து ஒரு எம்எஸ்எம்இ அக்கௌண்ட். அதை வந்து நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா, ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்குறோம். ஒருவேளை அவங்களோட டெனரை இன்க்ரீஸ் பண்ணியோ இல்லைனா இஎம்ஐயில் ஏதாவது மாடிஃபிகேஷன் செஞ்சோ நம்ம வந்து அவங்களுக்கு ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்குறோம். அப்படி நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த எம்எஸ்எம்இ இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த எம்எஸ்எம்இயோட டோட்டல் எக்ஸ்போஷர், அவங்க வந்து நிறைய இடத்துல கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த டோட்டல் எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா 25 கோடிக்கு கீழே தான் இருக்குது. ஓகேங்களா, அவங்க வந்து நிறைய வேறு இடங்களில் அவங்க வந்து கடன் வாங்கியிருக்கலாம். அப்படி கடன் வாங்கியிருக்கிற இடத்துல இருந்து அவங்களோட டோட்டல் எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா 25 கோடிக்கும் கீழே தான் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நார்மலாக அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் பணத்தை கட்டினதுக்கப்புறம் பணம் நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அவங்க பணம் கட்டினா கூட 1 இயருக்கு அவங்கள வந்து அப்சர்வேஷன் பீரியடில் வைக்கிறாங்க. ஓகேங்களா, 1 இயருக்கு அவங்கள வந்து அப்சர்வேஷன் பீரியடில் வச்சுட்டு அந்த 1 இயர் வந்து ஓவர் டியூ 30 நாளுக்குள்ள கூட எதுவும் ஓவர் டியூ எதுவுமே வந்துடக்கூடாது. ஓகேங்களா, அது டியூரிங் திஸ் 1 இயர் நோ பேமெண்ட் பிரின்சிபல் ஆர் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஓவர் டியூ ஃபார் மோர் தென் 30 டேஸ். 30 நாளை தாண்டி கூட அவங்களுக்கு வந்து ஓவர் டியூ வந்துடக்கூடாது. ஓகேங்களா, அப்படி அவங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களான்றதை நம்ம வந்து 1 இயர் அப்சர்வ் பண்ணுவோம். 1 இயர் அப்சர்வ் பண்ணிட்டு தான் அப்படி இருந்துச்சு நல்லபடியாக அவங்க பண்ணுறாங்கன்னா தான் அவங்கள வந்து அப்கிரேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டாக அவங்கள வந்து அப்கிரேட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அப்கிரேடேஷன் ரூல் ஃபார் ஆல் அதர் அக்கௌண்ட்ஸ் லார்ஜ் லோன்ஸ். ஓகேங்களா, ஆல் அதர் அக்கௌண்ட்ஸில் லார்ஜ் லோன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு ஒரு லார்ஜ் லோனாக இருக்குது, ரீஸ்ட்ரக்சர் பண்ண லோன். ஓகேங்களா, ரீஸ்ட்ரக்சர் பண்ண லோனு கார்பரேட் லோன். ஓகேங்களா, அதில் வந்து எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 crores மேலே போயிடுச்சு. அவங்க நிறைய இடங்களில் லோன் வாங்கியிருப்பாங்க, அந்த டோட்டல் எக்ஸ்போஷர் வந்து 25 crores மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறப்பமே முதல் படி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் 10% அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபலில் 10% வந்து அவங்க முதல்ல அவங்க வந்து பே பண்ணிடணும். ஓகேங்களா, 10% வந்து அவங்க வந்து முதல்ல வந்து பே பண்ணிடணும். பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் 1 இயர் வந்து அவங்கள வாட்ச் பண்ணுறாங்க. 1 இயர் நம்ம முன்னாடி பார்த்தது மாதிரி 1 இயர் வாட்ச் பண்ணுறாங்க. 1 இயர் வாட்ச் பண்ணி அவங்க சரியாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் இருந்த நோட்ஸ் வந்து நாளைக்கு டெலிகிராம் சேனலில் வந்து வந்துடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் எடுத்த நோட்ஸ் வந்து நாளைக்கு டெலிகிராம் சேனலில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.